குயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, அன்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. உங்களது பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது. இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள்.
டிசம்பர் 27, 1911ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய பண் ஜனகணமன முதலில் கல்கத்தா நகரில் இசைக்கப்பட்டது. டிசம்பர் 27, 1922ஆம் ஆண்டு ஜப்பானின் ஓஷோ உலகின் முதலாவது விமானம் தாங்கி கப்பலாக பாவிக்கப்பட்டது. டிசம்பர் 27, 1956ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 27, 1978ஆம் ஆண்டு எசுப்பானியா 40 ஆண்டு கால சர்வாதிகார ஆட்சியின் பின்னர் ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் 27, 1989ஆம் ஆண்டு உருமேனிய புரட்சி முடிவுக்கு வந்தது. டிசம்பர் 27, 1968ஆம் ஆண்டு சந்திரனுக்கான முதலாவது மனித விண்வெளி பயண கப்பலான அப்போலோ 8 வெற்றிகரமாக பசிபிக் கடலில் இறங்கியது. டிசம்பர் 27, 1773ஆம் ஆண்டு ஆங்கிலேய பொறியியலாளர் மற்றும் அரசியல்வாதி ஜார்ஜ் கேலி பிறந்தார். டிசம்பர் 27, 1914ஆம் ஆண்டு அமெரிக்க வேதியியலாளர் மற்றும் பொறியியலாளர் சார்லஸ் மார்டின் ஹால் மறைந்தார். டிசம்பர் 27, 1923ஆம் ஆண்டு ஏபல் கோபுரத்தை வடிவமைத்த பிரான்சிய கட்டிட கலைஞர் அலெக்சாண்டர் காஸ்டோவ் ஏபல் மறைந்தார். டிசம்பர் 27, 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் 11வது பிரதமர் பெனாசிர் பூட்டோ மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் ஆலோசனை. இதை ஆங்கிலத்தில் கவுன்சிலிங் என்பார்கள். மனிதனுக்கு எந்த நிலையிலும் எந்த வயதிலும் தேவைப்படுவது ஆலோசனை. தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் மற்றும் அதற்கான ஆதாரங்களை அலசி பார்த்து அதிலிருந்து மீள்வதற்குரிய வழியாக இந்த ஆலோசனை பயன்படுகிறது. ஆலோசனைக்கு நேர்காணல் அடிப்படையாகும். நேர்காணலின் போது ஆலோசகருக்கும் ஆலோசனை பெறுபவர்களுக்கும் ஒரு சுமூக உறவு ஏற்பட வேண்டும். ஆலோசகர்களின் அறிவு மற்றும் திறமையின் முக்கியத்துவத்தை ஆலோசனை பெறுபவர் உணர வேண்டும். சிக்கலான பிரச்சனை ஏற்படும் போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. நாம் எந்த துறையில் பிரகாசிக்க விரும்புகின்றோமோ அத்துறையில் சிறப்பிடம் பெற்றவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஆலோசனை பெற்றவர் அமுக்கப்பட்ட அடக்கப்பட்ட உணர்ச்சிகளிலிருந்து வெளிவர வேண்டும். ஒரு ஆலோசனை என்பது ஒரு குழுவின் முயற்சி அல்லது செயல் நோக்கமாகும். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று தன்னை விட உயர்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். அப்போதுதான் தீர்வு கிட்டும் என்கிறார் வள்ளுவர். ஒருவருக்கொருவர் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஆலோசனை பயன்படுகிறது. ஆலோசனை இருவரிடையே உள்ள உறவை இயக்க பயன்படுகிறது. தகவல்களாக தரப்படுபவை எல்லாம் ஆலோசனை அல்ல. அறிவுரை கூறுவதாகவும் பரிந்துரை கூறுவதாகவும் இருப்பவையெல்லாம் ஆலோசனை அல்ல. ஒரு நோயாளியுடைய மதிப்பு, நடத்தை, நம்பிக்கை, ஆசை ஆகியவற்றை பய அடிப்படையில் திணிக்கக்கூடாது. மாணவர்களிடையே எழும் போராட்டங்களுக்கு ஆலோசகராக இருக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களே. ஒரு மாணவர் எல்லாவிதமான வளர்ச்சிகளோடும் வளர்வதற்கு ஆசிரியர்களாகிய ஆலோசகர்கள் அவசியம். மாணவர்களுக்கு ஒழுக்க நெறிசார் ஆலோசனை அவசியம். மாணவர்களிடம் எழும் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆலோசனை மிகவும் முக்கியமானது. பெற்றோர்களுக்கு மாணவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருப்பதும் அது மாணவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும். அப்போது மாணவர்களுக்கு ஆலோசனை அவசியம். எந்த சூழ்நிலையிலும் மாணவர்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் வகையில் ஆலோசனை அமைய வேண்டும்.
ஒருவருடைய தேவையை, பயன்பாட்டை, தகுதியை உணர்ந்து ஆலோசனை வழங்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கைக்கு மாணவர்களை தயார் செய்ய ஆலோசனை மிகவும் இன்றியமையாதது. சீரான பாதைக்கு இட்டுச் செல்லவும் தொடரவும் ஆலோசனை அவசியமாகிறது. மன அழுத்தம், தவறான நட்பு, கெட்ட பழக்கம் போன்றவற்றிலிருந்து விடுபட ஆலோசனை அவசியம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோலாகும். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி மண் வாசனை. நம்ம இந்த மண் வாசனை நிகழ்ச்சியில் இயற்கை சார்ந்த விவசாயம், வேளாண் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த மாதிரி விவசாயம் பண்ணால் நல்ல மகசூல், நல்ல வருமானம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வேளாண்மை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுதான். என்ன? தண்ணிக்கு அடுத்தது என்ன? மண். நல்ல இயற்கையான செழிப்பான மண் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல விவசாயம் பண்ண முடியும். அந்த மண்ணை பற்றின சில விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியின் வயது ஏறத்தாழ 460 கோடி ஆண்டுகள் என ஆய்வு சொல்லுது. 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பதான் ஒரு செல் உயிரி தோன்றியிருக்கிறது. மனிதர்கள் தோன்றி 4.5 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. நம்ம ஏற்கட்டி விவசாயம் செய்ததெல்லாம் 6000 ஆண்டுகளாக தான். அதற்கு முன்னரும் இயற்கை செழிப்பாக இருந்திருக்கிறது. அந்த காலங்களிலும் சரி, இப்போதும் சரி, நிலத்தை இடைவிடாமல் உழுது கொண்டிருக்கிறது நம்ம ஏற்பிடிச்சு உள்ற ஏரோ இல்லை டிராக்டரோ கிடையாது, மண்ணில் உள்ள உயிரினங்கள் தான். அப்படி என்ன மண்ணில் உயிரினங்கள் இருக்குது? இயற்பியல் தன்மை, அதாவது பொலபலப்பு தன்மை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான். அடுத்துதான் உயிரியல் தன்மை, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள், மண்புழுக்கள், இதெல்லாம். ரசாயன சத்து, ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இல்லையா? மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ரசாயன சத்துக்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரசாயன உப்புக்கள், உரம், இதெல்லாம் மண்ணில் போடுறதுனால உயிரியல் தன்மை போயிடுச்சு. பின்னர் ரசாயன தன்மையும் இறுதியில் இயற்பியல் தன்மையும் போயிடுச்சு. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த மண்ணின் உயிரோட்டம் 40 வருஷத்தில் அழிக்கப்பட்டு மலடாக்கப்பட்டு விட்டது. நம் விளைநிலத்தில் மீண்டும் உயிரோட்டம் ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, நுண்ணுயிரிகளை வளர செய்ய வேண்டும். மண்புழுக்களும் பிற மண்ணுயிரிகளும் வாழும் வகையில் மண்ணை சரி செஞ்சோம்னா நல்ல மகசூல் எடுக்க முடியும். இது நடக்கும்போது என்ன ஆகும்? பயிரினுடைய மென்மையான வேர் நுனி எளிதில் மண்ணில் இறங்கும், பொலபொலப்பானதாக மாறும். வேர் சுவாசிக்க தேவையான காற்று மண் துகள்கள் வழியாக சிறு சிறிய துளைகளில் தங்கும். வேருக்கு தேவையான ஈரம் போதுமான அளவு ஈஸியாக கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக விளைச்சலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரசாயன உரங்களை போட்டு மண்ணை பாழாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்திலேயே ரசாயன உரங்கள் எதுவுமே போடாமல் விவசாயிகளின் நண்பன், அதாவது மண்புழு என்ன பண்ணுதுன்னா, மண்ணை திருப்பி, அதாவது மேலே இருக்கிற மண்ணை கீழே இருக்கிற மண்ணை மேலேயும் பொலபொலப்பு தன்மையை கொண்டு நல்ல இயற்கையான முறையில் நல்ல ஊட்டச்சத்தை பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மண்புழு உதவுறதுனால தான் இது வேளாண் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பு மண்புழு நிலத்தை உழுது எரியிட்டது. வேர் சுவாசிக்க காற்றோட்டத்தை ஏற்படுத்தியது. மண்புழுக்களை உழவனின் நண்பன் என்று கூறுவோம். உண்மையில் மண்புழு உழவனின் நண்பன் என்று கூறுவதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உலகத்தில் 3000 வகை மண்புழுக்கள் இருக்கு. இவைகளை மேல்மட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம், அடிமட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம், கீழ்மட்ட மண்புழுக்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலுமே மண்புழுக்கள் வாழ்ந்து நம்முடைய மண்ணினுடைய பொலபொலப்பு தன்மைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. மண்ணை ஆழ உழுது நீரோட்டம் காற்றோட்டம் ஏற்படுத்த மற்ற வகை சிறந்ததாக இருக்குது. இந்த சீர்கெட்ட நிலத்தை கூட இந்த மண்புழு உரம் போடுறதுனால நல்ல ஒரு நிலமாக மாற்ற முடியும். மண்புழுக்கள் மிகவும் மென்மையானவை. மண்புழுவுக்கு எலும்புகளோ கண்களோ காதுகளோ பற்களோ எதுவுமே கிடையாது. உடலின் முன்பகுதியில் 2 ஒளி அறியும் புலன்கள் மட்டும் இருக்குது. ஒளி மிகுந்த இடத்தை விட்டு ஒளி குறைவான பகுதிக்கு செல்ல இவை உதவுது. மண்புழுவின் உடல் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. பாதி மக்கிய நிலையிலும்
மக்கும் பொருட்களை இவ உணவாக உட்கொண்டு நல்ல உயிர் வாழ்ந்து உழவனுக்கு நல்ல முறையில் உதவி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் ரசாயன உரங்கள் இந்த மாதிரியான உரங்கள் போட்டு அதையும் பாழாக்கி நிலத்தையும் மலட்டுத்தன்மை ஆக்கிறத விட நிலத்துக்கு இந்த மாதிரியான இயற்கை உரங்களை இடுறதன் மூலமா நல்ல மகசூலையும் பெற முடியும், நிலத்தினுடைய தன்மையும் பாதுகாக்க முடியும். உழவனின் நண்பனான மண்புழுக்கள் பற்றியும் மண்ணை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கற்றாழை பற்றி அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. கற்றாழை பூக்கும் தாவர இனத்தை சேர்ந்த ஒரு பேரினமாகும். தமிழில் இத்தாவரத்தை கற்றாழை, கத்தாழை, குமரி, கன்னி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். இது ஆற்றங்கரைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் தோட்டங்களிலும் வளரும். நுனியில் பெரும்பாலும் சிறு முட்களுடன் காணப்படும். இதன் மடல், வேர் ஆகியவை மருத்துவ பயனுள்ளவை. அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிப்பில் கற்றாழை பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றது. கற்றாழை லிலியேசி தாவர குடும்பத்தை சேர்ந்தது. மேலும் கிரேக்கம், பார்போடா தீவுகள், சீனா, இத்தாலி, வெனிசுலா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் இயற்கையாக வளர்கின்றது. இந்த இன தாவரம் ஆப்பிரிக்காவில் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இது பொதுவாக தென்னாப்பிரிக்காவின் கேப் மாநிலத்திலும், ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளிலும், ஆப்பிரிக்காவின் தீவுகளிலும், அரபிய தீபகற்பம் மற்றும் மடகாஸ்கர் போன்ற பகுதிகளிலும் காணப்படுகிறது. இந்தியாவில் ஆழ்வார், சட்னாபள்ளி, ராஜபிப்லா, சேலம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் கற்றாழை சாகுபடி செய்யப்படுகின்றது. கற்றாழையின் அமைப்பு. பெரும்பாலான கற்றாழை இனங்களுக்கு ரோஜா இதழ்கள் போன்ற பெரிய அமைப்பும் தடிமனான சதையுள்ள இலைகளும் இருக்கும். பெரும்பாலான கற்றாழை இனங்கள் தண்டுகள் இல்லாமல் காணப்படும். இது தரையிலிருந்து நேரடியாக ரோஜா இதழ் போன்ற அமைப்பில் வளரும். மற்ற வகைகளில் கிளைகளுடன் கூடிய அல்லது கிளைகள் இல்லாத தண்டு இருக்கலாம். இதில் சதையுள்ள இலைகள் இருக்கலாம். அவை சாம்பல் நிறத்திலிருந்து ஆழமான பச்சை நிறத்தில் வரை வேறுபடுகின்றன. தென்னாப்பிரிக்காவின் வளரக்கூடிய சில வகை சோற்று கற்றாழைகள் மரங்கள் போன்று இருக்கும். இது வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலைப்பிரதேசங்களில் வளர்கின்றது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடன் இருக்கும். கற்றாழையின் பூக்கள் குழாய் வடிவத்திலும் மஞ்சள், இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறங்களிலும் அடர்த்தியான கொத்துக்களாகவும் சாதாரணமாக அல்லது கிளைகளுடன் இல்லாத தண்டுகளாகவும் இருக்கும். எப்பொழுதும் வாடாத பேரணி வகை சார்ந்த இத்தாவரம் வெப்பமான பகுதிகளில், வயல் வரப்புகளிலும், உயரமான பகுதிகளிலும், வேலிகளிலும் வளரக்கூடியது. சதைப்பற்றுள்ள நீர்ச்சத்து மிக்க இச்சிறுஞ்செடி பல பருவங்கள் வாழக்கூடியதாகும். கற்றாழையின் பயன்கள். கற்றாழை வறட்சியான பகுதிகளில் வளர்வதற்கேற்ப ஒரு மருந்து செடி ஆகும். உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு அழகு சாதனங்கள், மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கு கற்றாழை பெரிதும் பயன்படுத்துகின்றன. கற்றாழை இலையிலிருந்து எடுக்கப்படும் ஜெல் எனப்படும் கூழ் சருமத்தின் ஈரத்தன்மையை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றன. இதன் தேவைக்கு இயற்கை சூழ்நிலையில் இருந்து கற்றாழை செடிகள் சேகரிக்கப்பட்டு பக்குவப்படுத்திய பிறகு மருத்துவ பொருட்களில் பயன்படுத்துகின்றன. இருப்பினும் தரம் வாய்ந்த கற்றாழை கூழ் எடுப்பதற்கு
தென்னாப்பிரிக்கா, மேற்கு இந்திய தீவுகள், குர்குவா தீவுகள், இந்தியா ஆகிய நாடுகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யப்படுகிறது. கற்றாழையின் மருத்துவ மகத்துவத்தை கிபி 17ஆம் நூற்றாண்டிலேயே ஆப்பிரிக்கர்கள் கண்டறிந்து உலகத்திற்கு அறியப்படுத்தினர். கற்றாழையின் இலையில் ஆலோயின், ஆலோசோன் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளன. ஆலோயின் வேதிப்பொருட்களின் அளவு 4 to 25% வரை இதன் இலையில் காணப்படுகிறது. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கற்றாழை சாறு இரும்பல், சளி, குடல்புண் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகின்றது. கடும் வயிற்றுப்புண், தோலில் ஏற்படும் தீக்காயம், அரிப்பு, வெட்டுக்காயங்கள் ஆகியவற்றிற்கும் மருந்தாக பயன்படுகின்றது. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது கற்றாழை பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here on Data Chunks to give you some information on Foley. What is Foley? A Foley artist recreates sound effects for films, televisions, and radio productions on a Foley stage in a post-production sound studio. Using many different kinds of shoes and lot of prop, car fenders, plate, glasses, chairs, and just about anything found at the side of the road, the Foley artist can replace original sound completely or augment existing sounds to create a richer, smoother track. Almost every motion picture and television show you have ever seen and heard contains a Foley track. But don't they record the sound when they film? Yes, but there are many reasons why Foley is an intricate part of a soundtrack. On a film set, nothing is real. The sword is made of plastic. The marble floor is painted plywood. Foley replaces or enhances that live sound. The result is a sword that rings like a metal and floor that echoes like a marble. During filming, the location sound recordist tries to capture only the dialogue. Microphones are keenly positioned on the set to record even the actor's slightest whisper without the background noises from the camera and the crew. Foley helps to add back a controlled background layer of sound to produce a richer and realistic track. In addition, despite a location recordist's best effort, the modern world has a tendency to be loud. Planes, trains, and automobiles are all around us, and you can't stop the world just because you're making a movie. Noises on the location often mask the dialogue, which must be replaced in a recording studio later. An actor may have to replace an entire scene or just one word. This process is called as looping or ADR, that is automated dialogue replacement. The dialogue editor then confirms the production audio, that is the live sound, and the ADR into a complete track. However, the ADR segment are clean and free of noises. It doesn't feel natural when combined with the production sound, and the footsteps are missing, as well as any other action on the screen. Foley fills in the gap between the live recording and the studio ADR, smoothing out the sound and creating new sounds where they are missing. The process of filming also creates dips in the sound, since each scene is filmed from different angles over several takes for best look and performance. Once cut together, the picture flows from shot to shot in a fluid motion, but the sound can become choppy and overlap. Once again, Foley provides a foundation that bridges these gaps. And most productions are sold all around the world and translated in many languages. When skilled actors replace the English with another language in ADR, a Foley track is also required to replace the footstep and effects that are missing. So let's see what Foley isn't. Foley does not cover sounds like car engines, explosions, and other mechanical stuff.
driving a car around in the studio or blowing up a building is usually not possible, although we have tried. We don't do birds, laser blasts, dog barks, or rainstorms either. There are the domains of the sound effects editor, who draws upon sampled sound effects library and computer technology. Everything from helicopters to the thunders that can be layered and mixed into an SFX track. Where a sound editor can do very precise and repeatable effects, they have a harder time when it comes to the footstep, for example. Since every step is different and unique, the pace changes and the mood of the step is always different. With a good pair of shoes and years of practice, a Foley artist can perform an actor's walk perfectly on the first take while making it sound exactly natural. In fact, one of the greatest ironies of Foley is that if you can tell it's Foley, then it isn't very good. So let's have a simple example to be in brief what Foley is. Let's say in a scene, the actor grabs his gun, walks to his motorcycle, starts it up, and drives away. A Foley artist would recreate the sound of a leather jacket and jeans as the actor walks, footsteps, that is heavy cowboy boots, the gun pickup and handling, handlebar grab, and the bike moves, and maybe some key sounds as he puts them in the lock. The sound effects editor would create the roar of a motorcycle engine and driving away, the tire squeal, and the background ambiences, that is the birds and the winds, etc. In an ADR studio, the actor would re-record his line, "I'll be back," which was inaudible on location with a motorcycle engine running. The dialogue editor would then conform the production track and ADR into one. When played together, the track produced a seamless tapestry of sound. You've heard about Foley at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. பாட்டி, நேற்று பார்க் போகலான்னு சொன்னீங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகாமல் ஏமாத்திட்டீங்க. போங்க பாட்டி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். கோச்சிக்காதடா, வா நம்ம இப்போவே போகலாம். அப்படியே செல்வனையும் பாட்டி கூப்பிட்டேன்னு கூப்பிடு. நீதான் பாட்டி பெஸ்ட்டு, இதோ இப்போவே போகிறேன். இன்னைக்கு ஷட் டவுன்னு நியூஸில் சொன்னாங்கப்பா. அதனால வரப்போ மறக்காம யூபிஎஸ்ல ஓடுற ஃபேனு லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு, இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாங்க போவோம். அண்ணா, பாட்டி சொன்ன மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த? ஆஃப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளி, வா நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். செல்வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பார்க் போற அவசரத்தில் மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நம்ம தான் அவதிப்பட போறோம். இது போலதான் முந்த நேத்து குளிச்சுட்டு குழாய மூடாம வந்துட்ட. அதனால எவ்வளோ தண்ணி வீணா போச்சு தெரியுமா? உன்னை பார்த்து தானே செல்வியும் வளர்றா. அவளுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தானப்பா. மின்சாரத்தையும் தண்ணியையும் வீணாக்க கூடாது, சரியா? சரி பாட்டி, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லதுப்பா. ஆற்றலை சேமிக்க பழகுவோம், சிறப்புடன் வாழ்வோம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர் இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், இப்போ இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க. நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பண்பலை சார்பாக உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் சங்கர். எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டார். அண்ணன் இருக்கார், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 3 பசங்க இருக்காங்க அண்ணனுக்கு. சரி சார், இந்த ஏஎஸ்எஸ் மொபைல் இதனுடைய உரிமையாளர் நீங்கள். உங்கள் மொபைல் ஷாப்பில் என்னென்ன மாதிரி விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? மொபைல் ஷாப்புன்னு சொல்லும் போது ரீசார்ஜ் கிடையா, இல்லை செல்ஃபோனை முதல்ல ஆரம்பிக்கும் போது மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே, ஹெட்ஃபோன்ஸ், இப்போ அசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் மெமரி கார்ட்ஸ், பென்ட்ரைவ், இதெல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம்.
இப்போது போக போக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் மொபைல்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அதெல்லாம் கொஞ்சம் மொபைல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வெறும் ரீசார்ஜ், அப்புறம் பென் ட்ரைவ்ஸ், அசரிஸ் ஐட்டம்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், சார்ஜர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த ஃபோனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எல்லாமே அந்த வித்துட்ருக்கோம். மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, இந்த ஏஎஸ்எஸ் மொபைல் உங்களோட ஷாப் வந்து தொடங்கி எத்தனை வருஷமா ஆகுது? 5.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5.5 இயர்ஸ். இந்த ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? அதாவது இந்த ஃபீல்டு வந்து மொபைல் இதை பற்றி ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இல்லை யாரோடைய வழிகாட்டுதல் இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, யாரும் கிடையாது. நானே முயற்சி பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதை தொடக்க நிலை பற்றி சொல்ல முடியுமா? 5 வருஷம் ஆகுது இல்லையா? தொடக்க நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 4 இயர்ஸ் விதவிதமான பிஸ்னஸ் ஒர்க்கிங் ஸ்டைலில் இருந்தோம். அதுக்கப்புறமா சரி, யார்கிட்டையுமே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்மளே லைஃப்பில் இன்னும் முன்னேறணும்னா பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் அந்த டைமில் பீக்கில் இருந்த டைம், மொபைல் இல்லாமல் ரீசார்ஜ் கால் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜ் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரீசார்ஜ் இல்லைன்னா எதுவுமே முடியாது. எல்லாருமே இது பண்ணுவாங்க. சரி, இந்த பிஸ்னஸ் சரி, உங்களோட கல்வி தகுதி என்ன? நீங்கள் என்ன படிச்சீங்க? பிஏ இங்கிலீஷ். பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. பிஏ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். ஸோ எதுக்கு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதாவது ரீசன் இருக்கா? பிக் ரீசன் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒர்க் பண்ணது ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, பெரிய அளவுக்கு சேலரிஸும் கிடையாது. ப்ளஸ் வந்து எல்லார்கிட்டையுமே நம்ம கை கட்டி நின்றுட்டு பதில் சொல்லிட்டு இருக்கணும். இப்போது அந்தளவுக்கு சேலரி ஒருத்தம் இல்லை. அதனால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஓன் பிஸ்னஸ் இருந்ததுன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, லைஃப்பில் முன்னேற முடியுன்றதுக்காக ட்ரை பண்ணது. சரி, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிற சங்கர் வந்து அப்போ வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்தார்? ஏன்னா வந்து 5 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா வந்து நிறைய முதலீடுகள் தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யார் சப்போர்ட்டிவாக இருந்தால் சரி இந்த பிஸ்னஸ்? ஏன்னா வந்து யாராவது குடும்பத்துலேருந்து இந்த ஃபீல்டில் இருந்தாக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா யாருமே இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. எப்படி இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி அந்த தொடக்க நிலை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க? அதை பற்றி. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கிள் இது பண்ணார், ஹெல்ப் பண்ணார். இப்போ அங்கிள் ஹெல்ப் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பெருசாக எந்த விஷயமும் தெரியாது, பட் தெரிஞ்சிக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாதுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. பட் அந்த 2 lakhs எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்கு பெருசாக பிஸ்னஸே கிடையாது. ஒரு நாளில் ஒரு 20-30 ரேஞ்சுக்கு தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா போக 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 தான் எங்களோட பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்போ ரீசார்ஜ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இந்த ஆன்லைன் ரீசார்ஜஸ் வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து போய் ரீசார்ஜ் கடையை தான் நாடுவோம். அவங்கக்கிட்ட போயிட்டு இவ்வளோக்கு பண்ணுங்கள், நெட் பேக் போடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த ஆன்லைன் ரீசார்ஜ்ன்ற ஒரு விஷயம் வந்து வளர்ந்துட்டு வருது. இது எந்த விதத்தில் வந்து உங்களோட தொழிலை பாதிக்கிற விதமாக இருக்குது? ஆன்லைன் வந்ததுக்கப்புறமா சொல்லப்போனால் ஒரு 70% எங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக இன்னமும் கடையை நாடி வந்துட்டுருக்காங்க. சிம் கார்டு வாங்குறது, அப்புறம் வந்து நெட் பேக்ஸ், இந்த பூஸ்டர்லாம் போடணும்னா ஆன்லைனில் ஒரு சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால் எங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் பிஸ்னஸ் டல் தான் இப்போ ரீசன்ட் பிகாஸ் ஆஃப் ஆன்லைன். சரி, நீங்கள் சொன்னீங்க சிம் வாங்குறதுக்காக வர்றதா சொன்னீங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சிம் வாங்கணும், அதாவது வந்து ஏன்னா வந்து இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலான சிம் வாங்கினா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நார்மலாக சிம் கார்டு வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப்ஸ்னால் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ப்ரூஃப் தான். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா பேங்க் பாஸ்புக் வித் 6 month ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கண்டிப்பாக தேவை. இதில் ஏதாவது ஒன்று ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ. இப்போ ஒரு சிம் கார்டுக்கு ஒரு ஃபோட்டோவும் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்ததுன்னா போதும். ப்ளஸ் அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இங்கே லோக்கல் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரோ அந்த அட்ரஸ், இதெல்லாமே கொடுத்து அவர் ஃபில் பண்ணி கொடுத்தாருன்னா ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ நாளில் இந்த ஆக்டிவேஷன்? நார்மலாக ஒரு சிம்னாக்கா 24 hours எடுக்குது. சரி, எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி. அதாவது வந்து இந்த ஒவ்வொரு கம்பெனி ஃபோன் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும், நிறையா அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். சில இப்போ நெட் பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இந்த கம்பெனி இந்த நம்பரை போட்டாக்கா பேலன்ஸ், அதெல்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏதாவது வழிமுறைகள்? ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இந்த ஃபீல்டில். இப்போ யாராவது வந்து ஃபோன் அடிச்சு கேட்பாங்க சடனாக, சார் இந்த பேலன்ஸ் செக் பண்ண தெரியல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அவங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. நம்ம சொல்லி தான் ஆகணும். அதில் இது நம்மளோட ஃபீல்டு, இதில் ஞாபகம் வச்சுக்கலன்னா நம்ம ஃபீல்டில் இருக்க முடியாது. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.
சொல்லலைன்னா கொஞ்சம் இவருக்கே ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் அவங்க பெருசாக கடை பக்கம் இதாக மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கும் சில அப்டேட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த ஆஃபரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வந்து இப்போ சில பேர் கேட்பாங்க, ஏதாவது இந்த ஃபோனுக்கு இந்த நெட்வொர்க்கு இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிப்பீங்க? உங்களுக்கு டெய்லியும் வந்த பின்னா ஆஃபர் செக் பண்ணிக்குவோம். எல்லா மொபைல்லையும் எல்லா நெட்வொர்க்லேயும் கஸ்டமர் கேர் கால் அடிச்சாவது ஆஃபர் செக் பண்ணி வச்சுப்போம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா ரீசார்ஜ் பண்ணி விடுவோம். சப்போஸ் அந்த ஆஃபர் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த ஆஃபர் இல்லைங்க, உங்களோட நெட்வொர்க்லேருந்தே இப்போ உங்களோட மொபைல்லேருந்தே கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லிவிடுவோம். உங்கள் இந்த ரீசார்ஜ் சிம்மு விற்கிறத தவிர்த்து எந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது? மக்கள் வந்து இப்போ ரீசார்ஜுக்கு மட்டும் வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆக்சசரிஸ்லாம் ஃபோனோட ஆக்சசரிஸ்லாம் விற்கிறதா சொன்னீங்க. எந்த ஆக்சசரிஸ் அதிகமாக வந்து மக்கள் உங்ககிட்ட வாங்குறாங்க? ஹெட்ஃபோன்ஸ், மொபைல்ஸ்க்கு சாங் கேட்க ஹெட்ஃபோன்ஸ் கேட்குறாங்க, ப்ளஸ் சார்ஜர். இது கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. பென்ட்ரைவ்ஸும் போது பெருசாக அதில் கொஞ்சம் கம்மி. இப்போது ரீசெண்டாக ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்ததாமல் பென்ட்ரைவும் மெமரி கார்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு. ஸோ உங்களோட வேலை நேரத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரீசார்ஜுக்கு வந்து ஒரு டைமிங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எந்த டைமில் ரீசார்ஜ் இருக்காது. ஸோ உங்களோட டியூட்டி டைமிங் எந்த சமயத்தில்? என்னோட டியூட்டி டைமிங் மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணிடுவோம் ஷாப்பு. அப்புறம் அதே சேம் லைக் நைட் வந்து ஒரு 10 o'clock 9:45 அந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள். சப்போஸ் பிஸ்னஸ் இல்லை 8 o'clockலேயே பிஸ்னஸ் போயிடுச்சு, வரல யாரும் கஸ்டமர்ஸ்னால் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஃபேமிலியில் வேறு யாராவது உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா? நீங்களே மட்டுமே வந்து உங்களோட கடையை பார்த்துக்கிறீங்களா? இல்லை, என்னோட அண்ணனும் கூட சேர்ந்து பார்த்துக்கிறாரு. இப்போ லஞ்ச் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் என்ன வந்து மாற்றுவார். லஞ்சுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் மறுபடியும் அவரோட பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுவார். இன்னொரு கேள்வி, அதாவது வந்து நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படித்ததா சொன்னீங்க. ஸோ படிக்கும்போது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் இதாகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை போகணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது தூண்டுதல் இருந்திருக்குமா இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக? பிகாஸ் இப்போது ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சேலரி பேசிஸ் தான். ப்ளஸ் பெருசாக நம்ம எவ்வளோ என்ன ஒர்க் பண்ணாலும் 10,000 15,000 இந்த ரேஞ்ச்லேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது. அதனால் பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு வழி நம்ம மேலே போகணும் அப்படின்னா. எங்கள் அப்பாவும் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். அதனால் அந்த மைண்ட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இருந்தது, பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு. அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ரீசார்ஜ் கார்டுன்னு சொல்லும் போது வந்து தினமும் வந்து பல மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம். அது எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இப்போ ஒரு ஹிந்தி பேசுகிறவர் வரலாம், இப்போ ஒரு தெலுங்கு பேசுகிறவர் வரலாம், ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவர் வரலாம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? வந்து நிறையா முகங்கள் உங்களுக்கு பழக்கமாகுதா? இல்லை, எல்லா விதமான லாங்குவேஜஸும் வருவாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, இந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வரும்போது ஒவ்வொரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம் நம்ம. இப்போது எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் இங்கே கடை ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது இப்போது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வர்றதெல்லாம். ஓகே, ஓரளவு அந்த மொழிகளை வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அடிக்கடி அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற வரைக்கும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ உங்கள் கடைக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா? சில கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நிறைய இருக்காங்க. உங்கள் அது மூலிமா உங்களுக்கு ஃப்ரெண்டானவங்க இருப்பாங்க. அது ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வர்றதுக்கான கண்டிப்பாக இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு சில கஸ்டமர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து விடுவாங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸை கொண்டு வந்து இந்த கடையில் ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அது மூலிமா அவங்களோட வியாபாரங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள். சரி, 5 இயர்ஸாக வந்து வெறும் சக்ஸஸையே மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது ஏமாற்றங்கள், ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கா அந்த மாதிரி? இல்லை, ஸ்டார்டிங்கில் நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கடை இருக்குது. எல்லாருக்கிட்டே இருந்தும் எனக்கு ப்ரெஷர் இருந்தது. அந்த ப்ரெஷர்லாம் மீறி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வெறும் ஒரு பெருசான பிஸ்னஸ் இருக்காது. மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணோன்னா ஈவினிங் 8 o'clock க்ளோஸ் பண்ண பெருசாக கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரை இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏஎஸ்எஸ் மொபைலில் வந்து சங்கர் இருப்பார், அவர்கிட்ட ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிப்பாக வராங்க நிறைய பேர். சரி, உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸில் எந்த விதத்தில் வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும்? ஏன்னா வந்து இது நார்மலான ரீசார்ஜ். இப்போ வந்து நீங்களே வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ஒரு 10 rupees ரீசார்ஜ் பண்ணால் 10 rupees மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 1000 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு 35 rupees தான் தருவாங்க.
35 தான். இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 10,000 பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு 350 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். இது இல்லாமல் மொபைல் அசரிஸ் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் நாங்கள் வந்து இப்போ ஒரு 50 ருபீஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு வரோம்னா ஒரு 60 ருபீஸ்க்கு விற்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எங்களால் அப்போ தான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், அடுத்த விஷயத்தை நாங்கள் மேற்கொண்டு நடத்த முடியும். அதனால் இப்போ ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து ஒரு ஒரு இது விஷயம் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கணும். நாங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா வந்து நிறைய பேசணும். இப்போ சமையல்லாம் நல்லா செய்யணும். இப்போ ஒரு மாஸ்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நல்ல விதமாக அந்த பொருளை செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடணும். இப்போ உங்கள் ஃபீல்டுக்கு வந்து எந்த மாதிரியான டேலண்ட் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ டேலண்ட் தேவைன்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக பேச்சு தான். நம்மக்கிட்ட பேச்சு திறமை இல்லைன்னா நம்மளால் கஸ்டமரை தக்க வைக்க முடியாது. இப்போ நான் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10 கேள்வி கேட்பான், ஒரு பெருசாக அவர் வந்து எதுவும் வாங்கலைனாலும் 10 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் தான் அடுத்த நாள் அவர் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்கிறார், அடுத்த நாள் வருவார். கண்டிப்பாக பேச்சு திறமை இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து இப்போ படிக்காத ஒரு நார்மலான ஆள் வந்து சிம் வாங்கும் போது கூட அவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாது. நம்ம தான் அவருக்கு எல்லாமே எடுத்து சொல்லி நம்ம தான் அவர் அந்த சிம் கார்டை வாங்க வைக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்க வைக்கணும்னா கூட நம்ம பேச்சு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விற்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏஎஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர் இருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த மொபைல் ஷாப்பை ரீசார்ஜ் கடையை நடத்திட்டு வரீங்க. ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்கா? அதாவது இந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாவது பிளான்ஸஸ் இருக்கா? இல்லை, ஃப்யூச்சர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் டல் அடிச்சிட்டு இருக்கு. ஆன்லைன் ரீசார்ஜஸ் அதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால பிஸ்னஸ் இந்த ஷாப்பும் இருக்கணும், ப்ளஸ் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோம். வேறு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அடிஷ்னலாக. ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, அதுக்கப்புறம் மீண்டும் சந்தித்து நம்ம பேசலாம். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள், நிகழ்ச்சிகள் 1000 தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும், விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது ஏஎஸ்எஸ் மொபைல் உரிமையாளர் சங்கர். அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, ஃபியூச்சர் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சுருக்கீங்க? ஏதாவது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் இந்த மொபைல் ஃபீல்டு இல்லாமல் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். என்னென்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் பெருசாக நல்ல ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ட்ரை பண்ணலாமான்ற ஒரு திங்க் இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டோர் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருமே மார்க்கெட்டே போயிட்டு வாங்கிட்டு வர முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் ஜென்ரல் ஸ்டோர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் உணவு பழக்கம் சொன்னும்போது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி? ஏன்னா வந்து நீங்கள் கடையிலே இருக்கீங்க, இப்போ வெயில் டைம் இருக்கும், மழை டைம் இருக்கும், எந்த மாதிரியான உணவு வகைகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? மார்னிங் எப்போவுமே ஷாப் ஓப்பன் பண்ண மாதிரி டிஃபன் சாப்பிட்டு தான் கடை உள்ள வரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது. இப்போ என்னை வந்து யாராவது வந்து மாற்றினா, என்னோடய பிரதர் தான் என்னோடய லஞ்சுக்கெலாம் வந்து மாற்றுவார். இப்போ அவர்லாம் வந்து மாற்றுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அவரும் வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸ் மட்டுமே இல்லாதனால அவர் வரும்போது என்னென்னா அவருக்கு லேட் ஆகும். அங்கே பிஸ்னஸில் ஏதாவது ஒர்க் இருக்கும். அவர் ஒரு 2:00 3 o'clock வரலாம், இல்லை 4 o'clock வரலாம். அது வரைக்கும் நான் சாப்பிடாம தான் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட முடியாத பிரச்சனைகள் இருக்குது. சரி, உணவு சொல்லும்போது எந்த மாதிரியான உணவு வகைகள், அசைவமா சைவமா, எந்த உணவு வகைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அசைவம். அதில் டிஷ்ஷஸ் சொல்லுங்கள். ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ரொம்ப, அப்புறம் மட்டன் ரொம்ப சாப்பிடுவீங்க. சரி, நீங்கள் வந்து கடையிலே இருக்கீங்க, இப்போ வீக் ஃபுல்லுமே இருக்கீங்க. வீக்லி ஏதாவது லீவ் இருக்கா? கடை ஹாலிடேஸ் எதுவும் விடுறதில்லை. பட் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 month ஒன்ஸ் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். டூர் மாதிரி ஏதாவது போயிட்டு வந்துடுவோம். கோயிலுக்கு அதிகமாக போவேன். எவ்ரி Thursday வந்து கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி 6 month ஒன்ஸு எங்கேயாவது வெளியே ஒரு டூர் மாதிரி ஒரு 2 days 3 days கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரதுக்காக எங்கே கண்டிப்பாக போயிட்டு வருவோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்து மைண்ட் ரிலாக்ஸிங் இருக்கணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதாகும். ரெகுலராக எங்கெங்கே போவீங்க? அதாவது ஸ்பாட் இருக்கா? அது கண்டினியூஸாக நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மந்திராலயம்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அதுக்கு போயிட்டு வருவேன் இயர்லி ஒன்ஸு. அதே மாதிரி கும்பகோணம் இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வருவேன் டெம்பிளுக்கு. ஓகே, ஃபேமிலியோட போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போவேன். ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். ஆமாம், கண்டிப்பாக. வேறு எந்த மாதிரியான பொழுதுபோக்கு? ஏன்னா வந்து கடையில் 24 hours இருக்கீங்க, வேறு ஏதாவது பொழுதுபோக்குகள் உங்களுக்கு இருக்கா?
அதிகமாக டிவி பார்க்குறது தான். வேறு பெருசாக பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வேறு எதுவும் என்டர்டெயினாக பண்ண முடியாது. அதாவது டிவி பார்ப்போம், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருக்கிறது இதுதான். சரி, இந்த மொபைல் ஃபீல்டு ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். அதாவது இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லிட்டு, ஏதாவது பர்சனல் ரீசன், ஏதாவது அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் எனக்கு சொன்னீங்க மொபைல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ மொபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், புதுசாக ஏதாவது மொபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் என்ன புது மாடல் வந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு. இதுக்கு முன்னாடி மொபைல் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து எனக்கு அந்த மொபைல் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஒரு அப்டேட் இருந்துக்கிட்டே ஆமா, இருக்கும். சரி, உங்கள் லைஃப்பில் நடந்த வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்? ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, தினமும் பல மனிதர்களை பார்க்குற விஷயங்கள் இருக்கட்டும், அதனால் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்றீங்களா? ஸ்கூல் லைஃப்பில் நிறைய நடந்திருக்குங்க. இப்போ நிறைய கிளாஸஸ் கட் அடிச்சுட்டு சினிமாக்கெலாம் போயிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கட் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் உள்ளே வரும்போது வாத்தியார்கிட்டலாம் மாட்டி நிறைய ப்ரேயரில் நிற்க வச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கு. அது எல்லா பசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நிறைய லைஃப்பில் நடந்திருக்கு. சரி சார், உங்கள் ஏசஸ் மொபைல் எங்கே இருக்குது? ஷாப்பை பற்றி விஐடி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில், மெயின் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது ஷாப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடு வெள்ளூர் கஸ்பாவில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே என்னால் தினமும் போக முடியாதுன்றதுனால, என்னோடய பிஸ்னஸ் இங்கே இருக்கிறதுனால இது இங்கே எங்களோட பாட்டி வீடு இருக்குது காட்பாடியில், அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதனால் அங்கேருந்து எங்களோட சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே பாட்டி வீட்டில் இருக்கோம். மெயினாக பிஸ்னஸ் இங்கே ரன் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா எங்களுக்கு டைமிங் செட் ஆகாது. இங்கேருந்து நாங்கள் மார்னிங் 8 o'clock வந்துடும். நைட் பார்த்தீங்கன்னா 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 15 kilometers வரும். அதனால் போய் வந்துட்டு இருக்க முடியாதுன்ற காரணத்தினால இங்கேயே எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் சொந்த வீடை மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப? ஆமாம், கண்டிப்பாக. சரி சார், நீங்கள் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் நவரத்னா ரிட்டெய்லர், நார்மல் ரிட்டெய்லர் இல்லை, நவரத்னா ரிட்டெய்லர், அது ஒரு அச்சீவ்மெண்ட் ஏர்டெல்லில். அப்புறம் வோடஃபோன் சூப்பர் ஸ்டார் ரிட்டெய்லர்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 100 ஷாப்ஸ் தான் தருவாங்க. அந்த மாதிரி அதில் ஏர்டெல்லையும் அதே மாதிரி தான். வோடஃபோனில் சூப்பர் ஸ்டார் ரிட்டெய்லர்ஸில் இருக்கும். டாடா டொக்கோமோலையும் நவரத்னா ரிட்டெய்லர். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு புது கஸ்டமர்ஸை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் இது. இப்போ நாங்கள் எவ்வளோ கஸ்டமரை கொடுத்துருக்கோமோ அந்த பேசிஸை வச்சு தான் இப்போ ஒவ்வொரு ஷாப்பையும் கால்குலேஷன் பண்ணி எங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸை தருவாங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு எங்களோட டாப் பொசிஷனில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த ரீட்டைலர்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய விஷயம் தான். நிறையா இன்னும் மேலும் பல சாதனைகளை பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்தல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹாபீஸ், அதாவது ஊருக்கு போகிறதுன்னு சொன்னீங்க. வேலை ஏன்னா கண்டினியூஸாக வீக் ஃபுல்லுமே, ஏன்னா லீவ் கூட நீங்கள் கம்மியாக வரதில்ல, சண்டே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக இருக்கும்போது எப்படி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? எந்த மாதிரி விஷயம் மூலமாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க? இயர்லி ஒன்ஸ் ஒரு 5 days அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு லாங் டூர் மாதிரி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நல்லா ரிலாக்ஸாக எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டெல்லி, அப்புறம் சிம்லா போயிருக்கேன். நிறைய பிளேசஸ் அந்த மாதிரி, ஊட்டி, கொடைக்கானல். அடிக்கடி இங்கே கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால ஊட்டி, கொடைக்கானல்ஸ் அடிக்கடி போயிடுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸில் அந்த மைண்ட்லேயே இருந்தோம்னா பெருசாக நம்மளால் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் இல்லாதனால கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சரியாக பேச முடியாமல் போகும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக. சரி சார், இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட உங்களோட கஸ்டமர்ஸை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணாதான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா 5 years ஒரு கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சராக பிஸ்னஸ் தொடங்க போகிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னால் எதை கொடுப்பீங்க? அட்வைஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை பெருசாக அவங்கக்கிட்ட என்ன அவங்க எதுவுமே வாங்கலனாலும் ஒரு 10 கேள்வியாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கும் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பதில் சொல்லி ஆகணும். அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது. முதல் விஷயம், அவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது. அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு சொல்கிற திறமை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியலனாலும் கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கிங், டைமிங் இருக்கும். உங்களுக்கு டைமிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களெல்லாம் மீறி தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் அந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட்டுறாமல் நல்லா பண்ணுவீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோட அனுபவ மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. நேயர்களும் பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க.
நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு விஐடி பண்பலை 90.8 சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi, Priya. Did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello? I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawals. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile,
Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter, and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam and Sneha Gantasala as Priya. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Notorious. N-O-T-O-R-I-O-U-S. Famous for something bad and it originated from the French word notoire. Synonym of the word notorious is infamous, ill-famed. Antonym of the word notorious is famous. And to use it in a sentence format, Tinku is a very notorious child. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்குள்ள வளங்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு என்னன்னு யோசிக்கிறீங்களா? தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை விட மேலானவை என்ற குறிக்கோளை கொண்ட நேபாளத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். நேபாளம் இமயமலையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். தெற்காசியாவில் உள்ள இந்நாட்டின் வடக்கில் சீன குடியரசும், தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இந்தியாவும் அமைந்துள்ளன. நேபாளம் பொதுவாக இமாலய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. நேபாள நாட்டின் மக்கள் தொகையில் 80% இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள்.
தெற்கே வெப்பமான தெராயும் வடக்கே குளிரான இமாலயமும் கொண்ட நேபாளத்தின் புவியமைப்பு பெரிய வேறுபாடுகளை காட்டுகிறது. சிறிய தூரத்திற்குள் சமவெளியிலிருந்து உலகிலேயே மிக உயரமான இமயம் வரை நிலம் மிக விரைவாக உயர்வடைகிறது. சீனாவுடனான எல்லையில் உள்ள எவரெஸ்ட் உட்பட உலகின் முதல் 10 உயரமான மலைகளில் 8 நேபாளத்தில் காணப்படுகிறது. நேபாளத்தின் தலைநகரமும் அதன் பெரிய நகரமுமான காட்மாண்டு விளங்குகிறது. நேபாளத்தின் பெயரின் ஆரம்பம் குறித்த தெளிவான கருத்துக்கள் இல்லாத போதும் நே என்றால் புனிதம் என்றும் பால் என்றால் குகை என்றும் பொதுவான கருத்தாகும். பல்வேறு அரசர்களின் கீழ் நீண்ட பசுமையான வரலாற்றை கொண்டிருந்த நேபாளம் 1990 அரசியலமைப்பு சட்ட முடியாட்சியாக மாறியது. தற்போதைய குடியரசுத் தலைவராக ராம் பரான் யாதவ் பதவி வகிக்கிறார். பிரதமராக மாதவ் குமார் நேபால் பதவி வகிக்கிறார். 1,47,181 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நேபாள் உலகத்தின் 94வது பெரிய நாடாக விளங்குகிறது. அங்கு 27,133,000 மக்கள் வாழ்கிறாங்க. இது உலக நாடுகள்ல 42வது மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு சொல்றாங்க. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை நேபாள ரூபான்னு சொல்றாங்க. காட்மாண்டு பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நியோலிதிக் கால பகுதியை சேர்ந்த ஆயுதங்களின் மூலம் 900 ஆண்டுகளுக்கு முன்னரே இப்பிரதேசங்களில் மக்கள் இருந்ததை காட்டுகிறது. திபேத்திய மியான்மர் இன மக்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வசித்ததாக கருதப்படுகிறது. இந்தோ ஆரிய மக்கள் சுமார் கிமு 1500 அளவில் இங்கு வந்தனர். மேலும் சுமார் கிமு 1000 அளவில் பல சிற்றரசுகள் தோன்றின. கிமு 250 அளவில் இப்பிரதேசம் வட இந்தியாவின் மௌரிய பேரரசுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. பின்னர் கிபி 4வது நூற்றாண்டளவில் குப்த பேரரசுடைய ஆட்சியின் கீழான அரசாக செயற்பட்டது. கிபி 5வது நூற்றாண்டுக்கு பின்னர் லிகாவியர் என அழைக்கப்பட்டவர்கள் இப்பிரதேசத்தை ஆட்சி செய்தார்கள். இவர்களது ஆட்சி கிபி 5வது நூற்றாண்டின் பிற்காலம் வரை நீடித்தது. லிகாவி அரச வம்சத்திற்கு பின்னர் நேவரி காலம் தொடங்கியது. 879 இவ்வரசம்சம் நேபாளத்தை ஆண்டது. எனினும் அவர்களின் ஆட்சியின் எல்லைகள் குறித்த தகவல்கள் இல்லை. கிபி 12வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பெயரின் இறுதியில் மல்லன் என்ற பட்டத்தையுடைய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். இவர்கள் நாட்டை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தனர். 200 வருடங்களுக்கு பிறகு 14வது நூற்றாண்டில் நேபாள நாடு காட்மாண்டு, பத்தான், பசாட்காவோன் என 3 பிளவுபட்டது. இவை பல நூற்றாண்டுகளுக்கு பகைமை பாராட்டி வந்தனர். பின்னர் 1765 பிரித்திவ் நாராயணன் சா என்பவர் 3 நாடுகளையும் ஒன்றிணைத்து இன்றைய நேபாளத்திற்கு வித்திட்டார். அதன் பின்னர் 1991 மேயில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி பல கட்சி முறைகளை கொண்டு வந்தனர். முதலாவது ஜனநாயக தேர்தலில் நேபாள காங்கிரஸ் வெற்றி பெற்று கிரிஜா பிரசாத் கொய்ராலா பிரதமராக பதவியேற்றார். நேபாள மலை பிரதேசமானது உலகிலேயே உயரமான மலைகளை கொண்டுள்ளது. உலகின் உயரமான மலையான எவரெஸ்ட் திபேத்துடனான எல்லையில் காணப்படுகிறது. மேலும் உலகின் முதல் 10 உயரமான மலைகளில் 8 நேபாளத்தில் அமைந்துள்ளது. உலகின் 3வது உயரமான மலையான கஞ்சன்சுங்கா மலை கிழக்கு சிக்கிமுடனான எல்லையில் அமைந்துள்ளது. காடழிப்பு அதாவது டீஃபாரஸ்டேஷன் இப்பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனையாகும். நேபாளத்தோட வானிலை பொறுத்தவரை நேபாளம் 5 காலநிலை வலயங்களுள் கொண்டுள்ளது. 1200 மீட்டருக்கு கீழான பகுதியில் வெப்ப வலய காலநிலையும் 1200 2400 மீட்டர் வரையான பிரதேசம் மிதமான காலநிலையையும் 2400 3600 மீட்டர் வரையான பிரதேசம் குளிர் வலய காலநிலையையும் 3600 4400 மீட்டர் வரையான பிரதேசம் உப ஆர்டிக் காலநிலையையும் 4400 மீட்டருக்கு மேலான பிரதேசம் ஆர்டிக் காலநிலையும் கொண்டுள்ளது. மேலும் நேபாளத்தில் கோடை, பருவக்காற்றுகள், இலையுதிர் காலம், மாரி, இளவேனில் என 5 பருவங்கள் காணப்படுகின்றன. இமாலயம் பருவக்காற்றுகளுள் செல்லும் வட எல்லையாகவும் மாரி மத்திய ஆசியாவில் இருந்து வரும் குளிர்காற்றுகள் செல்லும் தெற்கு எல்லையாகவும் செயற்படுகின்றது. நேபாளமும் வங்காளதேசமும் சுமார் 21 கிலோமீட்டர் மட்டுமே அகலமான இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பால் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பிரதேசம் சில்லிகுரி வழி பிரதேசம் என அழைக்கப்படுகிறது. நேபாளத்தின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நேபாளம் உலகிலேயே மிக ஏழ்மையான நாடாகவும் அபிவிருத்தி குன்றிய நாடுகளில் ஒன்றாகவும் திகழுது. மக்கள் தொகையில 38% வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்களாம். நேபாளத்துல நீர்மின் மூலமா மின்சார உற்பத்தி நடத்துறாங்க. வருடத்திற்கு சுமார் 83,000 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்களாம். ஆனா இந்த மின்சாரம் தயாரிப்பு 27 கோடி மக்கள் வாழும் ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா பத்தாது.
அதனால 24 மணி நேரத்துல ஏறத்தாழ 9 to 12 மணி நேரம் தான் மின்சாரம் கிடைக்குதாம். வருங்காலத்துல வேற ஒரு முறை மூலமா மின்சாரத்தை தயாரித்து நேபாளத்திற்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்கணும்னு மிக கடினமா உழைச்சிட்டு வராங்க. நேபாளம் மலைப்பகுதியால சூழப்பட்டதால அங்க இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க வாழும் மக்கள் 260 கிலோபைட்ஸ்க்கும் கம்மியான ஸ்பீட்ல தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்களாம். இனி வரும் காலங்கள்ல இன்டர்நெட் ஸ்பீடை அதிகமாக்குறது தான் அங்கு உள்ளவர்களின் கொள்கையாக கருதப்படுகிறது. நேபாள 7 வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸ் இருப்பதாக சொல்றாங்க. காட்மாண்டு, பகத்பூர், லலித்பூர் போன்ற 3 இடங்களை கொண்ட காட்மாண்டு வேலியில தான் வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸ் இருப்பதா சொல்றாங்க. அதுல நேபாளத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான பசுபதிநாத், ஸ்வயம்புநாத், பௌத்த ஸ்தூபா, காத்மாண்டு, பக்தபூர் மற்றும் பதான் தர்பார் ஸ்கொயரும் அடங்கும். அங்குள்ள நாகரிகங்கள்ல மிகவும் அழகானது அவங்களோட நமஸ்தேன்னு வரவேற்கும் கலாச்சாரம் தான். நம்ம ஊர்ல வணக்கம் சொல்ற மாதிரி 2 கைகளை கூப்பி நமஸ்தேன்னு வரவேற்பாங்க. மனிதர்களுள்ள வாழும் தெய்வத்தை வணங்கும் வகையில நமஸ்தேன்னு சொல்றதா அவங்க நம்புறாங்க. நேபாளத்தோட தேசிய கொடி நாட்கரம் வடிவம் அல்லாத வித்தியாசமான வடிவமைப்பை கொண்டது. 2 முக்கோணங்களை மேலும் கீழும் வைத்தது மாதிரி இருக்கும். இந்த 2 முக்கோணங்கள் அங்கு இருக்கும் 2 பெரிய சமயங்களான இந்து மதத்தையும் பௌத்த மதத்தையும் குறிப்பதாக சொல்றாங்க. உலகின் வேறு எந்த நாட்டுக்கும் இப்படி ஒரு அமைப்பு இல்லை. ப்ளூ பார்டரோட சிகப்பு நிறத்துல இருக்கும் நேபாளத்தோட கொடி. கொடியில சூரியனும் சந்திரனோட அமைப்பும் இருக்கும். மேலும் நேபாளத்தோட சுற்றுலாத்துறை பொறுத்தவரை நேபாளத்துல பல மலை பிரதேசங்கள் இருப்பதால ட்ரெக்கிங், ராஃப்டிங் போன்றவை முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகளாக உள்ளன. நேபாளம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள்ல பல கின்னஸ் ரெக்கார்ட்ஸும் இன்டர்நேஷனல் பிரைசஸையும் வின் பண்ணியிருக்காங்க. நேபாளம்னு சொன்னதும் முதலில் ஞாபகத்துக்கு வருவது அங்கு வாழும் ஒரு இன மக்களான கூர்க்காங்க தான். கூர்க்காக்கள் அவங்க தைரியத்திற்கு பேர் போனவங்க. அவங்க தைரியத்தை போற்றும் வகையில உலகத்துல பல கோட்ஸ் இருக்கு. ஒரு மனிதன் சாவை பார்த்து பயப்படலனா ஒன்னு அவன் பொய் சொல்லுவான், இல்ல அவன் ஒரு கூர்க்காவா இருப்பான்னு சொல்றாங்க. நேபாளத்தோட உணவு வகையில திண்டோ என்பது நேபாளத்தோட ட்ரெடிஷனல் ஃபுட்டா இருக்கு. திண்டோ அல்லாத மோமோ, டம்ப்ளிங்ஸ், பீஸா, ரேமன் நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் நேபாளத்தை பிரபலமானது. நேபாள சமையல் கலைகள்ல காஸ் அல்லது பாரி சமையல் கலை, ஹிமாலய சமையல் கலை, தக்காளி சமையல் கலை, நியூயார் சமையல் கலை போன்றவை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அவை அல்லாத மாமிச வகைகளான எருமை மற்றும் பன்னி கறிகளையும் சாப்பிடுறாங்களாம். நேபாள மக்களோட முக்கிய கொண்டாட்டங்களா பஜ்ரா ஜோகினி ஜாத்ரா, சித்தி ஜாத்ரா, பஞ்சரான், நாக பஞ்சமி, ஜனாய் பூர்ணிமா, காய் ஜாத்ரா, தீபாவளி, கணபதி சதுர்த்தி, சங்கராந்தி, ஹோலி போன்றவை மிக முக்கியமான கொண்டாட்டங்களா இருக்கு. நேபாள மக்களோட உடைய பொறுத்தவரை அங்கு வாழும் ஆண்கள் தப்லான், அதாவது நீளமான ஒரு ஷர்ட் உடைய தப்லான் என்பது அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா இருக்கு. அங்கு வாழும் பெண்கள் பார்சி மற்றும் ஹக்கு பத்தாரி எனப்படும் சாரியை தான் அணியிறாங்களாம். எனவே தப்லான், பார்சி, ஹக்கு பத்தாரி போன்ற உடைகள் தான் நேபாளத்தோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா இருக்கு. நேபாளத்துல 1962 ஆண்டு தான் நேபாள ஒலிம்பிக் கமிட்டி தொடங்கியது. பின்னர் 1988 சியோலில் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல விதாம் லாமா என்பவர் ஒரு பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்காரு. தீஷ்கா நேபாளத்தோட பாரம்பரிய நடனமா இருக்கு. நேபாளத்தில் வாழும் மக்கள் பெரும்பாலும் நேபாள மொழியை பேசுறாங்க. அதன் பெயர் நேபாளி. சுமார் 44% பேர் நேபாளிய பேசுறாங்க. நேபாளி அல்லாத போஜ்புரி, தாரு போன்ற மொழிகளையும் பேசுறாங்க. என்னங்க, நேபாளத்தை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நேபாள பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா.
இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல் 1 குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல் 1 குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க.
கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லையும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோடய இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். அன்பு பூத்த உலகம். அதிகாலை கண்விழித்து பார்க்கையில் இவ்வுலகம் மாறியிருந்தது. வெறுமையின் இருள் போர்வை அகற்றப்பட்டு இதத்தின் சுகம் இன்னும் கூடியிருந்தது. படுக்கையை மடித்து திருப்பினால் கையில் காப்பியுடன் புன்னகைக்கிறாள் விடியல் எனும் இல்லாள். பருகிய காப்பியின் இனிப்பு தொண்டைக்குழியில் நிற்க காலை கடன்கள் நிறைவு பெற காலை உணவு தயார் நிலையில். உணவின் உன்னதம் வயிற்றை வணங்க செய்தபின் அலுவல் பணிக்கு ஆயத்தமாக வீட்டு வாசல் வரை வந்து வழி அனுப்பியது விடியல்.
இது விடியல் எனும் இல்லாளின் அன்பு பூத்த உலகம். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்கச் சொல்லின கண்கள். நடைபாதை கடைகளில் பார்வை செலுத்தி நடை போட்ட கால்களை நிற்க சொல்லின கண்கள். பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களின் ஊடே தினப்பத்திரிகை விற்று. பள்ளி பருவத்தின் நோஞ்சான் பிள்ளை பசி குறைக்க பாடுபடுகிறான் வாகனங்களினூடே தினப்பத்திரிகை விற்று. அடுத்த சாரியில் தினப்பத்திரிகை விற்கும் சிறுவன். வரிக்குதிரை நடைபோட்டு விபத்தின்றி தினசரி வாங்க தாவின கால்கள். அத்தனை துரிதகதியிலும் புன்னகைத்து தந்தான் தினசரி சிறுவன். விடியலுக்கு தரமறந்த அப்பதில் புன்னகையை இவனுக்கும் தரமறந்து சில்லறை வணிகம் சிறப்பாய் முடிந்தது. மீண்டும் வரிக்குதிரை நடைபோட புன்னகைத்தான் சிறுவன். இது தினசரி பத்திரிகை விற்கும் சிறுவனின் அன்பு பூத்த உலகம். அலுவலக வாசல் அமைதி கோலம் பூண்டு இருந்தது. ஆரவாரம் உள்ளே அரங்கேறி கொண்டிருந்தது. வாயிலோன் வரவேற்றான் புன்னகை முகத்தோடு. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. விடியலுக்கும் இல்லை, தினசரி சிறுவனுக்கும் இல்லை. இவனுக்கு மட்டும் என்ன சலுகை? இவனுக்கும் இல்லை பதில் புன்னகை. வெதும்பிய முகத்தோடு உயரதிகாரி உடையோடு உள்ளே சென்றான் பத்திரிகை கையோடு. வாயிலோன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் கைகளை தூக்கி சலாம் போட்டான் உயரதிகாரி உடைக்கு. உடை உடுத்தியவன் மசிவதாய் இல்லை, பதில் உரைப்பதாய் இல்லை. அரை நொடி அவகாசத்தில் 1000 முடிவுகள் எடுப்பவன் திறமைசாலி. பதில் புன்னகை தரமறந்த உயரதிகாரி உள்ளே சென்றுவிட புன்னகைத்து வாசல் சாத்தினான். இது அலுவலக வாயிலோனின் அன்பு பூத்த உலகம். அங்குமிங்குமாய் 1000 உரையாடல்கள். ஓங்கி கத்தி, அடங்கி பேசி, பரிந்து பேசி, பாதியில் துரத்தி. அத்தனை உரையாடல்களிலும் அலுவலக நெடி. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்து நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. தொனியில் கூட உயரதிகாரி தலை நிமிர்த்தி நிற்க தலை தொங்கியது புன்னகை சிரிப்புக்கு. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. மதிய வேளை உணவு மேசை உர்ரென்ற முகபாவனை நீடித்து நின்றது. ஊறுகாய் தொட்டு தயிர் சாதம் முடியும் வரை. மீண்டும் அரங்கேறின உரையாடல்கள். இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. இதம் தரும் வார்த்தைகளுக்கு இம்மி கூட இடமில்லை. மாலை நெருங்கியும் உயரதிகாரி உடைக்கு அலுப்பு தட்டியதாய் தெரியவில்லை. மீண்டும் திறக்கப்பட்டன அலுவலக வாசல்கள். அதே வாயிலும் அதே புன்னகை. மீண்டும் நடைபோட்டான் நடைபாதைகளில் அதே சிறுவன். மாலை பத்திரிகையோடும் அதே புன்னகையோடும். மீண்டும் நிற்கிறாள் இல்லாள் அதே புன்னகையோடும் பதில் புன்னகையின் எதிர்பார்ப்போடும். மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. மீண்டும் வீடு நுழைகிறான் வெறுமையின் இருள் போர்வை போர்த்திக் கொண்டு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. அவன் வீடு நுழைந்ததும் வானம் இருள் கொண்டது என்றாவது விடியும் என்ற எதிர்பார்ப்போடு. புன்னகையை தொலைத்துவிட்டு பணம் தேடும் பலருக்கு இக்கவிதை ஒரு சமர்ப்பணம். அன்பு பூத்த உலகம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு.
முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாட்டோட மந்திரி காட்டு வழியா வெளியூருக்கு போகும்போது அங்க புலிகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த துறவிய புலியோடு ரொம்ப போராடி காப்பாத்தினாரு. தவம் பண்ணிக்கிட்டு இருந்த துறவி கண் திறந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம மந்திரிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்ன வரம்னா, இன்னையில இருந்து பறவைகள் விலங்குகள் என்ன பேசினாலும் உனக்கு கேக்கும். இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைச்சதுன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உன்னோட தலை வெடிச்சு நீ இறந்து போயிடுவன்னு சொன்னாரு. இப்படி ஒரு வரம் கிடைச்ச நம்ம மந்திரி சந்தோஷமா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு. வர வழியில குருவிகள் பறவைகள் எல்லா விலங்குகளும் பேசுறத கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. சிரிச்சுக்கிட்டே வந்த நம்ம மந்திரிய பார்த்த ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. மந்திரி ஒண்ணும் இல்ல ராஜான்னு சமாளிச்சாரு. நைட் அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட உக்காந்தாங்க. அப்போ கொஞ்சம் தேனும் ஒரு உருண்டை சோறும் தவறி தரையில விழுந்தது. அங்கிருந்த எறும்பு ஒண்ணு, ஓடி வாருங்கள், கூட்டமாக ஓடி வாருங்கள், நமக்கு இனிமே உணவுக்கு பஞ்சமே இல்ல, அரண்மனையில தேன் வெள்ளமா பாயுது, பெருஞ்சோற்று மலையே நமக்காக இருக்குதுன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சான் மத்த எறும்புகள் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்ட மந்திரி, 2 சொட்டு தேன் வெள்ளமா, ஒரு உருண்டை சோறு, சோற்று மலையா, இந்த எறும்புக்கு அறிவே இல்லையா, இப்படியா வர்ணிப்பதுன்னு நினைச்சு தன்னையே மீறி கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அங்கிருந்த ராஜா, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. திரும்பவும் மந்திரி ஒண்ணும் இல்லன்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜாவுக்கு டவுட் வந்துருச்சு. மந்திரி நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு சரி பாத்துப்போம்னு இருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சதும் 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆண் ஈ பெண் ஈய கூப்பிட்டு, வா நம்ம 2 பேரும் ராஜா முதுகுல ஓடி விளையாடலாம்னு கூப்பிட்டுச்சு. இத கேட்ட மந்திரிக்கு அடக்க முடியாத சிரிப்பு. ராஜா முதுகு என்ன உங்களுக்கு கிரவுண்டான்னு நினைச்சு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராஜா, இப்ப காரணம் சொல்லியே ஆகணும், ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மந்திரி திரும்பவும் ஒண்ணுல ராஜான்னு சமாளிச்சாரு. இருந்தாலும் ராஜா அதை ஏத்துக்கவே இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், திரும்ப திரும்ப போய் சொல்லி சமாளிக்காதன்னு கோவமா கேட்க, உடனே மந்திரி அந்த உண்மைய சொன்னா நான் இறந்துடுவேன் ராஜா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா, பரவாயில்ல எனக்கு உண்மைதான் தெரிஞ்சாகணும்னு சொல்ல, ராஜா சொல்லிட்டாரே, மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன்னு சொன்னதும் ராஜா சமாதானமானாரு. மந்திரியும் குழப்பத்தோட வீட்டுக்கு போனாரு. மறுநாள் காலையில மந்திரி அவர் வீட்டு கார்டன்ல வாக்கிங் போகும்போது அவர் வளர்த்த நாய் சோகமா இருந்துச்சு. சேவல் கோழி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. இத பார்த்த நாய், ஏய் சேவலே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல, இவ்ளோ நாள் நமக்கு சோறு போட்டவரு சாக போறாரு, அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இருக்குன்னு கேட்டது. அதுக்கு அந்த சேவல், அட போப்பா, நம்ம மந்திரி பெரிய முட்டாள், நானா இருந்தா இப்படி ராஜாக்காக எல்லாம் உயிரை விட மாட்டேன்னு சொல்லிச்சு. நாய், இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டுச்சு. சேவல் சொல்லிச்சான், இருக்கே, மந்திரி மட்டும் ராஜா கிட்ட போய் அந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 100 சவுக்கடி கொடுப்பேன், அப்புறமா உண்மைய சொல்றேன்னு சொல்லட்டும், அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்ட மந்திரி அதே மாதிரி ராஜா கிட்ட போய், ராஜா நான் உங்களுக்கு இந்த உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி 100 சவுக்கடி குடுக்கறேன், அதுக்கப்புறமா நான் இந்த உண்மைய சொல்றேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ராஜாவும் சரி எனக்கு உண்மைதான் முக்கியம்னு சொன்னாரு. ஆனா அவர் 10 அடி கூட தாங்க முடியல. ஐயோ போதும், எனக்கு உண்மையும் வேணாம் சவுக்கடியும் வேணாம்னு சொன்னாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அடுத்தவங்கள பிரச்சனையில மாட்டி விடக்கூடாது. நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே பிரச்சனை நமக்கு வரும்போது அதனோட கஷ்டம் புரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடுத்தவங்கள மாட்டி விடக்கூடாது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை
பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன் இன்றைய வல்லுநர் பார்வையில் நாட்டுப்புற பாடகரும் திரைப்பட பாடகரும் சன் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியருமான சா. செந்தில்வேலன் ஐயா அவர்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நாட்டுப்புற பாட்டுன்னா என்னங்க ஐயா? நாட்டுப்புற பாட்டு என்பது நாட்டுப்புற மக்கள் உழைக்கிற பொழுது, வயல்களில், கழனிகளில், வண்டி ஓட்டுகிற பொழுது என்று உழைக்கிற நேரத்தில் அந்த உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அவர்கள் தங்களுடைய வேலையை செய்வார்கள். அப்பொழுது பிறப்பது தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்பவை. ஐயா, நாட்டுப்புற பாட்டுக்கு வேறு என்னென்ன பெயருங்க இருக்குங்க ஐயா? நாட்டுப்புற பாடல்களை காற்றில் மிதந்த கவிதைகள், நாட்டார் பாடல்கள், நாடோடி பாடல்கள் என்றெல்லாம் அழைப்பார்கள். சரிங்க ஐயா. ஐயா, இப்போ கவிதைக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, நாவலுக்கு ஆசிரியர் இருக்காங்க, நாடகத்துக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க. இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு ஆசிரியர்னு யாரை சொல்கிறீங்க? இந்த நாட்டுப்புற பாடல்களை இயற்றுபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ பிஏ தமிழோ, எம்ஏ தமிழோ, பிஹெச்டி தமிழோ முடித்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு இலக்கிய வாசனையும் தெரியாது, எழுத்தினுடைய வாசனையும் தெரியாது. இவர்களெல்லாம் பாடறியா, படிப்பறியா, ஏடறியா, எழுத்தறியா மக்கள்தான் இந்த பாடல்களுடைய ஆசிரியர்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. ஐயா, நாட்டுப்புற பாடல்கள் வகைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நாட்டுப்புற பாடல்களை தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், தொழிற்பாடல்கள் என்று பல வகையாக வகைப்படுத்தலாம். சரிங்க ஐயா. நாட்டுப்புற பாடல்கள் பிறக்கும் விதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாட்டுப்புற பாடல்கள் பிறக்கும் விதம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த பாடல்கள் பிறக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், காலையில் ஒருவன் மண்வெட்டியை தோளிலே தூக்கி கொண்டு நேராக வயல்வெளிக்கு போயிட்டான். வயல்வெளிக்கு போயிட்டு அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். கிழக்கே சூரியன் சுள்ளென்று உதித்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. கஞ்சி கலையத்தை தாங்கி வஞ்சி வருகிறாளா, வஞ்சி என்பது அவன் மனைவியை சொல்கிறான். மனைவி வருகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். இவர் காலையில் எழுந்து மண்வெட்டியை தோளில் போட்டு நேராக வயல்வெளிக்கு வந்துட்டார். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து, குழந்தைகளுக்கு கஞ்சி காய்ச்சி, குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஊட்டிட்டு, அதன் பிறகு குளித்து, மஞ்சள் பூசி, மல்லிகை பூச்சூடி, கணவனுக்காக கஞ்சியை தலையில் எடுத்துக்கிட்டு தூரமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்முடைய அந்த கதாநாயகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்வெட்டி எடுத்து வேலை செஞ்சுருந்தார் இல்லையா, மனைவி காலதாமதமாக சாப்பாடு எடுத்துன்னு வராங்க. இப்போ இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கற்பனை தோன்றுது. இவர் எடுத்து வேலை செய்கிற அந்த மண்வெட்டியினுடைய தோற்றமும் மனைவியுடைய மஞ்சள் பூசி அந்த முகமும் ஒரே மாதிரி இருக்குதான். உடனே அவர் பாட ஆரம்பிக்கிறார். அந்த அம்மா அங்கே வருது. அடி மம்முட்டி மூஞ்சிக்கு மஞ்சா பூசி மினுக்கிற பெண்ணே, உன் சாயமெல்லாம் வெளுத்து போகும் சிங்கார கண்ணே, டவுனு பஸ் போகுதடி காலியா, வேலூர் டவுனு பஸ் போகுதடி காலியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் ஜாலியா, அடி மம்முட்டி சந்து சந்தா சுத்தாதடி சார பாம்பாட்டம், உன் சாயமெல்லாம் வெளுத்து போகும் மாட்டு கும்பாட்டம், டவுனு பஸ் போகுதடி காலியா, வேலூர் டவுனு பஸ் போகுதடி காலியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் ஜாலியா அப்படின்னு அந்த நேரத்தில் அவருக்கு அந்த பாட்டு தோணுது. இப்படிதான் நாட்டுப்புற பாடல்கள் அந்த சூழலுக்கு ஏற்ப பிறக்கின்றன. ஐயா, பாடியே சிறப்பாக காமிச்சிட்டீங்க. ஐயா, தாலாட்டு பாடல்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கும்போது அந்த தாலாட்டு பாடல். ஆமாம். அந்த தாலாட்டு பாடல் பற்றி சொல்லுங்க ஐயா. தாலாட்டு பாட்டுன்றது நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கு. ஏன்னா தாலாட்டு கேட்காத குழந்தைகள் யாருமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை அழுகிற நேரத்தில் அம்மா என்னென்னவோ அதுக்கு விளையாட்டு காட்டுவாங்க, ஏதோ தின்பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த அம்மா அதுக்கெல்லாம் அடங்காது. அப்படியே நாவை அசைத்து ஒரு பாட்டு பாடினா, ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ, உன்ன மாமே நடிச்சானோ என் கண்ணே மல்லிகைப்பூ செண்டாலே, உன்னை அத்தை அடிச்சாளோ என் கண்ணே அரளிப்பூ செண்டாலே. இந்த ஆரிரரோ என்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த குழந்தையினுடைய அழுகை சப்தம் அடங்கி போகுது. பாருங்க, அந்த தாலாட்டு பாட்டுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருங்க. உண்மைதாங்க ஐயா. ஐயா, அப்புறம் அடுத்த ஒரு கேள்வி. இந்த உழைக்கும் மக்கள் பாடல்னு இருக்கு, தொழிற்பாடல்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த உழைக்கிற மக்கள் பாடுவது இந்த தொழில் பாட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுகிற பொழுது, ஏற்றம் இறைக்கிற பொழுது பாடுவதுதான் தொழில் பாட்டு. இப்போ ஒருத்தர் ஒரு இரவு நேரத்தில் தானிய மணிகள்லாம் ஏற்றிக்கொண்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா வண்டி ஓட்டின்னு போகிறார். அப்போது
அவருக்கு பயம் இல்லாமல் இருப்பது, தூக்கம் வராமல் இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்கும் சேர்ந்து அந்த காளைகளுடைய ஜல் 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 என்கிற அந்த சத்தத்துக்கு ஏற்றார் போல இவர் பாட்டு பாடுறார். ஆ ஆ பாப்பார பஞ்சு போல பருவமுள்ள வெள்ளையம்மா, பருவமுள்ள வெள்ளையம்மா, கேப்பாரு பேச்ச கேட்டு என் டக்கு முக்குட்டிக்கு தாளம், இந்த கிளிய மறந்துட்டி என் கடைக்கு டக்கு தாளம். ஆ ஆ சந்தன கும்பாவுல சாதம் போட்டு உண்கையில, சாதம் போட்டு உண்கையில, உன்ன நினைக்கையில டக்கு முக்குட்டிக்கு தாளம், நானும் உண்ணுறது சாதம் இல்ல கடிக்கு டக்கு தாளம். ஆலம் வீழுதெடுத்து ஆக்காட்டி பிஞ்செடுத்து, ஆக்காட்டி பிஞ்செடுத்து, பாவ செடி தூருக்குள்ள டக்கு முக்குட்டிக்கு தாளம், எனக்கு பாத தெரியல எங்கடி கிட்டக்கு தாளம். ஆ அப்படியே போகுது ஜல் 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 ஜல்னு அந்த காளைகளுடைய சலங்கை சத்தமும் இவருடைய அந்த பாட்டு சத்தமும் ஒன்றா சேர்ந்து அந்த இரவு நேரத்தில் நாட்டுப்புற பாடலாம் அந்த இடத்துல பிறகுது. சிறப்பாக சொன்னீங்க ஐயா. ஐயா, இப்போ நாட்டுப்புற மெட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது திரை இசையில் எப்படி கையாளப்படுதுங்கய்யா? உண்மையாக சொல்லப்போனால் நிறைய பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள் திரை இசைக்குள்ளே வந்துடுச்சு. நிறைய பாடகர்கள் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. நாட்டுப்புற பாடகர்கள் வந்து திரை இசைக்குள்ளே என்னடி முனியம்மா அந்த பாட்டிலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதே போல் இந்த நாட்டுப்புற மெட்டுக்கள் அதெல்லாம் எடுத்து நம்முடைய இசையமைப்பாளர்கள் சரியான முறையில் கையாண்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வர்ற பாட்டு, அந்த பாட்டுக்கு மூலமான ஒரு நாட்டுப்புற பாட்டு, தன்ன நன்னாதீனம் தன்னானே போடு, தன்ன நன்னாதீனம் தன்னானே, ஆன வருது பாருங்கடி, அது அசஞ்சி வருது பாருங்கடி, தன்ன நன்னாதீனம் தன்னானே போடு, தன்ன நன்னாதீனம் தன்னானே. இந்த ஆன வருது பாருங்கடின்ற பாட்டு தான் 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படின்னு மாறந்து. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று, ஊரோரம் ஆலமரம் ஊஞ்சலிட 100 சரம், ஊரோரம் ஆலமரம் ஊஞ்சலிட 100 சரம், ஆலமரம் தேடி வந்த ஆசராசாத்தி, அவ அந்திமயில் கொண்ட இல மல்லிகப்பாத்தி, காதோரம் பாடி வரும் சாயந்திர நேரத்துல, காதோரம் பாடி வரும் சாயந்திர நேரத்துல, சாயந்திர கருக்களில மாறி கோணாரு மவ சாதி மல்லி பூத்து வரும் சாடையப்பாரு. இந்த ஊரோரம் ஆலமரம்ன்ற பாட்டு தான் நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா அப்படின்னு மாறி வந்தது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சொல்வதற்கு உண்மையாக நேரம் இல்லை. நிறைய பாட்டு அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக ஒப்புமைப்படுத்துனீங்க ஐயா. ஐயா, நாட்டுப்புற பாட்டு இப்போது எங்கெல்லாம் பாடப்படுதுங்க ஐயா? இப்போ நாட்டுப்புற பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ஊர் திருவிழாக்களில் நாட்டுப்புற பாடல்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. கோவில் திருவிழாக்கள், அதே போல் திருமண வீடுகளில், பல்வேறு நிகழ்வுகளில், பொது நிகழ்ச்சிகளில், பல நிகழ்ச்சிகளில், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், எல்லா இடங்களிலும் நாட்டுப்புற பாடல்களுக்கு இப்போது வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் எல்லாவற்றிலும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் இப்பொழுது முழங்கி வருகின்றன. நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இப்பொழுது நிறைய காத்து கொண்டிருக்கின்றன. நன்றிங்கய்யா. அப்புறம் இந்த நாட்டுப்புற பாடல்களில் காதல் பாடல்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. காதல் பாட்டு நிறைய இருக்குங்க நாட்டுப்புற பாடலில். நாட்டுப்புற பாடல்களே பார்த்தீங்கன்னா காதல் பாடல்கள் தான். எல்லாமே எதை எடுத்தாலும் காதல் தான். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பாட்டு வருது, எங்க குலசாமி கோயிலுக்கு இங்கே கூட்டாக ஒன்று சேர்ந்து அந்த அழகான மாலை வாங்கி நாம ஆட்டம் போட்டு மாத்திக்குவோம், மாலை மாத்திக்குவோம், கருமேக கூந்தலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு வடிவான வடிவழகிவோம், வாய்மொழியும் சத்தத்துக்கு. ஏன் அப்படின்னா, அவன் வேலை செய்கிற பொழுது மற்ற நேரங்களில் இந்த அவன் காதலியை நினைத்து பாடுவதுதான் இந்த காதல் பாடல்கள். நிறைய பாட்டு அந்த மாதிரி காதல் பாடல்கள் நாட்டுப்புற பாடலில் இருக்குது.
சரிங்கய்யா. அதே மாதிரி மனிதர்கள் சண்டை பக்கத்து வீடு சண்டை போட்டாலும் சரி, இல்லை உறவினர்களோட சண்டை இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடுகின்ற இடம் திருவிழா. ஆமாம் ஆமாம். அந்த திருவிழாவில் நாட்டுப்புற பாடல்கள் எந்த விதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேரோட்டம் நடப்புது. அதே போல் இந்த கிருத்திகை மாதங்களில் நடக்கிற ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், தெய்வத்துக்காக நடக்கின்ற அந்த திருவிழாக்களில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் நிறைய பாடப்பட்டு வருகின்றன. முக்கியமாக ஒரு பாட்டு சொல்ல போனால், மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாமம் பொண்ணை குட்டிக்கிட்டு காங்கே எங்கால பூட்டி கட்ட வண்டி ஒட்டிக்கிட்டு நீண்ட நெடும் பாதையில மாமரத்து சோலையில தேரு போய் பார்க்க போறண்டி, திருவண்ணாமலை தேரு போய் பார்க்க போறண்டி, தேரு போய் பார்க்க போறண்டி, திருவண்ணாமலை தேரு போய் பார்க்க போறண்டி. சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நான் வணங்கும் நாயகரே. பக்கத்துல வந்து நில்லுங்க, மாமன் பொண்ணுக்கு பரிசம் ஒண்ணு போட போறங்க. இந்த மாதிரி திருவிழா பாட்டு. அதே போல சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம். வேதாரண்யம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், விளக்கழக தான் மறந்தேன், வெண்ணிலவி உன்னை கண்டேன். இதெல்லாம் வந்து திருவிழா காலங்களில் பாடப்படுகின்ற நாட்டுப்புற பாடல்கள் தான். ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. ஐயா, அப்புறம் நாட்டுப்புறவியல் பாடங்கள் பாடத்திட்டமாக வந்திருக்கு. ஆமாங்க. இப்போ அதை யார் யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை வந்து இப்போ இளங்கலை தமிழ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நாட்டுப்புறவியல் என்கிற ஒரு பாடம் இருக்கிறது. அதே போல் எம்ஏ வகுப்புக்கு இப்போ பல்வேறு விதமாக நாட்டுப்புற பாடல்களை பற்றி பல ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கின்றன. பல பல்கலைக்கழகங்களில் நாட்டுப்புறவியல் துறை இருக்கிறது. அதே போல் நாட்டுப்புறவியலில் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர் பெருமக்களாக இருக்காங்க. பேராசிரியர் வானமாமலை, சக்திவேல், அன்னகாமு, அதே போல் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை ஆய்வு செய்கின்ற பேராசிரியர்கள். அதே போல் புஷ்பவனம் குப்புசாமி, இவரும் மிகச்சிறந்த நாட்டுப்புற ஆய்வாளர் தான். இந்த மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆராய்ச்சி அளவில் கூட நாட்டுப்புறவியல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. சரிங்கய்யா. அப்புறம் அந்த கிராமங்களில் அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு அழகாக பாடுவாங்க, அதை வண்டிக்காரன் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த வண்டிக்காரன் பாட்டை பற்றி சொல்லுங்கய்யா. வண்டி ஓட்டுகிற பொழுது நான் ஏற்கனவே ஒரு பாடலை பாடி காட்டினேன் இல்லைங்களா? அப்படியே வண்டி ஓட்டுகிற ஜல் 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 தானன் நன்னானன் தானன் நன்னானன் நன்னே ஓ நானன்னே தானன் நன்னானன் நன்னே தானன் நன்னானன் நன்னே ஓ நானன்னே தானன் நன்னே நானன் நன்னே ஓ நானன்னே ஆவாரம்பூவை போல ஆளான சேவத்த புள்ள ஆவூரு சந்த போனா நான் உனக்கு அட்டிகல்லு வாங்கி வாரேன், நான் வாங்கி வாரேன் மாமர கொழுந்து போல கை சீவக்க மருதாணி போட்ட புள்ள மாயவர வண்டி போனா நான் உனக்கு மாற ஒண்ணு வாங்கி வாரேன், நான் வாங்கி வாரேன் கும்பகோணம் சந்தையில வாங்கி வந்த வெள்ளம் மாடு. இப்படி போகும் அது வண்டி ஓட்டுகிற பாட்டு. வண்டிக்காரன் பாட்டு. வண்டிக்காரன் பாட்டு. சரிங்கய்யா. ஐயா, இப்போ காதல் பாடல், திருவிழா, தாலாட்டு பாடல் சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ இந்த நாட்டுப்புற பாடல்களில் சமுதாய கருத்துக்களை உணர்த்துற மாதிரி பாடல்கள் இருக்குதுங்களா? இருக்குங்க, நிறைய கருத்துக்கள் இருக்கு. நாட்டுப்புற பாடல்களில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை பற்றியும் இருக்கு. ஒரு பாட்டு இருக்கும், தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே அம்மா தன்ன நானே நன்னே நானே நன்னே அம்மா பூ முடிச்சு பொட்டும் வச்சு பொன்னகையும் போட்டு வச்சு கண்ணால முடிச்சு வச்ச அம்மா நான் கண் கலங்கி திரும்புறேனே அம்மா அம்மா. இது வரதட்சணை கொடுமை பற்றி பாட்டு. அதே போல் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டுக்கு வீடு இருக்கும், அதை பற்றி ஒரு பாடல் இருக்கு. மாமியா உடைச்சி புட்டா மண் கூடமாகும், மருமக உடைச்சி புட்டா பொன் கூடமாகும். இப்படி மாமியாளுக்கும் மருமவளுக்கும் போராட்டம், கட்டுன மாப்பிள்ளைக்கு தானம்மா என்னைக்கும் திண்டாட்டம். அண்டா குண்டாவெல்லாம் நடுநடுங்குதே, அடுக்கு சட்டி எல்லாம் ஆகாசத்துல பறக்குதே. கண்டும் காணாமத்தான் மாமியும் இருப்பா, இதையே கண்டுக்க கூடாதுன்னு நாத்தியும் இருப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடக்கிற மாமியார் மருமகள் நாத்தனார் பிரச்சனை. இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை ஒட்டியும் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றன. ஐயா, சிறப்பாக சொன்னீங்க. இப்போ
100 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு 50 பேர் மட்டும்தான் அந்த முதலாளிகள் வேலை வாங்குவாங்களாம். ஆமாங்க. அப்படி வேலை செய்கின்ற இடத்துல அவங்க களைப்பு தீருவதற்காக அந்த 50 பேர்ல ஒரு 2 பேர் பாடுவாங்களாம், நாட்டுப்புற பாட்டு பாடுவாங்க. அந்த களை எடுக்கும் பாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த களைப்பு தீர்றதுக்காக பாட்டு. அந்த களை எடுப்பு பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த களை எடுப்பு பாட்டு பார்த்தீங்கன்னா, வாகானே ஆலமரம் ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது 10,000 விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே விழுத விட்டு விழுத விட்டு நான் இப்போ கீழிறங்கி கீழிறங்கி நான் கீழிறங்கி என் விதிய முடிக்க போறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே. இது வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற பொழுது, நாற்று நடுகிற பொழுது பெண்கள் பாடுகிற பாட்டு இது. சரிங்க ஐயா. ஐயா, இந்த நாட்டுப்புறவியல் பாடல்கள் நகர்ப்புறங்களில் வரவேற்கப்படுகிறதா? நிச்சயமா நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ நகர்ப்புறங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு கச்சேரிகளில், ஏன்னா நகர்ப்புறத்துக்கு போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கை வந்து ஒரு இயந்திரத்தனமாக மாறிவிடுகிறது. அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாமே கிராமத்திலேருந்து அங்கே வந்தவங்க தான், ஏதோ வசதிக்காக வேலை வாய்ப்பிற்காக அங்கே வந்தவங்க. அந்த மண் வாசனையோடு இருக்கிற அந்த பாடல்கள் மேலே அவர்களுக்கு இன்றைக்கும் ஈர்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து பல்வேறு கச்சேரிகளை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அதே நேரத்தில் வானொலியில் தொலைக்காட்சியில் வருகிற இந்த நிகழ்வுகளெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. சரிங்க ஐயா. ஐயா, நடுவில் பேசும்போது மண் வாசனைன்னு சொன்னீங்க. அந்த மண் வாசனைக்கு எதனா பாடல்கள் உண்டா? மண் வாசனை, ஆமாங்க. அந்த கிராமத்து மண், நாம் பிறந்த மண் எப்படிப்பட்ட மண், ஒரு பாட்டு வருது பாருங்க. ஏன்னா அந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி பேசுகிற போது பாடி தான் சொல்ல வேண்டியிருக்கு. கரையோரம் ஆலமரம் கரைக்கும் கீழே வேலமரம் ஊரோரம் தென்னை மரம் ஊஞ்சலிடும் பூங்கரகம் ஊரை சுத்தி புளிய மரம் உசுப்பி விட்டா சலசலக்கும் நான் பிறந்த கொக்குக்கெல்லாம் 4 பேரு நாட்டாண்மையா எல்லா ஊரு கோவிலில எண்ணெய் ஊத்தி விளக்கெரியும் எங்க ஊரு கோவிலில பச்சை தண்ணி நின்னேறியும். பாருங்க, எல்லா ஊரு கோவிலில எண்ணெய் ஊத்தி விளக்கெரியும், ஆனா எங்க ஊர் கோவில்ல பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியிலே விளக்கு நின்னேறியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊருக்கு அவ்வளவு பெருமை இருக்குது. அதே போல் தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன், மாயவரம் மண் எடுத்து மாலை ஒன்று செய்ய சொன்னேன், கும்பகோணம் மண் எடுத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பெருமைகளை, அந்த மண் வாசத்தை பற்றி சொல்கிற பாடல்கள் தான். சரிங்கய்யா. இவ்வளோ அருமை பெருமை வாய்ந்த இந்த நாட்டுப்புற பாடல்களை எப்படி வளர்க்கலாங்க ஐயா? எப்படி வளர்க்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அரசாங்கம் வந்து இன்னும் இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் அந்தந்த ஊர்லேயும் அவங்க கிடக்கிறார்கள், அவர்களெல்லாம் ஒருங்கு திரட்டி நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் ஒரு சங்கமமாக்கி அவர்களிடம் இருக்கின்ற அந்த செல்வங்களையெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி வளர்ந்திருக்கின்ற இந்த ஊடகங்களில் பதிவு செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த நல்வாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை என்பது நம்முடைய அரசிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இருக்கிறது. சரிங்கய்யா. அதே போல் பல்கலைக்கழகங்களில் இன்னும் கூட அந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு பல்வேறு துறைகளை ஏற்படுத்தி பல கலைஞர்களுக்கு அங்கே வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சரிங்கய்யா. உங்களை போன்ற அந்த உள்ளார்ந்த உணர்வோடு இருக்கிறவங்க இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க, ரொம்ப சிறப்புங்க ஐயா. அப்புறங்க ஐயா, பழமொழிகள் இந்த நாட்டுப்புறத்தோட எப்படி, இந்த நாட்டுப்புற பாடலோட எப்படி பழமொழிகள் ஐக்கியமாகி இருக்கிறது? இந்த பழமொழிகள் அதே போல் விடுகதைகள் எல்லாமே வந்து நாட்டுப்புறவியலுடைய ஒரு பகுதியில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அவர்களுக்கு அது நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்றாற் போல் அது வந்து அழகாக வரும். இதை வந்து நம்மளுடைய தொல்காப்பியரை கூட சொல்லியிருக்காரு இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும்? பழமொழி என்பதற்கு முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பிசி அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியானவை தான், அந்த வகை சார்ந்தவை தான் இது. ரொம்ப சுருக்கம், அதே போல் நுட்பம், இது எல்லாமே அதுக்குள்ள விளக்கம் இருக்கும் இந்த பழமொழிகளில். ஐயா, இறுதியாக என்னுடைய கேள்வி, திரைப்படத்தில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் எந்த அளவுக்கு கால் பதித்திருக்கு? திரைப்படத்துறை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பல பாடகர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டுப்புற பாடகர்கள் திரையுலகத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. பல பாடகர்கள் அந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா களவாணி என்கிற ஒரு படத்தில் ஒரு பாடலை பாடியிருக்கிறேன். அது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் சில படங்களிலும் சில வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாடல் ஒன்று பாடுங்கய்யா. அந்த பாட்டு வந்து என்னென்னா, ஊரடங்கின நேரத்தில் ஒரு பெண் தன்னந்தனியாக தூக்கம் வராமல் துடித்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த பாட்டு. அந்த பாட்டு என்னென்னா, ஊரடங்கும் சாமத்தில் ஒரு
ஒருத்தி மட்டும் முழிச்சிருந்தேன், ஊர்கோடி ஓரத்துலவும் நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் ஒஞ்சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மகன் உன்னெனப்பு, பாவி மகன் உன்னெனப்பு. ஊரடங்கும் சாமத்துல நான் வெள்ளியில தீப்பெட்டியா மச்சானுக்கு விதவேதமா பீடி கட்டான். வாங்கித்தர ஆசை வச்சேன், காசை சொல்லி வித்து சேர்த்து வச்சேன். சம்பூகனார் கோயிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன். போறவங்க வாரவங்க பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன், நான் பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன். ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவந்திடுமே, ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவந்திடுமே. உம்மேல ஏக்கம் வந்து ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சான், உம்மேல ஏக்கம் வந்து ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சான். ஊரடங்கும் சாமத்துல ஐயா, ரொம்ப சிறப்பா ஆழ்ந்து பாடுனீங்க. நாட்டுப்புற பாடல்கள் எப்படி மக்களோட இயைந்து இருக்கிறது அப்படின்ற அற்புதமான செய்திகளை கருத்துக்களின் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கலந்துரையாடியதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறொரு துறை சார்ந்த வல்லுநருடன் அவருடைய கருத்துக்களை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello everyone, you're tuned in to Vit Community Radio 90.8 FM, and this is the third episode of Ramblings of a Physicist. I am Kabir, and with me today is Shruti. Here's an interesting thought. How do you gauge progress? How does the human brain comprehend and judge the rate of progress? Now there might be some mechanism behind that, but what I think is this. It doesn't matter how the brain perceives progress. Because the term progress is itself changing. Evolving. The meaning of a word is changing. And that's how science has penetrated our lives. You see, we won't experience 100 years of progress in the 21st century. It will be more like 20,000 years of progress at today's rate. The paradigm shift rate, that is the overall rate of technical progress, is currently doubling every decade. That is, the paradigm shift times are halving every decade, and the rate of acceleration is itself growing exponentially. So, the technological progress in the 21st century will be equivalent to what would require in the linear view on the order of 200 centuries. In contrast, 21st century saw only about 25 years of progress. Since we have been speeding up to current rate, so the 21st century will see almost 1,000 times greater technological change than its predecessor. Now, wait and think about the implications of this idea. Where we are approaching now is the point of singularity. That instant, that moment that defines the liberation of man from its boundaries and limitations. Let me define singularity. Ever-accelerating progress of technology and changes in the mode of human life, which gives the appearance of approaching some essential singularity in the history of the race beyond which human affairs, as we know now them, could not continue. Now, what you have seen here is the evolution of populations, not so much as the evolution of individuals. And in addition, if we look at the time scales that are involved here, 2 billion years for life, 6 million years for hominid, 100,000 years for mankind as we know it. Now you are beginning to see the telescoping nature of the evolutionary paradigm. And then when you get to agriculture, when you get to scientific revolution and industrial revolution, you're looking at 10,000 years, 400 years, and 150 years. Yeah, 150 years. You are seeing a further telescoping of this evolutionary time. What that means is that as we go through the new evolution, it's gonna telescope to the point when we should be able to see it manifest itself within our lifetime.
within this generation. And what is interesting here is that evolution now becomes an individually centered process, emanating from the needs and desires of the individual, and not an external process, a passive process, where the individual is just at the whim of collective. So, you produce a new human, okay? With new individuality, new consciousness. But that's only the beginning of the evolutionary cycle. Because as the next cycle proceeds, the input is now this new intelligence. As intelligence piles on intelligence. Right. As ability piles on ability. See changes. Until what? Until we reach a crescendo in a way could be imagined as an enormous instantaneous fulfillment of human and new human potential. It could be something totally different. It could be the amplification of the individual, the multiplication of individual existences, parallel existence now with the individual, no longer restricted by time and space. And the manifestations of this new human type evolution, manifestations could be dramatically counterintuitive. Now, that's the interesting part. The old evolution is cold, it's sterile. It's efficient, okay? And its manifestations of those social adaptations. We're talking about parasitism, dominance, morality, okay? War, predation, these would be subject to these will be subject to de-evolution. De-evolution, yeah. The new evolutionary paradigm will give us the human traits of loyalty, of justice, of freedom. Now, these will be the manifestations of the new evolution, and that is what we would hope to see from this. That would be nice. And we are not alone. A lot of people across the world are actually engaging in talks and discussions that are shaping into ideas that are shaping and transforming reality as we know it. In fact, in 2009, Kurzweil and X-Prize founder Peter Diamandis announced the establishment of Singularity University, whose stated mission is to assemble, educate and inspire a cadre of leaders who strive to understand and facilitate the development of exponentially advancing technologies in order to address the humanity's grand challenges. It's funded by Google, Autodesk, ePlanet Ventures and a group of technology industry leaders. Wow. Singularity University is based at NASA's Ames Research Center in Mountain View, California. The not-for-profit organization runs an annual 10-week graduate program during the summer that covers 10 different technology and allied tracks and a series of executive programs throughout the year. So this is how evolution of technology is taking place. Signing off, this is Kabir. And this is Shruti, so stay tuned to Vit Community Radio 90.8 FM. Tune in, zone out. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பலாம் கடையே வாங்கிட்டு போவியே, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏண்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கலை. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் அவங்க உண்மையிலே நல்லவங்கன்னா மற்றவங்கள பற்றியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பற்றியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும்.
அது சரி, மத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனிதநேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பொறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லது தானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 180010371000. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது.
விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சி தமிழரசன் நம்ம கூட இருக்கிறாங்க, நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். என்னுடைய பெயர் டாக்டர் தமிழரசன், நேச்சுரோபதி கன்சல்டன்ட். ஸோ நான் இந்த வேலூர்ல தொரப்பாடியில என்னுடைய ஓன் கிளினிக்கா நான் வச்சிட்டு இருக்கேன். அலோபதி, யுனானி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நேச்சுரோபதினா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நேச்சுரோபதி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா மக்களிடையில ஒரு பெரிய ஒரு 75% மக்கள் நேச்சுரோபதி தான் விரும்புறாங்க. அது ஏன்னா இப்போ அலோபதியில போயிட்டு நிறைய ஹெவி டோஸ் மாத்திரலாம் எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பழுதடைஞ்சிருக்கு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிப்படையுது. ஸோ இந்த நேச்சுரோபதியில நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டு மூலயமா மக்கள் 70% பயனடைகிறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம மக்களிடையே என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நேச்சுரோபதி எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த கழிவு நீர்கள் எல்லாமே வெளியேறும். சரிங்களா? இந்த கழிவு நீர்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நோயா நம்ம உடம்புல பாதிப்படைகிறது. சார் நல்லா சொன்னீங்க சார். நேச்சுரோபதி இன்னைக்கு எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மீண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேச்சுரோபதியில நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க தரீங்க? சோ நேச்சுரோபதியில பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் செல் தெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லை பத்தி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த செல்லை ரீக்ரோத் பண்றத செல் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அகைன் செகண்ட் மேக்னெட் தெரப்பி, காந்தக சிகிச்சை. அந்த காந்தக சிகிச்சை மூலயமா அதுல இருக்கிற அந்த காந்தக எஸ் கதிர்கள் மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம கெட்ட டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க, அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் உடல் கழிவுகள் மூலயமா வெளியேற்றுறோம். ஸோ அதுக்கு நாங்க அந்த மேக்னெட் தெரப்பி என்ற காந்தக சிகிச்சை கொடுக்கிறோம். அண்ட் அகைன் நேச்சுரோபதி. நேச்சுரோபதின்றது உணவு மூலயமா நாங்க சில வித உணவு மூலயமா மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுக்கு அந்த அன்றாட தேவைகள் அந்த உணவு மூலயமா அவங்களுக்கு என்னென்னலாம் ஆர்கன் கியூர் ஆகுது என்ற ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்குதான் நிறைய நோய்களுக்கு புதுவிதமான மருந்துகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் உணவின் மூலமாவே எல்லாம் மருந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுவே நல்லா அவங்க ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. கழிவுகள் மேக்சிமம் வெளியே போனாலே உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க உணவு முறை பழக்க வழக்கங்களும் நாங்க தரோம் அந்த நேச்சுரோபதியிலன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதி? பொதுவாக நம்ம சாப்பிடுற சாப்பாடு சில டைம்ல டைஜஷன் ஆகிறது கிடையாது. டைஜஷன் மீன்ஸ் செரிமான கோளாறு நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல. இதை பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த எண்ணெயில ஐட்டம்லாம் நிறைய விரும்புறதுனால அவங்க டைஜஷன் செரிமான கோளாறு அதிகமாகுது. இன்னொன்று அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் எந்த சாப்பாடும் ரசிச்சு ருசிச்சு மென்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல சாப்பிட்ட மாதிரி இந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுன்ற இந்த வியாதி ஏற்படாது. ஏன் இந்த செரிமான கோளாறு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த சுத்தி இருக்கிற நம்ம திட கழிவுகளை வெளியேற்ற முடியல. அதனால மக்களுக்கு ஒவ்வொரு டைம்ல 50 வருஷம் வாழ வேண்டிய மக்கள் 40 வயசுலயே மரணம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கு மெயினா நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறைகள் ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம சாப்பிடணும் தான் மேற்கொண்ட வியாதிகள்லாம் நம்ம வராம தடுக்கலாம். நல்லா சொன்னீங்க சார். உடல் கழிவு மேக்சிமம் வெளியில போனாலே மனிதர்கள் நல்லா ஆரோக்கியமா கண்டிப்பா இருக்கலாம். இன்னைக்கு விட்டமின் குறைபாடு கண்டிப்பா நிறைய எல்லாத்துக்குமே நிறைய விட்டமின் குறைபாடுகள் வந்திருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெண்கள் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. விட்டமின் குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதியில? ஓகே, தேங்க்யூ. அருமையான கேள்வி. இப்போ 96% அயர்ன் டெபிசியன்சி அனிமியா என்ற ரத்த சோகை நம்ம உடம்புல பலவித ரத்த சோகைகள், டைப்ஸ் ஆஃப் அனிமியாஸ் இருக்கு. அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அனிமியா பாத்தீங்கன்னா அயர்ன் டெபிசியன்சி அனிமியான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அயர்ன் டெபிசியன்சி அனிமியா குறிப்பாக பெண்களை தான் அதிகமா தாக்குது. 96% காலேஜ் படிக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு, 98% பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு இந்த அயர்ன் டெபிசியன்சி ஆனது தாக்குது. ஏன் குறிப்பாக பெண்களுக்கு அந்த அயர்ன் டெபிசியன்சி தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரி வரைய அந்த
வயதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து சரியா செரிமான கோளாறாகாது. அவங்களுக்கு வந்து அந்த செல்லுக்கெல்லாம் வந்து தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏன் வருதுன்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் அப்படி வரும்போது அது கம்மியாகும் போது பெண்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து முடி உதிர்தல் அண்ட் வந்து வெள்ளைப்படுதல், அளவுக்கு அதிகமாக வந்து வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா வந்து மாதவிடாய் கோளாறு, 6 மாசம் 7 மாசம் வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்படும். நெயில் லாஸ், நகம் தானாக உடையும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகும். ஓவரா வந்து பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் டைம், மென்சுரஸ் டைம்ல வந்து ப்ளீடிங் அதிகமாகும் போது கூட அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இந்த டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள், ஏன் பெண்களுக்கு குறிப்பா ஏன் தைராய்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது? அதான் சார் தைராய்டு அப்போஸ் நல்ல கேள்வி. தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு வந்து ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது அந்த சிறு காலகட்டத்தில். அகைன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு, ஸோ அவங்க வந்து சரியா வந்து அந்த ஃபுட்டுலாம் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் கம்மியானதான், ஹெச்பி நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் போது தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும். அகைன் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஏற்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைகள் பாதிப்படையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு அண்ட் அகைன் வந்து ஹெவி ஒயிட் டிசார்ஜ், ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்றது தான் மெயின். ஒபிசிட்டி மீன்ஸ் வந்து உடல் பருமன். உடல் பருமன் வந்து ஏற்படும் பெண்களுக்கு. தைராய்டுனால ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் எப்படி சார் இந்த நேச்சுரோபதி மூலமா எப்படி அவங்கள சரி செஞ்சுக்கலாம் சார்? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். அந்த உடல் பருமனை வந்து அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்து எடுக்கிற அந்த ஃபுட்டு தான் சார் மெயின். வந்து பொதுவாக வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும் போது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் நம்ம ரத்தத்தில். அயன் சத்தோட ரத்த அளவு வந்து கம்மியாகும் போது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டியது உணவு வந்து பீட்ரூட் அண்டு கேரட், இந்த மாதிரி ஒரு சத்தான உணவுப் பொருட்கள், ஆப்பிள், இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சில ஃபுட்டுலாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க முறையாக அவங்க எடுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்பல்சரி. வந்து அவங்க எக்ஸசைஸ் 3/4 மணி நேரம் டெய்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ்னா வந்து நடைப்பயிற்சி இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்டவனே வந்து படுக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிபியாக இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிபியை இன்க்ரீஸ் பண்ணால் நான் சொன்ன இந்த சில உணவு மருத்துவங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரணும். டெய்லி வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். சரிங்களா? 2 பேரிச்சம்பழம் டெய்லி கம்பல்சரி வந்து பால் சாப்பிடணும். வாரத்தில் 2 நாள் தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு முறை வந்து மாதுளம் பழம் ஜூஸ் அவங்க எடுக்கணும், அந்த வயிறை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு. கெட்ட டாக்ஸிக்ஸ்லாம் ரிமூவ் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். சார், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சொன்னீங்க. இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணுமா, இல்ல வந்து காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாமா, இல்ல இரவு நேரங்கள்ல குடிக்கலாமா சார்? வெறும் வயிற்றில் குடித்தால் மிக மிக இன்னும் ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸும் வந்து வெறும் வயிற்றுல குடிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அதை பின்பற்றுவோம். இப்போ மூட்டு வலி, இன்னைக்கு பெரியவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதனால குறிப்பா அந்த பெரியவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மூட்டு வலி வருது? அந்த காலத்து ஃபுட்டு வந்து யாரும் இப்போ வந்து பயன்படுத்த தெரியல சார். நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் யாருமே கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள முட்டியில் இருக்கிற அந்த எலும்புன்னு சொல்லுவாங்க, குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ். அந்த எலும்புக்குள்ள வந்து நமக்கு ஒரு பசை ஒன்று இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை. நம்ம உடம்புல எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுதோ அதே மாதிரி அந்த மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது வெளியே வந்து வீக்கமாக ஆகும். வீக்கமாக ஆகும்போது உள்ள இருக்கிற கார்டிலேஜ் எலும்பு எல்லாமே வந்து வீக் ஆகிடும். இது மூலயமா வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பயங்கரமாக ஏற்படும். அப்படி ஏற்படும் போது ஸ்வெல்லிங்னா வந்து வீக்கம். சரிங்களா? அது இல்லாமல் வந்து தேய்மானம்ன்றது கிடையாது. எப்பவுமே அந்த இதில் வந்து மூட்டு எலும்புல வந்து தேய்மானம் ஆகாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு ஒவ்வொரு பசை எப்படி போதோ அதே மாதிரி முட்டில இருக்கிற அந்த பசை வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுத்த அந்த ஸ்வெல்லிங். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பெரண்டன் வந்து நம்ம வந்து செடியெலாம் இருக்கும், அந்த செடியில வந்து அந்த செடியை வந்து ஒரு தொகையில் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இல்லை பெரண்டை ஊருக்கான குமிழ்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முட்டு வலிக்கு சாப்பிடலாம். ஓகேங்களா? அகைன் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட்டதுனால கூட முட்டி வந்து வலி வந்து பயங்கரமாக நிறைய வலி இருக்கும், ஸ்வெல்லிங்கே ஏற்படும். சரிங்களா? இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அது மூலமா ஏற்படுறதா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற டிசீஸ் சொல்லுவாங்க.
சார் இந்த பிரண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க இந்த மூட்டு வலிக்கான வலிகள் சரியா போயிடுமா, இல்ல இந்த பிரண்டை கூட வேற ஏதாவது சேர்த்து காய்கறிகள் ஏதாவது உட்கொண்டா இன்னும் மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான நிவாரணியா இருக்குமா சார்? பிரண்டை கூட இன்னொரு காய்கறியை சேர்க்கணும்னா வந்து அப்கோர்ஸ் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாகும். ஹைப்போ கால்சியம்ன்ற டிசீஸ் வந்துடும். அந்த ஹைப்போ கால்சியம் நம்ம உடல்ல ஏற்படும் போது முக்கியமா வந்து அந்த முட்டியில வந்து சுரக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடும் கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறிகள் தான். சரிங்களா? அப்கோர்ஸ் இந்த வெள்ளை முள்ளங்கி அண்டு அவரைக்காய், பீட்ரூட்டு இது மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். டெய்லி வந்து கம்பல்சரி பால் எடுத்துக்கலாம் அவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவு முறை பழக்கங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலி வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா நீங்க சொல்லியிருக்கிறது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலியில இருந்து ஒரு நிவாரணம் பெறலாம். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற அலோபதி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எந்த ஒரு ஆயில்மெண்ட்டு போனால் ஒரு 2 hours ரிலீஃப் அப்படின்னு தான் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் பிரண்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து மக்களிடத்துல நான் வந்து ஒரு டாக்டராக என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர்னா, நான் கொடுக்குற மெடிசன் இருந்தாலும் சரி, இந்த உணவு பழக்கம் தான் சரி, எந்த ஒரு நோயை வந்து சீக்கிரமாக குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்த முடியும். அது மக்களாகிய வந்து நீங்கள் வந்து பொறுமையாக காத்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு மெடிசன் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சர்ம வியாதிகள் நிறைய இருக்குது சார். ரொம்ப அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதனால வந்து இந்த தோல் வியாதிகள் ஒருத்தருக்கு வருது? நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் குறைபாடு சார். 12 விதமான விட்டமின் நம்ம உடம்புல இருக்குது. விட்டமின் கேன்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் சருமத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸ்கின் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் வந்து வழவழப்பாக இருக்கும், மேலே ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடு மூலயமா ஏற்படுறது ஒன்று. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் சின்றது வந்து கால்சியம் குறைபாடு. இந்த மாதிரி சில விட்டமின்கள் குறையிறதுனால தான் சருமத்தில் வந்து பாதிப்படையுது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இதுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும். ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ணும். டெய்லியும் வந்து பால், வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து மட்டன், ஈரல் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடணும். ஏன் வந்து சருமம் குறைபாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ராப்ளம், இரும்பு சத்து குறைபாடும் கம்மியாக இருக்கும். தோல் வியாதிகள் இருக்கிறவங்க வந்து காரம் அதிகமா சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி. அதான் சொன்னேனே, இப்போ 12 வித விட்டமின்ல வந்து எந்த விட்டமின் கே வந்தா உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர், விட்டமின் B12 வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அயன் சத்து குறைபாடு, சி வந்தா கால்சியம், அந்த மாதிரி ஒரு விட்டமின்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அலர்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அங்கே எங்கெங்கே அந்த டாக்ஸின்ஸ், கெட்ட டாக்ஸின் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த கையை வைக்கிறது, அதில் இருக்கிற அந்த மண்ணல் வந்து தொடுறது, அது மூலயமா கூட அலர்ஜி ஆகும். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சென்சிட்டிவிட்டினா வந்து ஃபுட்டால் வந்து ஏற்படக்கூடிய அலர்ஜி கூட சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஃபுட்டால் ஏற்பட அந்த அலர்ஜி வந்து நம்ம வந்து சொரியும் போது மேலே வந்து ஸ்கின் ரேஷஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம ரத்தத்தில் வந்து அது கலக்குது. சப்போஸ் இப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டா அந்த காரம் வந்து ரத்த தன்மையில் வந்து சேர்ந்துருது. அதோடைய வெளிப்பாடுகள் கூட வந்து ஸ்கின் டிசீஸாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக கூடாது சார். பட் ஆசிடிக் அமிலம், ஆல்கலைன் தான் வந்து வேணும். ஸோ அது மக்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் முடிஞ்ச பிறகு ஆல்கலைன் வாட்டர் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சார், சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் இந்த நீரிழிவு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு மட்டும் தான் அந்த நீரிழிவு நோய் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஒரு ஈஸியா சொல்றாங்க இந்த நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எதனால அந்த நோயின் தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது? இந்த நோய்க்கு நீங்க நேச்சுரோபதியில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்க சார்? ஸோ நல்ல கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70% இல்லை 100% சக்கரை நோய்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பரம்பரை வியாதி. பரம்பரை வியாதி அல்ல, பரம்பரை வியாதி கிடையாது. சுகர்ன்றது வந்து 5 வயசு குழந்தை கூட வந்து சுகர்ன்றது வந்து வருது. ஏன் சுகர் வந்து அந்த உடம்புல ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம சைக்கிளில் வந்து காத்தடிச்சு அந்த காத்து வந்து நின்றுச்சுன்னா கம்மியாச்சு அந்த காத்தடிக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல தேவையான அளவு அந்த இன்சுலின் ஆனது வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுறது தான் வந்து இந்த சுகர், நீரிழிவு என்ற நோய் மூலமா வந்து மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படுகிற அந்த நீரிழிவு நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்கன்னா வெயிட் லாஸ், எடை குறைதல் அதிகமாக இருக்கும்.
அண்டு நம்பர் செகண்ட் வந்து இன்கண்டினியூஸ் ஆஃப் யூரின். இன்கண்டினியூஸ் அப்படின்னா யூரின் அறியாமல் போகுதல், கால் வழியாக போயிட்டே இருப்பாங்க, யூரின் ஏந்தேருந்து இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, இரவில் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, எதனா சாப்பிடலாமா தோழிட்டே இருக்கும். அண்டு வந்து ஹெவி ஸ்வெட்டிங், வேர்த்து போகும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், சிவியர் ஜாயிண்ட் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கும், கை கால்லாம் வந்து எரிச்சலாக இருக்கும். பாதிக்கப்பட்ட உறுப்பு வந்து ஐயை வந்து பாதிச்சிடும், கண்ணை வந்து பாதிச்சிடும். இதெல்லாம் வந்து சுகர் வியாதி இருக்கவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து நேச்சுரோபதியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உணவு மருத்துவம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உணவு மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு அந்த உணவுலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த உணவுலே வந்து சுகரை வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மெடிசன் கொடுத்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும். இப்போ ஒரு 4 மட்டும் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் வந்து அளவோட சாப்பிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அளவு இல்லாம நிறைய சாப்பிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க எடுக்கிற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா சீமை கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளை முள்ளங்கி, இந்த மாதிரி சோயா பீன்ஸ், இது மாதிரிலாம் அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுகர் வந்து ஒரு டயட் இருக்கு. காலைல 3 இட்லி, ஆஃப்டர்நூன் அதாவது காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு ஏதாச்சும் வந்து சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம். 6 வேளை சாப்பிடணும் நீரிழிவு நோயாளிகள் மட்டும். அந்த மதியம் வந்து ஒரு கப் சாதத்துல வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், டெய்லியும் கீரை எல்லாமே இருக்கக்கூடாது, டெய்லி ஒரு கீரை எடுத்துட்டே இருக்கணும். அந்த கீரை கூட ஏதாவது நான் சொன்ன இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாமே அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் முட்டையோட வெள்ளை கரு சாப்பிடணும், சரிங்களா? நான் வெஜிடேரியன் நிறையவே தவிர்க்கணும். நான் வெஜிடேரியன் தவிர்க்கணும் குழம்புல போட்டு சாப்பிடலாம், அது சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அண்ட் மட்டன் ஈரல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏன் சார் சுகருக்கும் மட்டன் ஈரல் சாப்பிடணும்? எந்த ஒரு சுகர் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அனிமியான்ற ஒரு நோயும் வந்து சேர்ந்துதான் வரும். சுகர் வரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாகும். அப்போ அது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் கொடுப்பேன். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு நம்ம கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெடிசன் கொடுப்போம். நான் சொல்கிற ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சுகர்ன்றது வந்து தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவி செய்யற மாதிரி கூட கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா உடற்பயிற்சி தேவை. இவங்க எந்த மாதிரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சார்? காலையில வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எவரி வந்து வாக்கிங் நடக்கணும் அவங்க, சரிங்களா? காலையில ஏர்லி மார்னிங் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நடந்தா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவையான கெட்ட டாக்ஸின்ஸ், கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வாக்கிங் பெஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காது வந்து மடக்கிட்டு தோப்பு காரணம் போடணும். காதுகளை மடக்கிட்டு 2 தோப்பு வந்து ஒரு 10 முறை தோப்பு காரணம் போட்டாங்கன்னா உடலில் இருக்கிற அந்த கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும். அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். 2வது வந்து டயட் கண்ட்ரோல், டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும். அளவுக்கு அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. எதுவுமே வந்து படப்படப்பு இதயம் பால்பிட்டேஷன் பண்ணுற மாதிரி எதையுமே வந்து நம்ம நினைச்சிக்க கூடாது. ரிலாக்ஸ் மைண்டில் இருக்கணும். கரெக்டான ஒரு டைமில் வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். பசி எடுக்கும்போது கரெக்டாக அவங்க சாப்பிடணும். அந்த உணவு வந்து நீங்கள் வந்து 6 வேளையை பிரித்து சாப்பிட 6 வேளை பிரித்து சாப்பிடணும். 3 வேளை உணவாக இல்லாமல் 6 வேளை. நைட்டு வந்து ஈவினிங்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அதை மாதிரி சாப்பிடலாம். நைட்டில் வந்து 2-3 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அது படுக்கும் போது ஒரு டம்ளர் பால், அரை சக்கரை. இஸ் வாக்கிங் பெஸ்ட். வாக்கிங் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸசைஸ் சக்கரை நோயாளிகளுக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி தினமும் 3 நிமிடம் வந்து தோப்பு காரணம் வந்து போடணும் சார். அவங்க தினமும் வந்து ஒரு 3 நிமிடம் 3 நிமிஷம் வந்து தோப்பு காரணம் போட்டுன்னு அவங்க வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த சோர்வெல்லாம் வெளியே போகும். 2வது வந்து இடது முக்கும் வலது முக்கம் வந்து காத்து இழுத்து விட்டீங்கன்னா அந்த துவாரம் 2 துவாரங்களை இழுத்து விட்டீங்கன்னா அந்த தேவையான அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியே வந்துடும். அது மூலம் சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். எப்படி சொல்றீங்க சார்? இடது ஒரு பக்கம் மூக்கு, அதாவது ஒரு பக்கம் துவாரம் அடைச்சிட்டு இந்த வலது பக்கம் காத்து இழுத்து இடது பக்கம் விடணும். ஒரு முறை வந்து இடது பக்கம் காத்து இழுத்து வலது பக்கம் விடணும். இடது நாசில காத்து இழுத்து வலது நாசில விடணும். அப்புறம் வலது நாசில காத்து இழுத்து இடது நாசில விடணும். இப்படி பண்றதுனால என்ன மாதிரியான உடல்ல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியே போகும். அந்த இருதயமானது பால்பிட்டேஷன்லாம் வந்து இருக்காது. எப்பவும் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியும். சிறுநீரக கற்கள் இந்த வியாதினால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு பரம்பரை வியாதியா கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க உணவு முறை மாற்றங்கள் பழக்கத்தினாலதான் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏற்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேச்சுரோபதியில சிறுநீரக கற்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான உணவு முறை பழக்கங்கள் சொல்றீங்க? அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் மேற்கொள்ளலாம்? ஸோ நல்ல கேள்வி.
இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறுநீரகம் ஏன் பழுது அடையுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் கல் ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால சிறுநீரகத்தை கல் ஏற்படுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சார். எதையுமே வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது. உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது. உடல் கழிவுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியேற்றணும். அந்த உடல் கழிவுகளை வெளியே எந்த ஒரு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஸ்பிளீன் மண்ணீரல் தான் வந்து ரத்தமா மாத்தி லிவருக்கு அனுப்புது. ஸோ லிவர் தான் நம்ம உடம்புல முக்கியமான பாயிண்ட். அதை வந்து எப்படி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, எப்படி நம்ம மாவுலாம் அரைச்சி வெளியே வருதோ அதே மாதிரி மிஷின் தான் நம்ம உடம்புல வந்து கிட்னி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தமா மாத்தி டைஜஷன் பண்ணி கிட்னி வழியா வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுற மிஷின் தான் கிட்னி. ஸோ அதிலே வந்து டேமேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சிலதை வந்து சரியா செரிமான கோளாறு ஆகாத ஒரு காரணம் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி டோஸ், அளவுக்கு அதிகமாக எடுக்கிற ஹெவி டோஸ் மாத்திரைகள் சொல்லலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிபி சுகர் பண்ணும்போது ஹெவி டோஸ் அளவுக்கு அதிகமாக அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து அதை வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கிட்னியில் வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது மூலயமா வந்து கிட்னி வந்து பழுதாக சான்சஸ்கள் வந்து நிறைய இருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் கிட்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து வீக்கமாக இருக்கும், 2 கால் வந்து வீக்கமாக இருக்கும். 2 கால் வீக்கமாக இருக்கும்போது முகம் வீக்கமாக இருக்கும். வீக்கமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தம் இருக்கும். ரத்த அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரத்த அழுத்தம் இருக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து உப்பசமாக இருக்கும். வயிறு உப்பசமாக இருந்தால் எந்த சாப்பாடும் அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது. வாமிட்டிங் குமட்டல் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து நம்ம கிட்னி பழுதடைக்கூட ஒரு அறிகுறிகள் சொல்லலாம். இது அப்படியே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து பிரியுது. 2 ஸ்டேஜாக பிரியும்போது ஒன்று அக்யூட் ஸ்டேஜாகவும் நாள்பட்ட வியாதியாகவும் நீண்ட நாட்கள் வியாதியாகவும் வந்து மாறும். சரிங்களா, இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஒரு உணவு மருத்துவம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு மருத்துவத்தில் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்போம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரணும். அண்ட் அகைன் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அந்த உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றலாம். சரிங்களா, இதன் மூலயமா அந்த கல் ஸ்ப்ரெடால் வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனாக கூட நிறைய வர வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக அதிகமாக இருக்கிறது. ஸோ இது மூலயமா வந்து கிட்னியை வந்து பழுதடைகிற 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த பிபி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆயிடுச்சு. எல்லா ஃபீல்ட்லையுமே அவங்களுடைய வேலைகள் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. குடும்பத்தில் ஒரு சில மன அழுத்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனை ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது உணவு பழக்கங்கள் நீங்க ஒரு டயட் சார்ட் மாதிரி நீங்க தரோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு யோகா மாதிரி ஏதாவது பண்ணலாங்களா அந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ நல்ல கேள்வி சார். இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து டென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நிறைய பேர் டிப்ரெஷன், மன அழுத்தம் நிறைய பாதிச்சிருக்கிறாங்க. இதன் மூலயமா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆனது ஏற்படுகிறது. இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து அவங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இருதயம் வந்து பால்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு மருத்துவம் தான் சொல்லுவாங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அதிக அளவுமாக நான் வெஜிடேரியன் எடுக்கிறதுனால வந்து இந்த பிபி வந்து அதிகமாகுது. அண்ட் அகைன் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பயங்கரமான மென்சுரல் டைமில் வந்து பெண்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாகும். ஸோ அது மூலயமா கூட அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் உணவு சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோகான்னு ஒன்று கேட்டீங்க. யோகான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில முத்ராஸ் இருக்குது. அந்த முத்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல அந்த மோதிர விரல வந்து ஒன்றா தொட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவங்க வந்து அந்த யோகா பண்ணாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொண்டு வரலாம். ஸோ செகண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தியானங்கள், சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணால் அந்த பிபி வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு முறைகள், எண்ணெயில் ஐட்டம், இந்த சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ், பேக் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இந்த அறவே தவிர்க்கணும். இந்த நான் வெஜிடேரியனில் வந்து எல்லாமே வந்து சுத்தமாக தவிர்க்கணும். சரிங்களா, பொதுவாக பிபி பாதிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டது, நான் வெஜிடேரியன் வந்து குழம்புல போட்டது தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃப்ரை பண்ணது சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா, இது மூலயமா நாங்கள் உணவு மருத்துவம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். நாங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே வந்திருக்கிறீங்க. லாஸ்டா மக்களுக்கு வந்து நான் ஒன்னு சொல்ல வேணும், ஆல்கலைன் வாட்டர் அதுதான் நானும் கேட்கலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு நீங்க ஒரு கடைசியா ஒரு டிப் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்கலைன் வாட்டர் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தால, அது அளவுக்கு அதிகமாக அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தா கேஸ் ட்ரபிள் நிறைய வருது அவங்களுக்கு. ஸோ நம்ம அது வந்து காரத்தன்மை, அதான் ஆல்கலைன் வாட்டரா, ஆல்கலைனா காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கலைன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்துட்டு ஒரு சிறிய உப்பு
ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டுட்டு அதில் வந்து சின்னதாக எலுமிச்சப்பழம் சாறு அதை விட்டுட்டு சும்மா 1 ட்ராப் எலுமிச்சப்பழம் சாறு விட்டுட்டு அதை வாட்டர், சுத்தமான வாட்டர், அந்த வாட்டரை வந்து நம்ம சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா அவங்க எனர்ஜிபிள் பர்சன்ட் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுக்குற ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். அது அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சூரண்டத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம்லாம் வந்து தீரும். பொதுவாக வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் பாதிச்சா கல்லீரல் வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து எதனா சாப்பிட்டா வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சூரணம் சாப்பிட்டா அது வந்து ஜீரண சக்தியெல்லாம் வந்து கியூரபிள் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அகைன் வந்து மிளகு கஷாயம் வந்து சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வரும். அண்ட் அகைன் வந்து மிளகில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எதனால சார் நம்ம சாப்பிட சொல்லணும்னா, இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டானா அந்த மிளகு எடுத்து அப்படி வச்சுருவாங்க. ஆனால் வந்து மிளகு நம்ம சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டா முக்கால்வாசி அந்த முட்டிலாம் வந்து கியூரபிள் பண்ணலாம். அதில் தான் கால்சியம் அண்ட் இரும்பு சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால மிளகு நீங்கள் சேர்த்து தப்பு இல்லை, மிளகு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மிளகு பொடி தினசரி வந்து 1/2 கிராம் சாப்பிட்டா பசி வந்து அதிகமாக எடுக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசி எடுக்காது, கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். மிளகு பொடி வந்து தினமும் வந்து சாப்பிட்டா வந்து 1/2 கிராம் வந்து வெதுவெதுப்பான ஒரு சுடுதலில் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி வந்து கம்பல்சரியாக உண்டாகும். அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு உமிழ்நீரை பெருக்கி அதை வந்து உணவில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து மிளகு வந்து இடித்து உணவில் சேர்த்து சாப்பிட்டா பசியை வந்து குணமாகிடும். ஓகேங்களா? மிளகுல வந்து எவ்வளோலாம் இருக்குது பாருங்க. அதனால் வந்து மக்கள் வந்து நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க சார். ஏன்னா வந்து இன்னைக்கு பொங்கல் செய்யும்போது நிறைய பேர் வந்து மிளகு போடுறாங்க. அந்த மிளகும் அந்த கருவேப்பிலையும் எடுத்து வந்து கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெறும் பொங்கலை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. இந்த மிளகுலையும் கருவேப்பிலை இலையில் கூட வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இன்னொரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உடல் கழிவுகளை, இது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். உடல் கழிவுகளை வெளியேற்றும். நிறைய பேர் வந்து உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் போயிட்டு நிறைய இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. என்னுடைய நேச்சுரோபதி மெடிசனில் வந்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரு 2-3 டாப்ஸ் எலுமிச்சப்பழம் சாறு அதை மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் கழிவுகளை வந்து டெய்லியும் வந்து வெளியேற்றலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மக்கள் வந்து நீங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து பயனடையணும் என்று. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. முக்கியமாக வந்து நேயர்களுக்கான நீங்கள் சொன்ன டிப்ஸ் வந்து ஆல்கலைன் வாட்டர். அந்த ஆல்கலைன் வாட்டரில் வந்து 1 டம்ளர் நீரில் ஒரே ஒரு டிராப் எலுமிச்சப்பழ சாறு, அந்த ஒரு டிராப்போட சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு, இது போட்டு டெய்லி குடிச்சு வந்தா அவங்க நல்லா எனர்ஜியா இருக்காங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நிறைய பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம். இந்த ஒரு உணவின் மூலமாகவும் நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எனர்ஜி அதிகமாக இருந்தால் நல்லா சக்தியா கண்டிப்பா எல்லா வேலையும் செய்யலாம். அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த ஆல்கலைன் வாட்டர் மூலமா. அதோட சேர்த்து வந்து நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழ சாறு மற்றும் தேன், வெந்நீர் இது உடல் கழிவுகளை வந்து வெளியேறும். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில டாக்டர் சி தமிழரசன், நேச்சுரோபதி டாக்டர், நீங்க நிறைய உணவு சம்பந்தப்பட்டமான நேச்சுரோபதி சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னாங்க. நன்றி டாக்டர், இந்த எங்களுடைய இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்க தந்ததுக்கு. நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில்.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம இன்னைக்கு டிகேஎம் காலேஜ்ல இருக்கிறோம். நம்ம முன்னாடி ஒரு மாணவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பத்தி பேச போறோம்னா, மழை நீரை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், செந்தமிழ் செல்வி. என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எப்படி மழை நீரை சேமிக்கலான்ட்டு உங்களுடைய கருத்து என்னவோ அது சொல்லுங்க. மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணீர், அதான் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு தொட்டி கட்டிட்டு அது மூலிமா மழை பெய்யும் போது அந்த தண்ணீராக சேவ் பண்ணலாம். ஓகே, தண்ணீராக சேவ் பண்ணலாம். இப்போ வாட்டரோடைய ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பியூர் வாட்டர் 3% தான் இருக்குது. அதே மாதிரி மிச்சம் எல்லாமே சால்ட் வாட்டராக இருக்குது. எப்படி நம்ம பியூர் வாட்டரை சேவ் பண்ணலாம்? இப்போ சேமித்து வச்சிருக்க மழை நீரை மறுசுழற்சி பண்ணி நம்ம மழை நீரை குடிநீராக மாற்றிக்கலாம். மழை நீரை குடிநீராக ஆக்கலாம்னு உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க. சரி, இப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய முயற்சி என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். மாணவர்களிடையே போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தலாம். நம்ம தண்ணியெல்லாம் எப்படிலாம் சேவ் பண்ணலாம், மழை பெஞ்ச தண்ணீர் எல்லாம் எப்படி அதிகப்படுத்தி நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற பள்ளிக்கும் கல்லூரியிடையில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதில் நம்ம வீட்டிலேயே நம்மளே மறுசுழற்சி பண்ணி வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். மழை நீரை எப்படி சேமிக்கிறதுன்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. ரோசி. ரோசி, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மழை நீரை எப்படி சேமிக்கலாம்? மழை நீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாச்சும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற தண்ணி பூச்செடிங்களுக்கு, அதான் மரம் செடியெல்லாம் பின்னாடி நட்டு வச்சிருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணனா அது மூலம் நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதனால மழை தண்ணி அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. வீட்டுக்கு செலவு பண்ணுற தண்ணி மிச்சமாகும். அதாச்சும் காரு, அதுக்கப்புறம் வண்டி அதெல்லாம் கழுவுறோம்ல, அந்த தண்ணிலாம் பூச்செடிக்கு விட்டோன்னா அது மூலம் மரங்கள்லாம் வளருதுல்ல, அதனால மழையும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மரத்துல இருந்து வர காய்கனிகளும் நம்மளுக்கு பயன்படும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம தேவையில்லாத தண்ணியை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். மரங்களுக்கோ இல்லை காருக்கோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க இப்போ மழை காலமா இருக்குது, தண்ணி நம்ம எப்படி அதிகரிக்கலாம்? இது சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஒரு விஷயம்தான். ஒரு பள்ளம் நோண்டி அதில் கற்கள்லாம் போட்டு தண்ணி சேகரிச்சு வைக்கலான்னு. அது மூலம் நம்ம போர் போட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கலாம். வெள்ளோடைய தண்ணி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய முயற்சி என்ன பண்ணுவீங்க? தண்ணியோடைய லெவல் அதிகமாகிறதுக்காக உங்களுடைய முயற்சி என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷன்ல அளவுக்கு அதிகமாக பேப்பர்லாம் யூஸ் பண்றல, நம்ம பாலித்தீன் பேப்பர். அதனால அந்த பாலித்தீன் பேப்பர் மண்ணு மேல விழுந்துச்சுன்னா மழை தண்ணி உள்ள போகாம தடுக்குது. அதனால நீர்மட்டம் அதிகரிக்காம, அதான் மழை தண்ணி உள்ள போகாம தண்ணி வராம இருக்கு. அதனால நிறைய விஷயம், அதான் தண்ணி சேகரிக்க முடியாம போயிடுது. அது இந்த ஜென்ரேஷன்ல அளவுக்கு அதிகமா அந்த பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மூலம் ஒரு விழிப்புணர்வு. அது முதல்ல லேடிஸ் நம்ம தான் இது பண்ணணும். ஏன்னா அளவுக்கு அதிகமா நிறைய விஷயத்துக்கு லேடிஸ் யூஸ் பண்றது அந்த பேப்பர் தான். காய்கறியை வாங்கறதா இருக்கட்டும், பூ வாங்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு ஆஸ் யூஷுவலா லேடிஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம முதல்ல குறைக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீமதி தர்ஷினி. 3rd பிஎஸ்சி நியூட்ரிஷன் டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ நிறைய தண்ணி ரொம்பவே கம்மியாயிட்டு போறது இல்லைங்களா? இப்போ அந்த வேலி முள்களை எடுக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் ஒரு நல்ல செயலுக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா ஒரு நாள் கூட கொஞ்ச நேரம் கூட தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்ம வீட்டுல நம்ம அதிகமா பயன்படுத்துற இடம் பாத்தீங்கன்னா சமையலறை. அந்த இடத்துல நம்ம சாப்பாடு, அப்புறம் இந்த காய்கறிகள் கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் 3-4 வாட்டி கூட யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா கீழே ஊற்றுவாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம அந்த வேஸ்டா இருக்கிற தண்ணியை நம்ம பூச்செடிங்களுக்கெல்லாம் ஊற்றினா அந்த செடியும் நல்லா வளரும். அது மூலயமா நம்மளுக்கு மழை தண்ணியும் கிடைக்கும். அந்த தண்ணியும் நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணி வேற எதுக்குன்னா வேஸ்டேஜ், இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு, சைக்கிள் வாஷ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய முயற்சி என்ன? தண்ணி எப்படி நம்ம சேமிக்கலாம்னு சொல்லுங்க.
இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் டாப்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இல்லாமல் தண்ணியை வந்து ஒரு வாளியில் பிடிச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணனா தண்ணியோட சேமிப்பும் அதிகமாக இருக்கும். அப்புறமா வந்து குறைவாக நம்ம செலவு பண்ணலாம். அது மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் செய்யலாம். நிலத்தடி நீரை எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள் கொஞ்சம். நிறைய பேர் வீட்டிலலாம் இப்போ வந்து நிறைய போர்லாம் போட்டுடுறாங்க. போர்லாம் போட்டு நிலத்தடி நீரை வந்து எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வர தண்ணியே நம்ம மிச்சப்படுத்தி வச்சு யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நாளைக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மட்டும் நிறைய கிடச்சிடும், மற்றவங்களுக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா தண்ணி வந்து சிக்கனமாக சேமிக்கணுங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கலத்துக்கலாம். நான் உங்கள் அன்பு தோழி உமா. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை நம்ம எப்படி சேமிக்கின்றதை பற்றி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர்? ஹேமலதா. நிலத்தடி நீர் வந்து நம்ம சேமிக்கணும். எப்படி சேமிக்கணும்னா, நம்ம நிலத்தடி நீரை வந்து நிறைய இழுக்கிறது வந்து கருவேல மரம் தான். கருவேல மரத்தை நம்ம அழிச்சாலே நிலத்தடி நீர்லாம் நம்ம சேமிக்கலாம். ஏன்னா கருவேல மரம் வந்து நிறைய தண்ணீரை இழுக்கும். ஆனால் அது வேஸ்ட்டு, அந்த மரம் இருக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் அந்த தண்ணி மொத்தத்தையும் அது உறிஞ்சிரும். அது இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு நிலத்தடி நீர் நிறைய கிடைக்கும். அதனால் நம்ம விவசாயம் அதெல்லாம் நிறையவே பண்ணலாம். தண்ணீரை நிறைய சேமிக்கலாம். அதை வச்சு தண்ணீரை நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறீங்க நிலத்தடி நீரை சேமிக்கணும்னா கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் எதாவது ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா? மை ட்ரீம் வெல்லூர் கிளப்பில் அந்த கருவேல மரத்தை நாங்கள்லாம் போய் அகற்றி இருக்கோம். நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட கருத்தை ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்கள் அன்பு தோழியுமா. இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை எப்படி சேமிக்குன்றதை பற்றி தான் தலைப்பு. நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வி கார்த்திகா. நான் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃப்ரம் டிகேஎம் காலேஜ். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, வள்ளுவர் பெருந்தகை. இந்த வள்ளுவர் குரலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எத்தனை பேர் நம்ம வந்து நீரை பாதுகாத்துட்டு இருக்கோம். என் அன்பு தோழி சொன்ன மாதிரி சீமை கருவேல மரங்கள் அது வந்து இருக்கிறதுனால நிலத்தோட நீர் மட்டம் குறையிறது மட்டும் இல்லாமல் ஒரு குருவி கூட கூடு கட்ட முடியாத நிலைமை. சுற்றி இருக்கிறவங்களுடைய வந்து உடம்புல இருக்கிற நீர் பசையும் எண்ணெய் பசையும் அது வந்து உறிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல சீமை கருவேல மரம் இருந்ததுன்னா அதை சுற்றி ஒரு மாடு கட்டினாலோ ஏதாவது மனுஷன் நின்னா கூட அவன் உடம்புல இருக்கிற எண்ணெய் பசையும் நீர் சத்தும் போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு மாடை கட்டினா அந்த மாடு வந்து கருத்தரிக்கிறதே கிடையாது. அப்படியும் அதை மீறி கருத்தரிச்சா பிறக்கிற அந்த சிசு வந்து ஊனமுற்றதா பிறக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற அந்த சீமை கருவேல மரத்தை வந்து நம்ம எல்லாம் ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்கலாம்? இப்ப நம்ம கிட்ட வந்து எல்லார்கிட்டயுமே ஒரு லேண்ட் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சீமை கருவேல மரங்கள் அழிச்சாலே போதும். ஒருத்தர் வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க அதை வந்து நம்ம வந்து சரியா பாதுகாக்கிறது கிடையாது. நம்ம இடத்துல இருந்துட்டு போட்டோம், அது ஏதோ ஒரு யூஸுக்கு நினைச்சிருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இந்தியாக்குள்ள வந்தது? அந்நிய நாடுகள் வந்து நம்ம இந்தியா விட்டு போகும்போது மழை வரக்கூடாது, நாட்டோட வளம் கெடணுன்றதுக்காக யூஸ் பண்ண விதை தான் அதெல்லாம். அதை நம்ம வந்து அழிக்கணும். அது சீரான முறையில நம்ம பாதுகாத்தாலே முதல்ல பெரிய மழைநீர் சிக்கனத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மழை நீரை வந்து அந்த இடத்துல அந்த முள் மரம் இருந்ததுன்னா இருக்கிற சுத்தி இருக்கிற ஃபுல்லா நீரையே உறிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படி நம்ம எவ்வளவுதான் வாட்டர் சேவ் பண்ணாலும் இவங்க சொல்ற மாதிரி என் தோழிகள்லாம் சொன்ன மாதிரி டேப்பை மூடி வச்சாலும் சரி எது பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து இப்ப நான் வரும்போதே வெள்ளூர் வரும்போதே நான் ஆர்னில இருந்து வரேன். வெள்ளூர் வரும்போதே நான் ஒரு 100கணக்கான மரம் பார்த்திருப்பேன். அப்ப அந்த இடத்துல இருக்கிற மரம் அந்த சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகுது? அப்ப எப்படி நம்ம வெள்ளூர்ல தண்ணி பஞ்சத்துக்கு தீக்கிறது முதல்ல கருவேலை மரங்களை அழிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கருவேலை மரத்தால் மனிதனுக்கும் பாதிப்பு இருக்கு, அதை தவிர விலங்குகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு அதை அகத்தினாலே போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கான உங்களோட ஸ்டெப் ஏதாச்சும் இருக்கா? எங்க ஊர்ல நான் வந்து அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கேன். எங்க பட்டா இருக்கிறவங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த சீம கருவேல மரங்களை அழிக்க சொல்லியும் பாலித்தீன் அந்த இதுவை யூஸ் பண்ண வேணாவும் துணிப்பை மோஸ்ட்லா நம்ம ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மற்றவங்க பார்த்து துணிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து கடை வச்சுட்டு இருக்கோம். எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையில வந்து பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்றது இல்லை. இதுக்குன்னு சொல்லிட்டு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிப்பைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். துணிப்பை நம்ம கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ஏதோ ஒரு புது மாடலா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பேக்கை நீங்க கொண்டு வாங்க, இதையே நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதை கொண்டு வந்தீங்கன்னா நான் ₹1 கம்மியா தரேன், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லா இடமும் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் நம்புறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல்ல நம்ம மாறணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள மாற்றணும் அப்படின்ற மாதிரி. இந்த உங்களோட கருத்தை பண்ணிட்டு நன்றி. தேங்க்யூ.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி அலச போறோம்னா, நீரை எப்படி சேமிக்கலாம், தண்ணீரை பாதுகாக்கலாம், அதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டிகேஎம் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். ஹேமிஷாலினி. என்ன படிக்கிறீங்க? நான் பிகாம் படிக்கிறேன். நீங்கள் தண்ணீர் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கலாம், எந்த முறையெல்லாம்? முதல்ல நம்ம வீட்டில் கடைப்பிடிக்கணும். டேப் தண்ணி வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் லிமிட்டாக நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, வெளியில் டேப் தண்ணி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அப்படி நம்மளால முடியலன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க நிச்சயமாக அவங்க ஸ்டெப் எடுத்து செய்வாங்க. வீட்டில் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அந்த பிளான்ட் எல்லாம் நம்ம நட்டு வச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம சேமிக்கலாம். நிலத்தடி நீரை எப்படியெல்லாம் நம்ம அதிகரிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றலாம்? முதல்ல நம்ம மண்ணெல்லாம் எதுவுமே எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. லேண்டை வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டனால தண்ணியெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதனால ட்ரைனேஜ் வாட்ரு, அப்புறம் நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கார்பரேஷனில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம நிச்சயம் இது பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்காக எடுத்திருக்கீங்க, இல்லை யார்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா, இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு? நான் வந்து தண்ணீர் சேமிக்கணும்னு நான் மந்த்லி ஒரு பிளான்ட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டனில் நட்டு வைப்பேன். அது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுத்திருக்கேன் இந்த இயர்லேருந்து. அது அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன்னா நிச்சயம் அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. இதனால நம்ம நிச்சயமாக மழை நீர் சேமிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்க? எப்படி எப்படிலாம் தண்ணீரை சேமிக்கணும், என்னென்ன முறையெல்லாம் பின்பற்றலாம், வருங்காலத்தில் எப்படி சங்கதிங்களா தண்ணியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? முதல்ல நம்ம மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. அது வந்து இப்போன்னு இல்லை, எப்போவுமே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால் அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தாலே நிச்சயம் நம்ம தண்ணி இது பண்ணலாம். அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு நன்றி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. இன்னைக்கு நம்ம நீரை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், அதை பத்தி வழிமுறைகளை தான் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் டிகேஎம் கல்லூரியிலேருந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் உதயகுமாரி. டிகேஎம் கல்லூரியில் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீரை எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் நிஜமாவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வேலூர்னாவே வெயில்னு சொல்லிட்டு இருப்போம். அது வெயில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே ஃபேமஸ்னு சொல்றதை விட தண்ணி பஞ்சம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. முக்கியமான இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட மனிதனா வீட்டுல எல்லாருமே வந்து நேரம் இருக்கிறது கிடையாது. நேரம்னா வாளியில புடிச்சு தண்ணியை யூஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை நம்ம என்ன பண்ணலாம்? டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஷவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷவரோட அந்த அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்ட் டைமுக்கு குளிச்சுட்டு வெளியில வரதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி வீணாவது தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம தானியங்கி குழாய்களை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால இப்போ வந்து ஒரு 500 ml தண்ணி நம்ம பயன்படுத்துறோம் நார்மலா கை கழுவும் போது அப்படின்னா, தானியங்கி குழாய்களை பயன்படுத்தும் போது 80 ml தான் வீணாவது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சமையல் அறையில நிறைய தண்ணி பயன்படுத்துறோம், முக்கியமா இந்த வாஷ் பேஷன்ல. அப்புறமா காய்கறி கட் பண்ணும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்றோம். அந்த மாதிரியான தண்ணிகளை கண்டிப்பா குடிக்க திரும்ப பயன்படுத்த முடியாது. அந்த தண்ணியை நேரா எங்க அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செடிகளுக்கு அனுப்பலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும்
ஊற்றணும், வீணாகாம இருந்தா நிலத்தடி நீர் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி ஊத்துறதுக்கும் சில நேரங்கள் இருக்கு. எப்படின்னா வெயில் காலங்கள்ல தண்ணி ஊத்தும் போது அந்த நீர் எல்லாமே ஆவியாகி வேஸ்டா போயிடுது. ஸோ நிலத்தடி நீரை சேமிக்க முடியாது. குளிர்ச்சியான நிலை இருக்கும் போது, தட்பவெப்ப நிலை இருக்கும் போது, அந்த மாதிரி நேரங்களில் செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போதோ தண்ணி நிலத்தடியில பாதுகாக்கப்படுது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும், ஆனா அந்த அளவுக்கு நாம தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்குமான்னு தெரியல. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களால முடிஞ்ச கடமைகளை செய்யணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, எவ்வளோ மழைநீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டிருக்கு. என்ன காரணம் நம்ம இன்னைக்கு பேச போகலாம். இன்னைக்கு நம்ம டிகே மகளிர் கல்லூரியில் இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். என்னுடைய பேர் ஜெனிட்டா. நான் செகண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன். எவ்வளோ மழை நீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? ஏரி குளங்களெல்லாம் நம்ம ஒழுங்கான முறையில் பாதுகாத்தோம் அப்படின்னாலே அது நிறைய தண்ணி சேகரிக்கிறதுக்கு வரி வருது. ஏரியிலேருந்து அதிக அளவு மணல் அள்ளுறது மூலமாக அது அதிக அளவு பள்ளமாகுது. அது ஒருவாக தூர்வார முடியறதில்ல. அதனால இந்த காரணங்களால் தண்ணி அதிக அளவு ஏரி குளங்களில் தேங்கிறது கிடையாது. இதனாலவே ஆக்சுவலி நிறைய தண்ணி வீணாகுது. அதனாலவே பாதுகாக்க முடியறது கிடையாது. ஏரி குளம் பாதுகாத்தா நிலத்தடி நீர் அதிகரிக்கும்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தான். இப்போ நிறைய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதனால தண்ணி உள்ளே போக மாட்டிருக்கு. ஏன்னா சிமெண்ட் ரோட் தான் போடுறாங்க. சிமெண்ட் ரோட் போடுறதுனால நிலத்தடி நீர் உள்ளே போக மாட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஸ்டெப் எடுக்கிறது மட்டும் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சிமெண்ட் ரோட் போடுறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு ரோட் போடுறோம் அப்படின்னா தண்ணி நிலத்துக்கு போய் அது நிலத்தடி நீராக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மட்டும்தான் அந்த மாதிரி வழி ஏற்படுத்திட்டு அது மாதிரி சிமெண்ட் ரோட் போட்டோம் அப்படின்னா அது நம்ம பாதுகாக்கலாம் நிலத்தடி நீரை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது கருத்துக்களம். நம்ம எங்கே இருக்கோம்னா, எவ்வளோ மழை நீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு சில பேரை கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் எஸ் சத்யபிரியா. நான் செகண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேமிக்கிறதை பற்றி சொல்கிறீங்கள, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் உருவாக்குறாங்க. அப்புறமா நிறைய தொழிற்சாலைகள்லாம் உருவாக்குறேன். அந்த தொழிற்சாலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணி வேஸ்ட்டாக திரியும் வர தண்ணி யூஸ் ஆக மாட்டேங்குது. அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி திரியும் நிலத்தடி நீருக்கு வந்துடுதா. அது விவசாயம் பண்ண முடியாது போயிடுது. அதனால ரொம்ப கஷ்டமாயிருது, நம்மளுக்கு சாப்பாடுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருது. அதனால அந்த மாதிரி தண்ணிலாம் மறுசுழற்சி செஞ்சு வேற எதனா பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய போர் போடுறாங்க. நிறைய வீட்டில் தனக்குன்னு ஒரு 2-3 போர் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு போர் போட்டுக்கலாம், அது கொஞ்சமான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம், வேணான்னு சொல்லலை. ஆற்று சைட்லலாம் மணல் நிறைய வாடுறாங்க. அந்த மணல் வாரதுனால தண்ணி சேமிக்க முடியாத போயிடுது. நிறைய பள்ளத்தோட தோண்ட தண்ணி சேமித்து வைக்க முடியாமல் அளவுக்கு ஆயிடுது. அப்புறமா செடிங்களாம் நிறைய வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு விவசாயங்கள் அவங்களால நிறைய யூஸ் பண்ண முடியல. இப்போது தண்ணி கம்மியாயிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்படி கட்டுப்பாடோட யூஸ் பண்ணலாம், இந்த செடிக்கு இந்த அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எங்கள் வீட்டில் விவசாயம் செய்கிறாங்க. நெல் பயிர் செய்வாங்க, அப்புறமா கேழ்வரகு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. கேழ்வரகு 2 டைம்ஸ் தண்ணி பாய் வைப்பாங்க. அது ஒரு டைம் தண்ணி பாய் வச்சாவே போதும், அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கு தண்ணி விடணும்னு ரொம்ப அவசியம் ஒன்றும் கிடையாது. நெல் பயிருக்கு எப்படின்னா தண்ணி ஈரம் காத்துனே இருக்கணும். அப்போ தான் நெல் பயிர்கள் மணி பெருசாக வரும். அப்போ தான் சாப்பாடு தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நம்ம கூட இருக்கவங்க நல்லா பேசினாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்மளோட ஒரு நேயர்கள் இருக்காங்க. நம்ம என்ன டாபிக்னா, எவ்வளோ மழை நீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டேங்குது, என்ன காரணம்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட. வணக்கம். வணக்கம், என் பேர் மோகனப்பிரியா. டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். மழை நீரை சேகரிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். மழை முதல்ல வந்தால் தானே அது வர தண்ணியை நம்ம சேகரிக்க முடியும். முதல்ல அதுக்கு மரத்தை வெட்டாமல் இருக்கணும். மரத்தை வெட்டாமல் இருந்தால் தான் மழை வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மழையை நம்ம சேமித்து வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ற டாப்பிக்கே நம்ம பேசணும். இங்கே இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மரம் ரொம்ப கம்மியாயிட்டு போகுது. அதனால மழைநீரும் ரொம்ப கம்மியாயிட்டு போகுது. ஸோ கண்டிப்பாக சேகரித்து வைக்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால் தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோன்னா, இப்போது நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுற அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் கூட நம்ம செடிக்கெலாம் தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பியோர் வாட்டர் தான் நம்ம யூஸ்
யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த மழைநீர் சேகரிப்பு அந்த திட்டத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து இன்னும் நல்லா அதை டெவலப் பண்ணி தண்ணியை வந்து நல்லா சேகரிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து குடி தண்ணீரை கூட வாட்டர் பாட்டிலில் நம்ம விற்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஸோ அந்த நிலைமை மாறணும்னா மழைநீரை சேகரிக்கணும். அதுக்கு முன்னாடி மரத்தை வெட்டாமல் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நல்லா நட்டு வைங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மரம் நட்டு அந்த மரத்து மூலயமா நம்மளுக்கு மழை நிறைய கிடைக்கும். மழை வந்தால் தண்ணி நம்ம பஞ்சமே கிடையாது, தண்ணிக்கு பஞ்சமே வராது. ஸோ நல்லா மரத்தை நல்லா நட்டு வைக்கலாம். அப்புறம் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாட்டர் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. தண்ணி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட இதுவில். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி நிறைய தண்ணி தான் இருக்குது. ஆனால் குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் இதுக்கு மட்டும் தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. சுற்றி தண்ணி இருந்தோம், உலகத்தில் சுற்றி தண்ணி இருந்தோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இதுக்கான ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மழைநீர் வராமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ தண்ணியை சேவ் பண்ணி மரத்தெல்லாம் நல்லா நட்டு மழைநீர் வர அளவுக்கு நம்ம வந்து நம்ம சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். மழையும் நம்மளுக்கு நல்லா வரும், தண்ணியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வறட்சின்ற ஒரு இதுவே இருக்காது நம்ம உலகத்தில். ஸோ மழைநீரை வந்து சேகரிக்க என்னோட கருத்து இதுதான். சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? விழிப்புணர்வு எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் மழைநீர் சேகரிப்பை பற்றி? இப்போ வந்து நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. மழைநீரை எப்படி சேகரிக்கணும், அப்புறம் மரம் நடணும் அப்படின்ற நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நல்லது தான். அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொசைட்டிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க, நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் இதை பயன்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம எங்கே இருக்கிறோன்னா டிகேஏ மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். என் நேம் ஸ்ரீமதி தர்ஷினி, 3rd BSc நியூட்ரிஷன். நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் நிறைய இடத்துல வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அவேர்னஸ் கொடுக்கலாம். நம்மளால வெளியே போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியலனாலும் நம்ம வீட்லேயே வந்து சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியோட இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு தெரியாது. அது நம்ம வருங்காலத்தில் கிடைக்குமா அப்படின்னு தெரியாமல் இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோமா இந்த தண்ணி, அது மாதிரிலாம் தெரியாமல் வீணாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், இது மாதிரிலாம் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்தோம்னா அவங்க வந்து பெரிய வயசில் வந்து அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை வந்து சொன்னால் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரிலாம் நாட்டில் நடந்துட்டுருக்கு. வயசான பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் வந்து தெரியாது இவ்வளோ கஷ்டம்லாம் இங்கே நடந்துட்டுருக்குன்னு. அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம ஒரு கதை சொல்கிற மாதிரி, இது மாதிரிலாம் நடக்குது பாட்டி, நீங்கள் தண்ணியை வந்து வீணாக்காதீங்க, அப்புறம் குழந்தைகிட்ட சின்ன குழந்தைகிட்ட கதை சொல்கிற மாதிரிலாம் சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து சின்ன குழந்தைங்களும் திரும்ப பண்ணுவாங்க. அவங்க எதிர்க்க நம்மளும் வந்து தண்ணியை கரெக்டாக சேமிச்சோன்னா அவங்களும் அதை புரிஞ்சுட்டு நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சொன்னீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மழைநீர் சேகரிப்பை பற்றி? எப்படியெல்லாம் சேகரிக்கலாம், இந்த மாதிரி சேகரித்தா நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வீணாக்காமல் நம்ம சேகரிக்கணும். கிடைக்கிற தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும். அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து தண்ணீர் சேகரிப்பு. நம்ம கூட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் டிகேஏ மகளிர் பெண்கள் கல்லூரி. உங்கள் பேர்? உமா மகேஸ்வரி. தண்ணீரெல்லாம் எப்படி சேமிக்கலாம், நிலத்தடி நீரெல்லாம் எப்படி சேமிக்கலான்றதை பற்றி கொஞ்சம். நம்ம முதல்ல வந்து தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம நிறைய தண்ணி சேமிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது கூட தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியே மறுசுழற்சி செஞ்சு மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப குறைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண தண்ணியை ரீசைக்கிள்ன்ற அப்படி ஒரு டாபிக்ல நம்ம மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி நாமளே அதை யூஸ் பண்ணோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தண்ணி சேமிச்சு வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களும் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டில் வந்து நிறைய விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இது வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி இடத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் தண்ணி எப்படி சேமிச்சு நம்ம சிக்கனமாக எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறதே தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம அவேர்னஸ்
அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நான் நீங்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்கோம். நான் ஒரு அவேர்னஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லி அதை வந்து நான் ரெடி பண்ணி கட்டி அந்த மாதிரி தான் நிலத்தடி நீரை சேமித்து வச்சுருக்கேன். நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா, டிகேஎம் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். நம்ம கூட இப்போ பேசுறதுக்காக மகளிர் கல்லூரியிலேருந்து ஒரு மாணவி தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். யூவி பூவி, நான் செகண்ட் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேகரிப்பு எப்படி அதை நம்ம பாதுகாக்கணும், இது எல்லாத்தையும் விட நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி அதிகரிக்கலாம், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து தண்ணீர் பிரச்சனை இப்போ ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து நம்மளோட நாட்டோட நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடிப்படையானதே தண்ணீர் தான். இது தண்ணீர் குறைஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம நிலத்தடி நீர் குறையிறது சொல்லலாம். இதை நம்ம வந்து பல வழியில் பாதுகாப்பலாம். இப்போ வந்து நம்ம உதாரணமாக எடுத்துனா 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்போது அவ்வளோ தண்ணி வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாமல் தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ தண்ணியை வந்து கடலில் தான் போய் தேவையில்லாமல் கலந்துச்சு. அப்போ நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அதை பாதுகாத்துருக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு எப்போ மழை வருதோ அப்போல்லாம் வந்து அதை ஒழுங்காக ஏரி குளம்லாம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அது சரியான முறையில் அதெல்லாம் தூர்வாரி அதெல்லாம் ஒழுங்காக நிலத்தடி நீர் சேமிச்சா கண்டிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மழை வர டைமில் ஒழுங்காக சேமிச்சா அவங்களோட விவசாயமும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாருமே வந்து 3வது உலகப் போர் வந்து தண்ணீருக்காக தான் வரும் சொல்லிட்டே இருக்குமே தவிர அதற்கான நடவடிக்கை வந்து எதுவுமே எடுக்காம தான் இருக்கும். அதனால் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு செயல்களால் கூட கண்டிப்பாக நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ எவ்வளோ பிரச்சனை விவசாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி சீரான முறையில் வந்து நம்ம வந்து விவசாயத்துக்காக நீரை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சில கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. விவசாயிகளுக்காக நீர் நம்ம தரது பார்த்திங்கன்னா இப்போது அணைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் அணைகள் இருக்குது, அது தண்ணியும் இருக்குது, அது மழை வரப்போ ஒழுங்காக சேமித்து அது விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம விவசாயத்தை காப்பாற்று. உங்கள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலத்தடி நீர் சேகரித்துக்கான அவேர்னஸை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கிரியேட் பண்ணிட்டு வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம். அதாவது தண்ணி எங்கே வேஸ்ட்டாக போச்சுன்னா அதை பாதுகாக்கிறது, அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது, இது மாதிரி மரம் நடுறது, தண்ணி வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஒழுங்காக சேமித்து எங்கள் வீட்டிலே கிணறு இருக்குது, அது மூலமாக நாங்கள் வந்து அந்த மழை தண்ணி வரும்போது மாடியிலேருந்து வரது வந்து கிணத்துக்குள்ளே விடுறோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அது மாதிரி பண்ணிட்டு வரோம். எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பொறுத்து உங்களோட கருத்து. போர்லாம் போடுறது அதெல்லாம் விட்டுடலாம். நிறைய போர் ஒருத்தரே வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழத்தில் போய் போர் போடுறாங்க. அந்த போர் வருது, அந்த மண்ணெல்லாம் வெளியே வர்றதுனால விவசாயம் பண்ண முடியல. அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த மண்ணில் வந்து எந்த செடியுமே வளரவே வளராது. அதனால வந்து விவசாயம் வந்து அந்த இடத்துல வந்து விவசாயம் செய்ய முடியாது. அவங்களாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் சாலை போட்டோன்னா தண்ணி வந்து உள்ளே போகும், தண்ணி வந்து அவ்வளோ இழுக்காது. தார் சாலை போட்டோன்னா அது தண்ணி ரொம்ப இழுக்கிறதுனால ரொம்ப தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை விட அது நிறைய தண்ணி வந்து அது இழுத்துக்கும். நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மக்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Exchange of ideas. Self-interest refers to a focus on the needs or desires of the self. We need the top 1%ers to think of the social outcome and put their wealth into charitable institutions to help equalize a balance. He could have easily been a very rich man, but he stuck to his passion, and his humanity led him to think in a social perspective. Hello and welcome listeners. This is Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Today we have the students from the VIT student chapter, IEEE Professional Communication Society. We are grateful to be invited to host this show where today's agenda is a very commonplace topic that all of us face on a day-to-day basis. Self-interest versus social interests. Here we have Aditi representing self-interest, with Surya and Swarnama opposing it, and the moderator being me, Shekhar,
To start off, let us ask Aditi what she believes self-interest encompasses. Well, Shaker, I believe that we all are familiar with the Darwin's theory, which states survival of the fittest. Hadn't this been true, the process of evolution would not have occurred, nor would we, human beings, have survived till now. We should understand that self-interest refers to a focus on the needs or desires of the self while making decisions for his or her own best interest. Especially when nature itself believes in survival of the fittest, then I don't believe it is wrong for us to care about our own interests or profit. In fact, the idea of self-interest has been a mainstay of economic theory for centuries. Adam Smith, pioneer of political economy, said, "It is not from the benevolence of the butcher, the brewer, or the baker that we expect our dinner, but from their regard for their own interest." Today, self-interest is used as a bait by different organizations to get the best from their people. Schools use grades to encourage students to learn. Companies offer bonuses for high-performing employees. Governments offer tax credit for environmentally friendly choices. So I would say, doubting self-interest's role as a catalyst for economic growth is almost unheard of. Self-interest and competition are very important economic forces. Self-interest is the motivator, whereas competition is the regulator of economic activity. So Surya, what do you have to say about Aditi's portrayal of self-interest and its importance? Well, if one does not have social interest, then one is self-absorbed and is concerned only with oneself. Such a style of life is useless. Let me define what self and social interests are. Self-interest is when individuals make decisions that are in their own best interest that solely benefit the individuals only. Such as when a politician in his self-interest allows a certain crime to go unnoticed for his financial gain. But social interest is when choices are made that benefit society as a whole. The cool thing about social interest is that it can also be attained by individual decision makers acting in their own self-interest. Such as Aditi said, a butcher cutting meat for his gain or a baker making bread inadvertently end up doing society a boon by the professions. Exactly, Surya. This process is what Adam Smith called the invisible hand. Generally, there can be a good amount of disagreement on what exactly this means, depending on views on society role. For example, people who think society should make it easier for people to maximize their own self-interest will not agree with others who believes steps taken towards egalitarianism are beneficial to society. And some might even debate that this might force us to become communist in nature, but that's widely debatable. Think about the creators of Facebook. They acted in their own self-interest, creating it for profit. However, in the process, we all ended up being benefited from the increased networking it has brought. It has brought the world into a new era of social networking. Or think about people like Kumar Das from IIT Kanpur and the Super 30, who gives IIT tuitions to poor and unfortunate children who cannot afford the expensive luxuries of mainstream coaching centers. He could have easily have joined some big company or one of these commercialized coaching centers and could have easily been a very rich man, but he stuck to his passion, and his humanity led him to think in a social perspective. Therefore, he ended up doing something that was far more fulfilling, such as teaching those children. Well, listeners, we will be taking a short break now, so stay tuned for more. Exchange of ideas. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine, fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! Exchange of ideas. Welcome back to the Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Before we left off for the break, we had begun the debate on self versus social interest, where Aditi had given us an in-detail description of economic ethics about self-interest, and Surya and Swarnama had reiterated their stance on social interest, with examples about the creators of Facebook to Kumar Das and his Super 30. Now,
Moving ahead, let us once again move to Aditi to ask her what she thinks. Shekhar, today my opposition imagines a utopian world where everyone is willing to sacrifice the luxuries of life for something spiritually fulfilling. The world is a cruel and unfair place. The criteria for success these days is defined by how much money or how high up a position you have earned. And that can only be achieved through a self-interested outlook of life. Competition is what makes us grow, for it is this same outlook used in our college that endeavors us to grow. We all dream on achieving 9-point CGPAs with the reward of no attendance. We all are motivated to study, to if not beat our friends, but to at least keep up with them. It is this rat race that churns out the best in us. Point noted, Aditi. But in the real world, for example, our very own freedom fighters like Bhagat Singh, Jawaharlal Nehru, Gandhi, and many other veterans fought for our country just to protect our countrymen from Britishers. This was not their self-interest. They gained nothing from this or sought to gain anything, but they felt a social responsibility for society. Thus, these individuals acting for our country gave us the chance to enjoy these luxuries you speak of. Should we act solely in our self-respect when these great men have sacrificed themselves for us? What would they say if they saw today what they sacrificed their lives for? Well, I do see your point that while the term self-interest has negative connotations, it does not necessarily imply greedy or immoral behavior. Self-interest just means that you seek your own goals. In fact, your self-interest might even lead you to give money to your favorite charity or volunteer at a local school, such as MAD in VIT, where the students of the club, on their own accord, have volunteered to help teach children of less privileged upbringing. Well, let me pose a question to the side of social interests. Bill Gates is considered an extremely charitable man, with a vast contribution in the battle against AIDS and other innovations, funded by the Melinda Gates Foundation. But the matter of the fact is, he built his wealth on a self-interested connotation of creating the desktop, or Windows as we all know it. So wasn't his self-interest beneficial for the world over? Well, sure. I completely agree, Shekhar. But if you think about it in another perspective, the 1% rich keep getting richer and the poor keep getting poorer. This unbalance is due to self-interests of these men and women as well as the shape of the economic system. And I totally understand we don't live in a utopian world, but it isn't sufficient for just Bill Gates to put his wealth into philanthropic purposes. We need the top 1%ers to think of the social outcome and put their wealth into charitable institutions to help equalize a balance. How can you expect someone who spent their life building something to just leave nothing to his legacy, to his children and forthcoming generation? Isn't that being envious or greedy from society's stance? A percentage definite, such as the Giving Pledge, were 81 billionaires committed to giving at least half of their fortunes to charity is a reasonable argument. Besides the fact, they also pay a large amount of their wealth in taxes to their various governments. It is also self-interest that creates new entrepreneurs. It is their own motive to reach higher, be successful, that makes them do their work with more dedication. But yes, after achieving their goals or ambitions, they do take care about social interest, working for the people, but their first priority will always remain themselves and their family. Because after all, we are social animals, and we surely can't go against Darwin's theory of survival of the fittest. Well, let me provide you with another side of the story concerning planet Earth. Our ecology, which includes air and water pollution, overfishing, the clearing of rainforest for agriculture, animal habitat destruction, the overexploitation of natural resources, especially in the so-called third world countries, carbon emissions, and the burning of fossil fuels, non-renewable energy resources, consequential global warming and climate change. By acting in our self-interests, haven't we reached this stage of global peril and climate change, which is a very happening and dangerous phenomena? Allow me to answer that point. Well, you see, Surya, there must always be a healthy balance for all aspects of life. In the last century, there has been a huge population explosion that has led the total human population to increase from 5 billion to approximately 8 billion, from the year 1990 to the year 2015. This explosion has led to increase in demand for food and energy as well as fossil fuels. Now, in no way am I saying it is right for us to is it right for us to continue down this path. This is where our government should come in to help curb the population explosion, but more importantly, as engineers, this is where we come in to help bring new, innovative, cheaper technologies
to reduce dependence on fossil fuels and increase the yield of crops so that in lesser area more food might be grown, and as well as a way to reverse climate change and new technologies for garbage disposal. It all depends on us. Exactly. Adding to that in another context, let's take the case of individuals believing that they have the right to smoke tobacco. But the group or society perspective is that it has an interest in preserving its health and well-being. How is the conflict to be resolved? Are we to ban smoking entirely, as it does not have a social outlook? If we ban it, are we not being undemocratic by taking away the liberties of citizens? Is that what we want? Well, agreeably, it is true. We can't stop individuals from pursuing their own interest. That is, after all, what a democracy truly defines itself on: a government for the people. But a government in its social interest can pass laws that ban smoking in restaurants and malls, where there might be non-smokers exposed to second-hand smoke, and make sure its citizens don't smoke in public places such as parks and railway stations, using strict action against violators such as hefty fines. But there are certain interests that the government should not allow at all, such as the poaching of wild animals such as the tusker or the Bengal tiger. These poachers, in their self-interest, have almost led these species into extinction. I absolutely agree, Swarnima. There are certain individuals who are not looking out for themselves, but are just being greedy and are causing way too much harm to society as a whole. These poachers should be caught and given the strictest form of life imprisonment. Apart from poachers, a government should not let its citizens do anything it wants, such as drinking and driving, or not wearing a seatbelt, or owning of firearms, illegally as in their self-interest. They end up causing society harm. Today, I stand for the importance of the individual to think about him or herself, but not for anything that would cause society harm. Such actions must always be punished and restricted. Well, at this point of time, I'd like to bring up something called enlightened self-interest, which is a philosophy in ethics which states that persons who act to further the interest of others ultimately serve their own self-interest. For example, I will not steal because others may steal from me, and this will create a thieving society, which will likely hurt me. So by furthering a social interest outlook, aren't we promoting self-interest as well? Well, Shekhar, enlightened self-interest is different from altruism, which is what we really want here, where altruism calls for people to act in the interest of others, often at the expense of their own interests, and with no expectation of material benefit for themselves in the future. A society which can think altruistically is the ideal society, but again, that's a dream of a utopian world. It's not possible in today's world. But if more people can think in such a manner, life would be far better. But Surya, it can be argued that though altruism generally comes from good intentions, the outcomes of altruism might not always be good for humanity. For example, if the government were to hand out freebies to the people, it might deter them from working hard, because they know they can always depend on the government to bail them out and give them free benefits. It's similar to the reason of the collapse of the Greek economy, as the Greek government had much more relaxed concessions for its people, which led to an inversion of the working population and, inadvertently, the default of its international loans. Well, most people in today's world act according to their own myopic selfishness, which inevitably ends up in a group suffering a loss as a result of conflict, decreased efficiency and productivity because of lack of cooperation, and the increased expense each individual pays for the protection of their own interests, such as the Great Depression in 2008 due to selfishness of the Lehman Brothers. We need to tackle this outlook of thought. Well, even at our best, we are only out for ourselves, claim many eminent psychologists. Everything we do, from the considerate to the heroic, we do ultimately for our own benefit. In some instances, the personal gain is obvious, such as when we reap public admiration or praise. In other instances, it's not so obvious. For example, consider this. You're walking down a quiet road one evening and suddenly come upon a horrible scene. Ahead of you is a truck, turned on its side, and lying on the pavement is the driver, a young man. His face is bloody, and he's barely moving. What do?
You help. But why do you help? What exactly is your motive? You're likely to reply that you help because you wanted to reduce the man's distress. But many psychologists would offer a different explanation. When we see someone in distress, we ourselves experience feelings of distress, such as shock, alarm, worry, or fear. This unpleasant emotional arousal leads us to want to increase our own well-being by reducing these feelings. One way to this goal is to reduce the other's distress. Helping then is only a means to reducing our own distress. What appears to be altruistically motivated behavior is really only self-interest in disguise. But in the same manner, to reduce our own distress, when we act in such a manner, we do it with the thought of helping another person. And it is this thought that truly counts, not the psychological mechanics of how a person thinks. Take the another side of the story on the economical political background. What about lobbyism and corruption? Such as the case of net neutrality, where a lot of the big telecom companies were lobbying the TRI in a bid to get laws against the net neutrality passed. Were they not thinking in their self-interest with the thought that they were helping the masses, but ultimately only helping themselves? Or the Gun Federation in USA, where even after 39 cases of child shootings in USA, in Michigan alone, due to lobbying from these gun companies, no stricter gun rule has been implemented. Issues of corruption in various scenarios can be discussed all day long, but the matter of the fact is it did not arise out of self-interest alone. That is an unenlightened form of self-interest, where greed has corrupted the intention. That is different from the enlightened self-interest spoken about earlier. Well, we have reached the end of our session, and I think it's fair to conclude that we have to think both socially and in our self-interest. By thinking in our self-interest for our survival and keeping an enlightened self-interested outlook, we also help society progress as a larger institution of enlightened self-interested workers. We require both the foresight to think socially and the presence of mind to live with our self-interest at heart, but more importantly, not let greed guide our actions. At a healthy balance, this will help us truly progress as a society. We thank the IEEE Professional Communication Society for this chance to do this show. We thank the VIT Community Radio for giving us an opportunity to express our views about this topic. Thank you. Thank you, listeners, for tuning into today's session, and stay tuned for more debate. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. Hello everyone, this is Silena from VIT Community Radio 90.8 and it is story time, and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then, that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work, so I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now."
I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Organizational Development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD,
organization development will help you to identify the problems in the organization, and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid, and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides, both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market, and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone, and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach, and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams, and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required, and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this,
And as a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me, and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful, and now the change has become the part of Vodafone, and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone, and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information, and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhardt, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippitt began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean?
This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes a representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about three parts. One, how OD is applied at Vodafone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள் எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார்.
அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும். நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள். இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதை போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா? எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்து கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது உங்களோட ஃபேவரட் நிகழ்ச்சி புதுமை பெண்கள் அண்ட் தொகுத்து வழங்குவது உங்க தோழி அட்டானா. இள வயசுல சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரிவோங்க. எந்த ஆசைக்கும் தடையில்லை. சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா முதுமைங்கிற ஒரு வார்த்தையை கேட்டா உடனே ஒரு சின்ன நடுக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா நம்ம முதுமையை அடையும் போதுதான் இத பத்தி எல்லாம் யோசிப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல வயசானவங்களை பத்தி யோசிச்சவங்க தான் நம்ம ஷீலு ஸ்ரீனிவாசன். 12 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஷீலு மனசை விட்டு போகலையாம். அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு இருக்குமா. பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல தனிமையில தவிப்போட வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஹிந்தி மட்டுமே பேச தெரிஞ்ச அவங்க
ஷீலுவை பார்த்ததும் இந்திய முகமா இருக்கேங்கிற நம்பிக்கையில கூப்பிட்டாங்களாம். கனடால இருந்து கூட்டிட்டு வந்த மகன் வயசான அம்மாவை பாத்ரூம்ல விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அந்த பாட்டி ஷீலுவோட கைகளை இறுக பிடிச்சுக்கிட்டு விடவே இல்லையாம். அவங்கள பாதுகாப்பான ஒரு ஹோம்லெஸ் சேர்க்கிற வேலையில ஷீலுவும் அவங்க ஃப்ளைட்டை தவற விட்டுட்டாங்க. அவங்கள பத்திரமா ஒரு ஹோம்லெஸ் சேர்த்து விட்டுட்டு 12 மணி நேரம் கழிச்சு அடுத்த ஃப்ளைட்ல பிடிச்சு ஊருக்கு வந்தாங்களாம். தேம்பி தேம்பி அழுதுட்டே அந்த பாட்டி ஷீலுக்கு குட் பை சொல்லி கையசைச்சிட்டு போன அந்த காட்சி இப்ப நினைச்சாலும் கண்களும் மனசும் கலங்குதாங்க. இப்படி ஒன்னில்ல 1000 நிஜ கதைகளை கடந்து வந்திருக்காங்க ஷீலு ஸ்ரீனிவாசன். ஒவ்வொரு கதையிலையும் சோகங்களையும் சுமந்த முதியவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட சோகத்தையும் கண்ணீரையும் தொடச்சு வாழ போற நாட்கள்ல மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கணும்னு விரும்பினாங்க ஷீலு. அதுக்காக தான் டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் உருவாச்சு. ஷீலு ஸ்ரீனிவாசன் மூத்த குடிமக்களின் உடல் மன பிரச்சனைகளுக்கு உதவ காத்திருக்கும் டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர். அம்மா அப்பான்னு 2 பேருமே சமூக சேவையில ஆர்வம் கொண்டவங்களாம். அதை பார்த்து வளர்ந்த ஷீலுக்கும் சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்க கத்துக்கிட்டாங்களாம். பொதுவா எல்லா உயிரினங்கள் மேலையும் அன்பும் அக்கறையும் காட்டுவாங்களாம். வீட்டுல வளர்க்குற நாய்கள் கிட்ட அரக்கத்தனமா நடக்கிறதும் வேற ஜாதிக்காரங்களை கீழ்த்தரமா நடத்துற மட்டமான போக்கும் ரொம்ப சின்ன வயசுலயே ஷீலுக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவங்க வீட்டுலயும் நாய்க்குட்டிகள் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதுங்களையும் குடும்பத்துல ஒருத்தராதான் நடத்துவாங்களாம். அம்மா திட்டாங்கன்னு வருத்தமான நாய்க்குட்டிகள் கிட்ட பேசுறதும் அதுங்களை சமாதானப்படுத்த அதுங்க கூடவே கட்டில் கடியில படுத்து தூங்குறதுமா சின்ன வயசுல நிறையவே பண்ணிருக்காங்க ஷீலு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க கிட்ட அன்பா இருந்த ஷீலுக்கு எப்பவுமே சமுதாயத்துக்காக எதையாவது பண்ணணும்னு சிந்தனை இருந்துட்டே இருந்துதான். அதனாலேயே சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க் படிச்சாங்களாம். படிப்பு முடிச்சதும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட கொஞ்ச நாள் வேலை பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வேலையை தான் மட்டும் பண்ணா நிறைய பேரை பார்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜி மற்றும் இங்கிலீஷ் கத்துக் கொடுக்கிற டீச்சர் வேலையை தேர்ந்தெடுத்தாங்க. ஷீலுவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே சைக்காலஜி படிச்சா மத்தவங்களுடைய மனசையும் கஷ்டங்களையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட இத பத்தின புரிதலை ஏற்படுத்தினாங்க. இப்படியே வாழ்க்கை மெல்லமா போயிட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் மும்பை போனாங்க ஷீலு. அங்கேயும் வீட்டுல முடங்கி போகாம தனக்குன்னு ஒரு நல்ல வேலையை அமைச்சுக்கிட்டாங்க ஷீலு. மேக்மில்லன் இந்தியா பப்ளிஷிங் கம்பெனில கார்ப்பரேட் மேனேஜர் வேலை. வர்த்தக நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வேலையில முழு மனசோடையும் ஆத்ம திருப்தியோடையும் வேலை பார்க்க முடியாததால 10 வருஷங்களுக்கு அப்புறம் வெளியில வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் செய்யணும்னு உறுதியா இருந்தாங்க ஷீலு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுது. அந்த இன்ஸ்டிடியூட்ல சேர விண்ணப்பிச்சாங்க. இவங்களுக்கு பிடிச்ச வேலையும் கிடைச்சுது. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அவங்களுக்கு தோணின விஷயம்தான் இது. வயசானவங்களோட நலன்ல அக்கறை காட்டுற விஷயங்களை யாருமே பண்ணாதது உறுத்தலா இருந்தது. அதுக்கான முதல் அடிய ஷீலுவே எடுத்து வைக்க முடிவு பண்ணினாங்க. கிட்டத்தட்ட ஒரே வயசுல இருந்த அவங்க அப்பாவும் மாமனாரும் வயோதிகத்தை பார்த்த விதமும் அந்த வித்தியாசமும் ஷீலுவை யோசிக்க வச்சுது. எல்லாருக்குமே வயசாதுங்க. அதை இயல்பா ஏத்துக்கிட்டு பாசிட்டிவான மனப்பான்மையோட நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் பிடிச்ச விஷயங்களை பண்றவங்க ஒரு ரகம். ஐயையோ வயசாயிட்டு இருக்கேங்கிற நினைப்புல வயோதிகத்தை ஒட்டி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்மையே மூழ்கடிக்கிற மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுறவங்க இன்னொரு ரகம். அவங்க அப்பா முதல் ரகத்தையும் அவங்க மாமனார் 2வது ரகத்தையும் சேர்ந்தவங்களா இருந்தாங்களாம். இவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டதால பலதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஷீலு. இவங்களோட சேமிப்பு பணத்தை வச்சு சீனியர் சிட்டிசன் லைஃப் என்ரிச்மெண்ட் சர்வீசஸ் ஆரம்பிச்சாங்க. டிக்னிட்டி டயலாக் மேகசின், டிக்னிட்டி ஹெல்ப்லைன், டிக்னிட்டி சிவிக் சர்வீசஸ், டிக்னிட்டி ஆன் வீல்ஸ்னு கிட்டத்தட்ட 20 வகை சேவைகள் இதுல அடக்கம். இந்த மாதிரி பல புதுமை முயற்சிகள்ல டிக்னிட்டி டயலாக் மேகசின் ரொம்பவே பிரபலம்ங்க. பதிப்பகத்துறையில இருந்த அனுபவத்தை வச்சுதான் டிக்னிட்டி டயலாக் பத்திரிகைய தொடங்கினாங்க ஷீலு. சீனியர் சிட்டிசன்களோட வாழ்க்கை, எண்ணங்கள், அனுபவங்கள்னு எல்லாத்தையும் பதிவு செய்யற இது இந்தியாவிலேயே முதல் முயற்சிங்க. இவங்களோட இந்த முயற்சி பல பேர் வாழ்க்கைய மாத்திட்டே இருக்கு. முதியவர்களின் பிரச்சனைகளா ஷீலு பட்டியலிடுற சில பல விஷயங்கள் தான் டிக்னிட்டி ஃபவுண்டேஷனோட கிளை சேவைகளுக்கெல்லாம் பின்னணி. பாதுகாப்பின்மைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஆனாலும் அதுல அத்தனை சிம்பிளா பிரச்சனை இல்ல. துணையை இழந்ததாலையும் அடுத்தவங்களை சார்ந்திருக்க வேண்டியதாலையும் தான் அடையாளம் தொலைந்ததாலையும் தன்னம்பிக்கை குறைவாலையும் உண்டாகிற மன ரீதியான பாதுகாப்பின்மை, பொருளாதார பாதுகாப்பின்மை, தான் உடல் நலம் குறித்த பாதுகாப்பின்மை, தான் குடும்பத்தையும் சொத்துக்களையும் பாதுகாக்க முடியுமாங்கிற கவலை, தனிமை, சந்தோஷமின்மைன்னு
இப்படி முதியோர்களோட பாதுகாப்பற்ற மனநிலைக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அவங்களோட பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் போக்கி வாழ்க்கையை நிறைவாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் மரியாதையோடையும் வாழ செய்யற வேலைகளை தான் டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் செய்யுது. உதாரணத்துக்கு இவங்களோட டிக்னிட்டி ஹெல்ப்லைனை எடுத்துக்கலாம். இது இந்தியா முழுக்க இருக்கு. தங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை, சொத்து பிரச்சனைகள், உளவியல் மற்றும் உடல் பிரச்சனைன்னு எந்த தேவைக்கும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அந்தந்த துறை நிபுணர்களை வச்சு அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. ஆபத்துல உள்ளவங்களுக்கு அவசர உதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யறாங்க. முடிவெடுக்க முடியாம தவிக்கிற விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல இருந்து முதியோர் இல்லங்கள்ல இடம் கிடைக்க ஏற்பாடு செய்யறது வரைக்கும் சகல உதவிகளும் இதுல உண்டு. டிக்னிட்டி ஃபவுண்டேஷனோட சேவைகளை ஹைலைட் ஆன விஷயம்னா டிக்னிட்டி கம்பானியன்ஷிப்பை சொல்லலாம். இதுல என்னெல்லாம் பண்றாங்கன்றதுக்கு சில உதாரண சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். கேன்சர்ல பாதிக்கப்பட்ட தன்னோட மனைவி ஜூலி வாழ்க்கை மேல நம்பிக்கை இழந்துட்டதாகவும் சோகத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறதாகவும் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு இவங்க ஹெல்ப்லைனுக்கு போன் பண்ணினாராம் மேத்யூஸ். இவங்களோட வாலண்டியரை அனுப்பி வச்சாங்களாம். அவங்க சொன்ன ஆறுதல் வார்த்தைகளாலையும் அன்பான பேச்சாலையும் தன் மன வேதனையிலிருந்து வெளியில வந்தாங்க ஜூலி. இன்னொரு சம்பவம், பாஜியோட அப்பாவுக்கு டிம்னீஷியான்னு சொல்ற மறதி நோய். வேலைக்கு போறவங்கன்றதால பகல்ல அப்பாவை பாத்துக்க ஆள் இல்ல. என்ன செய்யலாம்னு கவலையோட இவங்க ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டாரு பாஜி. டிக்னிட்டி ஃபவுண்டேஷனோட டிம்னீஷியா டே கேர் சென்டரை பத்தின தகவல்களை கொடுத்து உதவினாங்களாம். இந்த மாதிரி பல உதாரணங்களை அடுக்கிற ஷீலு முதுமையில வறுமையை விட தனிமைதான் மிகப்பெரிய கொடுமைன்றதுக்கு தான் கண்ட அனுபவங்களை விளக்குறாங்க. தான் அமைப்பின் மூலமா அதுக்காக தீர்வுகளையும் வச்சிருக்காங்க. உதாசீனப்படுத்துவதும் தனிமையும் தான் முதுமையின் மிகப்பெரிய வறுமைன்னு சொன்னாங்க அன்னை தெரசா. ஷீலோ சந்திக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கான். 70 வயசார மாதுரிக்கு சொந்த வீடு, 3 வேளை சாப்பாடுன்னு எல்லாமே இருக்கு. ஆனாலும் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி இருக்கிறதா சொன்னாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத வெறுமையை கொடுக்கிற முதுமையை பத்தி நிறைய பேர் புலம்புறத கேட்டிருக்காங்க ஷீலு. இதுக்கு மிகப்பெரிய காரணம் மக்கள் தங்களுக்கு இடையில பாலங்களை கட்டுறதுக்கு பதிலா சுவர்களை எழுப்பிடுறாங்க. அதுக்காக ஸ்பெஷலா டிக்னிட்டி ஃபவுண்டேஷன்ல தனிமை வலி தீர்க்கும் மையங்கள்னு ஒரு பிரிவே வச்சிருக்காங்க. தனிமையில தவிக்கிறவங்க தினமும் மாலை வேளைங்கள்ல இங்க கூடுவாங்களாம். தான் தனி ஆள் இல்ல, தன்னை போலவும் தனக்காகவும் மனுஷங்க இருக்காங்கன்னு அவங்கள உணர வைக்கிற முயற்சி தாங்க இது. இவ்ளோ செய்யற ஷீலுவே ஒரு சீனியர் சிட்டிசன் தான். முதுமை வாழ்க்கைய அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஷீலு தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு தான் சொல்றாங்க. பொழுது எப்படி போகிறதுங்கிற நினைப்பே அவங்களுக்கு வராதாம். செய்ய வேண்டிய வேலைகள் 1000 இருக்கு. தினம் தினம் மக்களை சந்திக்கிறது, அவங்க பிரச்சனையை கேட்கறது, அதுக்கான ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் சொல்றதுன்னு ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அன்பான அனுசரணையான கணவர், இவங்க விரும்புறத செய்யற சுதந்திரத்தை கொடுக்கிறவரு. இவங்க வாழ்க்கைக்கும் இவங்க செய்யற விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு அர்த்தமும் அவசியமும் இருக்குங்கிறத உணர்ந்தவரு. இவங்களோட ஒரே மகளும் இவங்களுக்கு மிக பெரிய சப்போர்ட். பொருளாதார ரீதியாகவும் இவங்க 2 பேரோட ஆதரவும் ஷீலு செய்யற இத்தனை விஷயங்களுக்கும் பெரிய அளவுல உதவுதான். டிக்னிட்டி ஃபவுண்டேஷனோட கிளைகள் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இந்தியாவோட மூல முடுக்குல எல்லாம் அதை பரப்பணுங்கிற ஒரே நோக்கத்தோட உற்சாகமா உழைக்கிற ஷீலு ஸ்ரீனிவாசன் நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறதுக்கு நம்ம ஷீலு தாங்க சாட்சி. இந்த வயசுலயும் ஓடி ஆடி மத்தவங்களுக்காக உழைக்கிறவங்க தன்னோட இந்த வயோதிகத்தை ஒரு பாசிட்டிவான சாதிக்க விரும்புற ஒரு வயசா எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் பல சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கைய நீங்க மாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆட்டானா. இது உங்க விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. புத்தக புழுக்களாய் இருந்த நம்மை மாற்றி பழைய ஏட்டுக்கல்விக்கு பூட்டு போட்டு
செயல் வழியின் மூலம் கற்றலை எளிதாக்கி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் ஏபிஎல் திட்டத்தை பற்றி நம் வில்லுப்பாட்டின் மூலம் பாட வரும் வில்லுப்பாட்டு குழுவினர்கள் சக்திவேல், அபிநயா, பூபால், அக்பர் பாஷா, சூப்பியா, சல்மான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு சார்பாக வணக்கம். நாங்கள் எளிய செயல்வழி கல்வி திட்ட முறையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். நம்ம கல்வித்துறையே மிக பெரும் வளர்ச்சியே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அண்ணே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நாம எல்லாம் இங்க எதுக்கண்ணே கூடி வந்திருக்கோம்? சொல்றேன். நம்ம அரசாங்க பள்ளிகள்ல 1 முதல் 5 வகுப்பு வரை எளிய செயல்வை கல்வி திட்ட முறையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறாங்களாம். அப்படியே அத பற்றி தெளிவா மக்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே எளிய செயல்வழி கல்வி திட்டமா? அப்படின்னா தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தந்தானே தானே தன தந்தானே தானே புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் 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 தமிழ்மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தமிழ்மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தன்னானே நானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் 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 ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தந்தானே தானே தன தந்தானே தானே. அட போங்கண்ணே, என்ன புதுமையான திட்டமோ. என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என் ஆத்துக்காரி வேற அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, ஆவாத்து பசங்க கான்வென்ட் போறது கேட்டேலா அப்படின்னு ஒரே நச்சரிக்கிறா. அடா மண்டு, அனுப்பாதே கான்வென்ட்டுக்கு அனுப்பாதே. இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளிகள்ல எளிய செயல்வழி திட்ட முறையில அழகான அட்டைகளை கொண்டு ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழிகள்ல பாடம் நடத்துறாங்க. என்ன புதிய திட்டமோ, எல்லாம் நம்ம படிச்ச படிப்பு தான். என்ன அப்படி இல்லடா, அன்று படித்தது ஏட்டு கல்வி, இன்று படிப்பது செயல் வழியில். மாணவரை மையப்படுத்தி திறனுக்கேற்ப கற்றல் முறை, திறனுக்கேற்ப கற்றல் முறை. புரியுதா? புரியுதே, ஆனா புரியல. அத விவரமா சொல்றேன், கேளுங்க. கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போற. கேளுங்க தம்பி கேளுங்க, கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போறேன். கேளுங்க தம்பி கேளுங்க. அண்ணே, அதை யார் அண்ணே கண்டுபிடிச்சா? நல்ல கேள்வி, பதில் சொல்றேன் கேளுங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆங்கில
மாநிலம் விஷவேலி ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம் மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம் கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநில விஷவேலியில் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம் மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம் அந்த திட்டம் செயல்வழி திட்டம் அந்த திட்டம் செயல்வழி திட்டம் அந்த திட்டம் செயல்வழி திட்டம் அந்த திட்டம் செயல்வழி திட்டம் தந்தானே தந்தானே தந்தான குயிலே தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே தந்தான குயிலே தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே ஆந்திராவில் உருவான ஏபிஎல் தமிழ்நாட்டில் எப்படி அனைவருக்கும் கல்வி மூலமாக இந்த திட்டத்தை இந்திய முழுமைக்கும் எடுத்து வந்தாங்க. அது நன்மையை பார்த்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பா நடைபெற வழிவகை செய்தாங்க. ஆமா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துச்சு பாத்தியா? பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. அப்படின்னா இந்த முறையில பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? சொல்றேன். பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க. 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 திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. ஆசிரியர் வழிகாட்டியா இருப்பாருங்கோ, ஏணி ஏறி சின்னபடி படிப்பாருங்கோ, திறனுக்கேற்ப அடைவு நிலை அறிவாருங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. ஏணி படியா? அப்பனா பசங்க ஏணி மேல ஏறி படிப்பாங்களா? அட அபிஷ்டு, ஏணி படினா அது இல்லடா. பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். 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 அந்த சின்னத்தை பார்த்து பசங்க அட்டை எடுத்து படிப்பாங்க. அந்த சின்னத்தை பார்த்து பசங்க அட்டை எடுத்து படிப்பாங்க. படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து. படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து. ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணி படியை முடிப்பாங்க. ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணி படியை முடிப்பாங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. அதுவே எணிப்படி எணிப்படி எணிப்படிங்க. இப்படி ஒவ்வொரு படிநிலையும் படிச்சு படிநிலையில் முன்னேறி கொண்டே போவான். அவன் கடைசி படிநிலையை முடிப்பதற்கும் அந்த கல்வி ஆண்டும் முடியும். ஆசிரியர் சிறந்த வழிகாட்டியா இருந்து பிள்ளைகளுக்கு தூண்டுகோலாக விளங்குவாங்க. அண்ணே, செயல்வழி கற்றலினால என்ன நன்மைனே? நன்மையா கேட்டீங்க, சொல்றேன் கேளுங்க. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது.
இருக்கிறது. அரசு அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்குகிறது. ரூபாய் 5000 மதிப்புள்ள கணித உபகரண பெட்டியை ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்து கணித செயல்பாட்டை எளிதாக்குகிறது. உடனே என் பையனை அரசாங்க பள்ளிக்கு அனுப்பி சிறந்த முறையில கல்வி கற்க வை செய்யறேன். இதுவரைக்கும் அமைதியா நான் சொல்றத கேட்டவங்க அனைவருக்கும் எங்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விருப்பமுடன் வந்திருந்து வில்லுப்பாட்டை கேட்டவங்க ரசித்தவங்க எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழ 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 வாழவே. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எல்லா இடத்திலும் எல்லாமே அமைந்து விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. இல்லாததை தேடும்போது தான் நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்கும். அப்படி இல்லாததை சுட்டிக்காட்ட வருகிறார் எம் பள்ளி மாணவர் சக்திவேல். இல்லை இல்லை என்றும் இல்லை. சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ரயில்கள் இல்லை, ஆப்பிரிக்காவில் புலிகள் இல்லை, அல்பனியாவில் மதங்கள் இல்லை, வட துருவத்தில் நிலப்பரப்பு இல்லை, சந்திரனில் வாயு இல்லை, பாலில் இரும்பு சத்து இல்லை, யானையும் துதிக்கையில் எலும்பு இல்லை, சுண்டெலிக்கு வேர்ப்பதில்லை, மலைப்பாம்புக்கு விஷமில்லை, பாம்பின் கண்களின் இமை இல்லை, ஈக்களுக்கு பற்கள் இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, முதலைக்கு நாக்கு இல்லை, ஈசலுக்கு வயிறு இல்லை, இல்லை இல்லை என்றும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆம், சோகத்தை சுமையாக்கி உன் மனதை பூட்டாதே. சிரிப்பு என்னும் திறவுகோல் கொண்டு திறக்க வாய்விட்டு சிரித்து பழகு, உன் ஆயுளை அதிகமாக்கு என நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வரும் சிறார்கள் சக்திவேல், நூர்ஜஹான், அபிநயா, ராஜேஸ்வரி, அக்பர் பாஷா. சிரித்து வாழ வேண்டும். உண்ணும் உணவிற்கு அறுசுவை வேண்டும். உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நகைச்சுவை வேண்டும். நம் உடல் நலத்திற்கு அறுசுவை உணவு முக்கியம். நம் உள்ளம் நலத்திற்கு நகைச்சுவை முக்கியம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழைய மொழி. வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழலாம்
என்பது புதிய மொழி. பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலையே இல்லை. நிஜமாவா? ஆமாம், செக்கிங் ஏறினா தான் கவலை. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை கூட்டிட்டு போறதுக்குள்ள வாசப்படியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அப்ப டோர் டெலிவரின்னு சொல்லு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், எவன்டா தமிழ் டீச்சர் காலை பிடிச்சு வாரி விட்டது? சார், நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டே மச்சான், உங்கள் வீட்டுக்கு போய் உன்னை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா அந்த மாடு எங்கேயாச்சும் மேய போயிருக்கோன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. நான் திரும்பி போனதும் உன்னை தேடி ஒரு எருமை வந்துச்சுன்னு என்று சொன்னார்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என் மனைவி திருவள்ளுவரோட வசந்தவ. எப்படிடா சொல்ற? திருவள்ளுவர் எதுவாக இருந்தாலும் 2 அடியில் புரிய வைப்பாரு. ஆனால் என் மனைவி ஒரே அடியில் புரிய வைப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னங்க, செருப்பு காலை கடிக்குது. அப்போ சாயங்காலமா போட்டுக்கோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 10 விரலையும் நீட்டிட்டியா? இப்போ இதில் 8 போச்சுன்னா என்ன வரும்? ரத்தம் வரும் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன தைரியம் இருந்தா பிச்சை கேட்க ஆபீஸுக்கே வருவேன். வீட்டில் போய் கேட்டேன். அம்மா தான் ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேங்கிற? கேட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது சார், நான் படிச்ச வருஷம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நகைச்சுவை உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த அருமையான டானிக். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கின்றன. வளர்ந்த மனிதன் 10 தடவை கூட நாளொன்றுக்கு சிரிப்பதில்லை. வாய்விட்டு சிரிக்கும் பொழுது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை உள்ளித்து இரத்தத்தில் கலந்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. எனவே சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய் அமைந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இது இந்திய கல்வி முறையின் ஓர் மணிமகுடம். இம்மகுடத்தை அணிந்துள்ள நம் தேசம் கல்வித்துறையில் சாதித்து காட்டியுள்ளதை தன் குயிலோசையால் பாடல்களால் பாட வருகிறார்கள் அபிநயா, சாருலதா, மொய்சன், சல்மான், நந்தினி. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABL எல்லாமே நல்ல திட்டம்.
SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABL எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABL எல்லாமே நல்ல திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். எதிர்வரும் தடைகளையே நீக்கும். எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எதிர்வரும் தடைகளையே நீக்கும். எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும். எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும். எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABL எல்லாமே நல்ல திட்டம். தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம். தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABL எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம் பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. ஐயிரண்டு திங்களாய் தம் கருவறையே குடிலாக்கி பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் ஈன்றெடுப்பவள் தாய். தாயில் சிறந்த கோயில் இந்த தரைமீதெங்கும் இல்லை. தோயும் அன்பு தொண்டால் அவள் தோறும் போற்றி ஏற்று. இத்தகைய தாயை புகழ வார்த்தைகளே இல்லை என புகழ்பவர் ஜே. சந்துரு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு சும்பு சேராம தொப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணரக்கம் பாலாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. அல் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த. அந்த ஆளை கூலை குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. கடை வெட்டி நட உனக்கு கால் ஜட்டை ஜட்டி கொடுத்த. சிலுவாறு சேர்த்து வச்சு சிலைட்டொன்னு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்ச. என் புள்ள கலெக்டருன்னு 8 ஊர் சொல்லி வச்ச.
தாலியை வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச, உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவும். காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. ஆராரி ராராரிரோ ஆராரி ராரோ ஆராரி ராராரிரோ. குடிகாரப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன், கோபுரமா என் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். 5 வடி 10 வடி அங்க இங்கும் காடன் பட்டேன், அத்தனையும் நான் படித்தேன். ஆயுசத்தை தாங்கி புட்டேன், பட்ட தும்பு போதும் முன்னா பாவியில உசுர விட்டேன். பட்ட ஜொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வெட்ட, ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட. பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன குடம் ஓடிக்க வச்சு புட்ட. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமாவ சும்மா. பாலூத்த வந்திருக்கேன் பாவிமாவ சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும், பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமுள்ள ஒருவனால் மட்டுமே இன்ப வாழ்வை எய்த முடியும். போதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை தவிக்க விடும் அறிவில்லா மாந்தரின் அழிவை பற்றி கானா பாடலால் கவிதை பாட வருபவர் ஜே. சந்துரு. பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மவாவன் வாயில அதை போட்டு போட்டு காமிக்கிறான்டா டிவியில். மச்சான் டிவியில் மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரைக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள அம்சை போட்டு அமுக்கும். கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். நல்லா கீரை மூஞ்சி கூட குரங்கு போல இருக்கும், மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரிக்கும். சும்மா இருக்கிற உதட்ட உள்ள ஆன்சை போட்டு அமுக்கு. கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். நல்லா கீரை மூஞ்சி கூட நாக பாம்பு போல இருக்கும், சுண்ணாம்பு கலந்த பாக்கு செத்து போயிட நாக்கு. போட போட வைத்த உள்ள ஸ்டேந்து 2 ஸ்டாக்கு, உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான். உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான். பயிற்ச காசை எல்லாம் டாக்டருக்கு ஐப்பான். சிகரெட்டை தான் கொளுத்திடும், வாயில் வச்சு ஈத்திடும். தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும். இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து. கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. சிகரெட்டை தான் கொளுத்திடும், வாயில் வச்சு ஈத்திடும். தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும். இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து. கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM।
और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार ये क्या हो रहा है, हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है चलो मैं शुरू करती हूँ। इश बिन श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। इश बिन हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? वेयर या कमिंग फ्रॉम, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, तो मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर। यही अब सही बोला मैं? हाँ सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी। ना ही साई है ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वोयर इन टू वेयर। राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉस भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट। ओके, बिस्ट दू। व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। अडॉप्शन चलता रहता है जिंदगी में। हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास। तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो। तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। तो इसको बोलेंगे दास VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू। ओके, वेयर मतलब वो, और वो बिस्ट दू। राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है।
हाँ सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि when। अभी बहुत सारे छूटे हुए हैं पर हाँ, when, ओके ठीक है, तो when when बोलेंगे को हम वॉन, वॉन बोल। WANN, when मतलब वॉन। y को क्या बोलेंगे, y को वॉरम। ओके। स्पीक श्राव्य, 2 बार बोल। Y को हम बोलते हैं वॉरन। वॉरम। वॉरम। y को मतलब वॉरम। Y is वॉरम। y is वॉरम, ओके। और which को which को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे। वेल्शे। WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे। या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे। हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच। वो इज वेयर। वोहर? Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE। WI को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE वी। इसका एक नॉर्मल सेंटेंस भी है। तो मैं अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स। ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। तो अभी वी गेट्स। अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स। आई एम फाइन। तो इश बिन गुड। ओके, आई एम गुड। आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे। तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब ही नहीं होता है, बट इसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड? सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड? Heis. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heisen का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से Heisen. बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मीन्स हाउ आर यू कॉल्ड। तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु। सॉरी इश हेजे हिमांशु। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर। WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो। अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है। तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग।
1 करोड़ आ गया बस, छोड़ो इंजीनियरिंग। हाँ मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे। बस मुझे पार्टनर बनाना मत भूलना। जरूर जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो। ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तो मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके। फ्रॉम वेयर? वोर। वोर, ओके। टू वेयर? वोन। वोहन, राइट। अभी व्हाट? वॉस। राइट। हु? हु मींस वर, WER। फाइन। इट्स वो वर नहीं, इट्स वेयर। वेर। राइट। वेर। राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं? ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और व्हाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है। Okay. और वॉन व्हेन होता है। अच्छा तो इसको ऐसे कर सकते हैं, व्हेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू व्हेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ। गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ सॉरी, भूल गई। हाउ आर यू इज वी गेस। या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू। हेस्ट मैंने यूज किया है इस केस में, यानी HEI और फिर डबल S और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। वो क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेस्ट डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइस्ट डू मतलब हाउ आर यू कॉल्ड। तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू, व्हेन यू केम या व्हेन यू आर कमिंग। ओके, ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मींस सून, तो आई विल कम सून। ओके, आई कम सून, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना। और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI डबल S T बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अर्बाइटिस डू। अर्बाइटिस डू, अर्बाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अर्बाइटर रेडियो जॉकी।
ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें हाँ। बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। हाँ, अभी but- एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके, तो मैं बोलूँगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है to listen. Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्य एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा। जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है जे ए, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकलिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस डू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस डू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस डू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस डू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस डू, पर हम बोलेंगे वी हिस डू। मान ली हार, मैंने मान ली। ich bin glücklich, I'm happy। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, danke श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो won't do, वो won't do, where do you live, where do you stay or where do you live, तो इश वोना in हैदराबाद। ओके, won't comes do, when are you coming, right, और when you come, और when do you। हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल हूँ मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल, बिस बाल। ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून, जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस जे ए या। Ich bin glücklich, I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब
व्हाट्स मार्क डू, तुम अभी क्या कर रही हो? तो इश höre म्यूजिक, मैं एम लिसनिंग टू म्यूजिक. Arbeites du? Arbeites du, do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. ओके तो अब अगर आप सिर्फ नो बोलते हैं तो आप बोलेंगे नाइन. पर अगर आप डोंट बोलते हैं तो निश्ट. हाँ, निश्ट का मतलब है नो. इट इज अ फॉर्म ऑफ अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क. तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं. ठीक है, तो बहुत अच्छी बात है. ये नॉर्मली लोग आपसे पूछेंगे arbeites du मींस यू वर्क क्वेश्चन मार्क. तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन, ich arbeite nicht मींस आई डोंट वर्क. तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं. अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर्स से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें. पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज. या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं. हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है. तो पर सबसे पहले क्विक रिविजन. 9 शब्द हमने सीखे आज. कौन से? WH वाले और एक हाउ वाला. तो उसको क्या जर्मन में बोलते हैं? तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे. श्राव्य पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार. ठीक है. या फिर इंग्लिश में. स्टार्ट करो. तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो. वेयर फ्रॉम, वोवर. वेयर टू, वोरन. ओके. और हु? वर. इट्स नॉट वर, इट्स वेयर. वेयर. और व्हाट? was. ठीक है. व्हेन? won. won. why? warm. how? we. हमने कुछ और छोड़ दिया. which. हाँ, which is welche. welche. तो अब मैं तुमसे पूछता हूँ. where. वो. where. where from. when. where to. was. what यानी क्या. won. यानी कि when कब. we. यानी कि how कैसे. where. यानी कि who कौन. warm. यानी कि why क्यों. welche. यानी कि which कौन सा. ठीक है भाई. Ich bin glücklich. I am good. कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या. कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया. हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी. आंट वॉटन मतलब आंसर दे सकी. Ich bin glücklich. गुड. तो चलिए एक बार वापस से हो जाए. अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा. ठीक है, तो शुरू. तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी. ओके, तो इस बात का बताओ. welche. which. warm. when. no, why. वापस से दोहराती हूँ. warm. why. why are you forgetting, Himanshu? I am sad. sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे. तो अभी वो. where. woher. from where. wohin. to where. won. when. where. who. was. what. और क्या बच गया. we. how we get. how are you. ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं. और ठीक है, दिस ich bin श्राव्या एंड ich bin हिमांशु मंघानी और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन. और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. నేను మీ హోస్ట్ సృజన అండ్ వెల్కమ్ టు అవర్ షో విజయ బాట. ప్రతి ఒక్కరి జీవితానికి ఒక అర్థం ఉంటుంది. ఆ అర్థాన్ని తెలుసుకున్న వారికి విజయం తప్పక వరిస్తుంది. ఈరోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి చాలా ఫేమస్ అండి. కాబట్టి దాన్ని తెలుసుకునే ముందు మనం ఇంకొన్ని విషయాలు చూద్దాం. బతుకు భారాన్ని మోస్తూ బలాన్ని కోల్పోతున్న లేలేత మొగ్గలు, దుమ్ము ధూళి తొక్కి
కళాకాంతులు లేక కాలాన్ని దూరంగా గడుపుతున్న అభాగ్యులు, అంతుపట్టని ప్రశ్నార్థకాలుగా ఈ నేలపై దర్శనమిచ్చే శరీరాలు. అవును, ఆ బాలల బాల్యం నలిగితేనే మీర్జాపూర్ తివాచీలు మృదువుగా మన పాదాలను స్పృశిస్తాయి. మసిబారిన ఆ చేతులే శివకాశిలో పటాకులుగా ఇస్తాయి. మధ్యప్రదేశ్ విదిషా అశోకా కింగ్ నడియాడిన నేలది. ఆ రాజుది ఒక శకం అయితే ప్రస్తుత శకం ఇంకో రాజుది. అతనే కైలాష్ సత్యార్థి. 1954వ సంవత్సరం 11వ జనవరి నాడు కైలాష్ శర్మగా జన్మించారు. 6వ ఏట స్కూలింగ్కి వెళ్ళిన కైలాష్ మొదటి రోజే స్కూల్ ముందు బూట్లు పాలిష్ చేస్తూ తన వయస్సు ఉన్న బాలుణ్ణి చూశాడు. ఎంతో బాధపడ్డాడు. నేను స్కూల్కి వెళ్తుండగా ఈ అబ్బాయి ఎందుకు నా బూట్లను పాలిష్ చేస్తున్నాడు అని బాధపడ్డాడు. ఒక వారం తరువాత ఆ బాధను భరించలేక వెళ్ళి తన తండ్రితో మాట్లాడాడు. అప్పుడు ఆ తండ్రి చెప్పాడు, మేము పనిచేయటానికే పుట్టాం, మా కులం అదే అని. నిర్ఘాంతపోయాడు కైలాష్ శర్మ. తన మనసులో కదలాడుతున్న ఈ ఆలోచనలను ఏదో ఒకరోజు నిజం చేయాలనుకున్నాడు. అదే చైల్డ్ లేబర్ను నిర్మూలించాలనుకున్నాడు. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది. ఇందుకు సరైన ఉదాహరణ కైలాష్ సత్యార్థి. చదువు లేకపోతే బానిసత్వం, బానిసత్వం ఎక్కువైతే పిల్లలు డబ్బులు లేక దొంగతనానికి ఒడిగడుతారు. కాబట్టి ఈ బానిసత్వాన్ని నిర్మూలించాలనుకున్నాడు సత్యార్థి. అందుకే చదువును పెంపొందించాలనుకున్నాడండి. రిజల్ట్స్ వచ్చే రోజున రిక్షాను అద్దెకు తీసుకున్నాడు కైలాష్. ఆ రిక్షాలో వేరే పట్టణాలకు వెళ్ళి ఉత్తీర్ణులైన విద్యార్థుల వద్ద పుస్తకాలు తీసుకున్నాడు. ఆ పుస్తకాలతో మరికొన్ని జీవితాలు బాగుపడతాయని వాళ్ళకి వివరించాడు. ఆ విధంగా ఎన్నో పుస్తకాలు సేకరించి చదువు లేని విద్యార్థులకు ఆ పుస్తకాలను ప్రసాదించాడు కైలాష్. ఆనాడు నుండి కైలాష్ ఎంతో ఉన్నత మనస్సు ఉన్న వ్యక్తిగా మారుమోగాడు. ముఖ్యంగా ఆసియా దేశాల్లో చైల్డ్ లేబర్ ఎక్కువ. అది మన భారతదేశంలో ఇంకా ఎక్కువ. 1969 అక్టోబర్ 2 ఈ పేరు గుర్తొచ్చింది కదండి, గాంధీజీ గారి శత జయంతి. ఈనాడే కైలాష్ గారి జీవితం మారిపోయింది. తన కులం పేరు తీసేస్తున్నట్లు బహిరంగంగా ప్రకటించారు. ఆనాడు నుంచి కైలాష్ శర్మ కైలాష్ సత్యార్థి అయ్యారు. డిగ్రీ చేసి వోల్టేజ్ ఇంజనీరింగ్లో ఎంటెక్ చేసిన కైలాష్ సత్యార్థి కొన్ని రోజులు లెక్చరర్గా పనిచేశారు. తన జీవిత ఉద్దేశం ఇదేనా అని ఆలోచించారు. కాదు, నా జీవిత ఉద్దేశం బాలులను శ్రామికులుగా కాకుండా భావి భారత పౌరులుగా చూడాలని తన కోరిక అని నిర్ణయించుకున్నారు. అందుకే లెక్చరర్ పోస్టు విడిచి బాలల కోసం ఏదో ఒకటి చేయాలని ముందుకు సాగారు. ఈ ప్రయత్నంలోనే సౌత్ ఏషియన్ కోalition అగెయిన్స్ట్ చైల్డ్ సర్వీస్ SACACSని స్థాపించారు. అంతర్జాతీయ ఉద్యమాలకు కార్యాలకు ఈ సంస్థ వేదిక. మనకంతా తెలుసు కదండి, రాత్రికి రాత్రే అద్భుతాలు జరగవు. దూకుడుతో ఉన్న ఉపన్యాసాలతోనే లక్ష్యాలు సిద్ధించవు. ఇవి తెలుసుకున్నాడు కైలాష్. అందుకే దీనికోసం ఎంతైనా ముందుకు వెళ్ళాలని నిర్ణయించుకున్నాడు. న్యూఢిల్లీలో ముక్తి ఆశ్రమాన్ని స్థాపించారు. మహారాష్ట్ర, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాలలో బాలులకు దాస్య విముక్తి పొందించి ఆ బాలులకు ఉపాధి శిక్షణ ఇస్తున్నారు కైలాష్. బాలికలకు బాలికాశ్రమం, బాలలకు బాలాశ్రమం. ఇదిలా ఉండగా ఇండస్ట్రీస్కి వెళ్ళి బాలులతో పనిచేయించకండి అంటే ఎవరూ వినరు. నువ్వు ముందు వెళ్ళవయ్యా బాబు, మాకు తెలుసు అంటారు. అందుకని వీళ్ళ పని ఇలా కాదు, ఇంకొక విధంగా చేయాలి అని ఆలోచించాడు కైలాష్. ఒకవేళ కస్టమర్సే లేకపోతే ఇంకా ఇండస్ట్రియలిస్ట్ ఏమవుతారండి? కాబట్టి కైలాష్ ఒక కొత్త ఆలోచనతో ముందుకు వెళ్ళాడు. ఎన్నో బహిరంగ ప్రదర్శనలు చేసి కస్టమర్స్కి చెప్పాడు, మీరెవరు బాలులు చేసిన తివాచీలను కొనకండి అని. బాలులు చేసిన తివాచీలను, గాజులను, బాణాసంచాలను బహిష్కరించాలని కస్టమర్లలో చైతన్యం తెచ్చారు. బాల కార్మిక వ్యవస్థను నిర్మూలించారు. ఈ విధంగా ఇండస్ట్రియలిస్ట్ బాల కార్మికుల చేత పనులు చేయించుకోవడానికే భయపడ్డారు. ఒక చిన్న ఉద్యమం అయింది. ఇదే 1990లో రగ్మార్క్ అనే సంస్థగా ఆవిర్భవించింది. అమెరికా, యూరోప్లలో చైల్డ్ లేబర్ లేని వస్తువులే కొంటామని ప్రకటించారు. భారత్, పాకిస్తాన్, నేపాల్లలో ఏ తివాచీలు చేసినా, ఏ రగ్గులు చేసినా భారత్, పాకిస్తాన్, నేపాల్లో తయారైన తివాచీలు రగ్మార్క్ వద్ద సర్టిఫికేషన్ పొందుతాయి. అదేనండి, వీటిలో చైల్డ్ లేబర్ ఇంక్లూడ్ కాలేదని. అప్పుడు ఇలా సర్టిఫై చేసిన తివాచీలనే వీళ్ళు ముందుకు పంపిస్తారు. దీని ఫలితంగా శ్రమదోపిడీ చేయడానికే భయపడ్డారు ఇండస్ట్రియలిస్ట్. ఇలా ఎన్నెన్నో ఉద్యమాలు, యాత్రలు, ప్రతి హృదయాన్ని కదిలించారు కైలాష్ సత్యార్థి. మీడియా ప్రమేయంతో ఇంకా ఎంతో సాధించగలిగారు.
లేత మనసులకు బాల్యం లేకుండా చేసిన చట్టాలను, నేతలను, స్వార్థాన్ని చూసి సత్యార్థి బాలలకు అర్థాన్ని తెచ్చారు. 1980లో బచ్పన్ బచావ్ ఆందోళన్ అని స్థాపించి చైల్డ్ రైట్స్ కోసం ఎంతో చేశారు సత్యార్థి. వీరి కోసం వినూత్న పోరాటం చేశారు. దీని ఫలితంగా 67,000 మందికి విముక్తి పొందగలిగారు. కర్మాగారాలపై, అదే ఇండస్ట్రీస్పై సీక్రెట్స్ విజిట్స్, దాడులు నిర్వహించారు. బాలులకు విముక్తిని పొందించారు. బాల్యాన్ని పరిరక్షిస్తున్నానని ఎంతో సంతోషపడ్డారు కైలాష్ సత్యార్థి. సుప్రీంకోర్టు, హ్యూమన్ రైట్స్ కమిషన్తో పాటు ఈ సంస్థ జ్వలించింది. తివాచీలు చేస్తున్న వారికి, గాజులు చేస్తున్న వారికి, తారాజువ్వలు చేస్తున్న వారికి వీరేనా విముక్తులు కావాల్సింది? కాదు. రాతి గనులలో బండలుగా మారుతున్న బాల్యాన్ని గమనించారు సత్యార్థి. హర్యానాలో ఫరీదాబాద్, రాజస్థాన్లో రామ్గంజ్ ఈ ప్రదేశాలను చూసి సత్యార్థి చలించిపోయారు. నిర్దయలేని ఓనర్లకు బలహీనత ఉన్న బాలులే కదండి కావాలి. రెక్కలు ముక్కలు చేసుకొని పనిచేస్తున్నారు బాలులు. వేతనం అడగలేరు, లెక్కలు అడగలేరు, యూనియన్స్ ఫామ్ చేయలేరు ఈ బాలలు. ఇక వీరే ఎరగా వీరిని చాలా వాడేసుకుంటున్నారు ఇండస్ట్రియలిస్ట్. వీరిని విముక్తి చేయడానికి కైలాష్ సత్యార్థి స్టోన్ క్వారీ వర్కర్స్ యూనియన్ని స్థాపించి ఉద్యమాలు చేశారు. దీని ఫలితంగా వీరిని ఎంతో మందిని విముక్తి చేసి ఎన్నో కొత్త రైట్స్ తీసుకురాగలిగారు. ఇప్పుడు స్టోన్ అయిపోయింది. ఇక ఇటుక. 1981లో హర్యానా, వెస్ట్ బెంగాల్, రాజస్థాన్ ఈ ప్రదేశాల్లో ఇటుక బట్టీలలో కాలుతున్న బాల్యాన్ని చూసి సత్యార్థి చలించిపోయారు. ఈ వైనాన్ని చూసిన సత్యార్థి చలించిపోయారు. దీన్ని ఎలాగైనా నిర్మూలించాలని నిశ్చయించుకున్నారు. ఇటుక బట్టీల్లో బాలుల కోసం 6 ఏళ్ల పాటు ఉద్యమాన్ని కొనసాగించారు. వీరి కోసం ప్రత్యేక రైట్స్ తేగలిగారు. ఇప్పుడు మనం ఇండియాలో ఉన్న చైల్డ్ లేబర్ గురించి మాట్లాడుతున్నాం కాదండి. సౌత్ ఏషియాలో 8.5 కోట్ల బాల కార్మికులు ఉంటే భారత్లో 6 కోట్ల మంది ఉన్నారు. తక్కువ జీతం, కోర్ట్స్కి వెళ్ళలేరు. ఇక ఇదే ఎరగా భావించి ఇండస్ట్రియలిస్ట్ వీళ్లను ఎంతో దారుణంగా హింసిస్తారు. చైల్డ్ లేబర్ వల్ల పేదరికాన్ని నిర్మూలించలేం. ఎందుకంటే పేరెంట్సే తక్కువ జీతం తేగలుగుతున్నారు కాబట్టి పిల్లల్ని కూడా పంపిస్తున్నారు చైల్డ్ లేబర్కి. కాబట్టి పేదరికాన్ని నిర్మూలించలేం. పిల్లలు పనులు చేస్తుంటే వారికి విద్యను ఇవ్వలేము. దీనివల్ల ఇల్లిటరసీని తొలగించలేం. వయోజనులకు, అదే అడల్ట్స్కి, అన్ఎంప్లాయర్స్కి ఉద్యోగాలు సమకూర్చలేం. ఇక తమిళనాడు శివకాశి 1.5 లక్షల బాల్యాలు అక్కడ మగ్గిపోతున్నాయి. వారికి వారే తాకట్టు. వారి బాల్యం పాతాళంలో కూరుకుపోతుంటే తారాజువ్వలు నింగిలో వెలిగిపోతున్నాయి. దీనికోసం సత్యార్థి సుప్రీంకోర్టులో సూట్ వేశారు. శివకాశిలో బాలులు పనిచేయకూడదని. దీనికి ఫలితంగా 1983లో సుప్రీంకోర్టు సత్యార్థికి పాజిటివ్గా రిప్లై ఇచ్చింది. ఈ ఉత్సాహంతో మరింత ముందుకు సాగారు సత్యార్థి. ఈయన న్యాయ పోరాటం ఇంటర్నేషనల్ అటెన్షన్ని తీసుకొచ్చింది. ఎన్నో యాత్రలు, ఉద్యమాలు, న్యాయస్థానాలు, బాలులకు విముక్తి, మళ్ళీ వాళ్ళకి ఉపాధి, చదువు ఇవన్నీ చేశారు కైలాష్ సత్యార్థి. వీటన్నిటికీ విద్యే కీలకమని భావించారు. 1992 సంవత్సరంలో బీహార్ టు ఢిల్లీ 200 కిలోమీటర్లు, 1994లో కన్యాకుమారి టు ఢిల్లీ 5,000 కిలోమీటర్లు, 1996లో కోల్కతా టు కాఠ్మండు భారత యాత్ర చేశారు. సౌత్ ఏషియన్ చైల్డ్ వర్కర్స్ ఫ్రీడమ్ మార్చ్ అంటారు దీన్ని. ఇదొక చారిత్రాత్మక ఘట్టం భారతదేశంలో. గ్లోబల్ మార్చ్ అగేన్స్ట్ చైల్డ్ లేబర్ పేరుతో ఈ గ్లోబల్ మార్చ్ ప్రపంచమంతటా తెలిసిపోయింది. ఇంత చరిత్రకు రూపశిల్పి మన సత్యార్థి. సత్యార్థి ఊదిన శంఖారావం యుఎన్ఓలో ప్రతిధ్వనించింది. 1999లో జెనీవాలో ప్రత్యేక సదస్సు జరిగింది. ఆ సదస్సును నిర్వహించింది మన సత్యార్థి గారే. బాలుల కోసం ఎంతో చేయాలని తన స్ఫూర్తిని యుఎన్ఓలో ప్రవేశపెట్టారు. దీనికి అబ్బురపోయిన యుఎన్ఓ వాళ్ళు తమకు తగినంత సాయం చేస్తామని హామీ ఇచ్చారు. చైల్డ్ లేబర్ని నిరోధించాలంటే విద్యే ఆయుధం అని గుర్తించారు సత్యార్థి. దీనికోసం ప్రాథమిక హక్కుగా విద్య ఉండాలని గవర్నమెంట్ని ఒత్తిడి చేశారు. అందుకేనండి ఇప్పుడు మన ఫండమెంటల్ రైట్స్లో రైట్ టు ఎడ్యుకేషన్ ఒక రైట్గా ఉంది. 2001లో 93వ రాజ్యాంగ సవరణ, అదే కాన్స్టిట్యూషనల్ అమెండ్మెంట్, రైట్ టు ఎడ్యుకేషన్తో సవరణ చేయబడింది. ఇది భారత రాజ్యాంగంలోనే ఒక అరుదైన ఘట్టం. 2002లో బాలమిత్రగ్రామ్, బిఎంజీ ఈ పేరు వినగానే మనకేమర్థమవుతుందండి? అవును, అదే పిల్లల్ని పాఠశాలలో చేర్పించడం. బాలమిత్రగ్రామ్ బాలులను గ్రామాలలో, అదే పాఠశాలలో చేర్పించడం. ఇలా సాఫీగా సాగుతున్న ఆయన జీవితంలో
ఒక విషాద సంఘటన. 2004వ సంవత్సరం జూన్ 14న రోమన్ సర్కస్ జరుగుతుంది. నేపాల్ వాళ్ళు పిల్లల్ని దుస్సాహస క్రీడల్లో వాడుకుంటున్నారు. దీనికోసం సత్యార్థి గారు న్యాయ పోరాటం చేయడానికి దిగారు. బాలల పాలిట దేవుడైన సత్యార్థిపై కిరాతకంగా దాడి చేశారు ఆ నేపాల్ వాళ్ళు. రక్తమోడిన ముఖంతో హాస్పిటల్ చేరాడు సత్యార్థి. ఎంతో బాధపడ్డారు. క్రూర మృగాల కంటే సర్కస్లో ఉన్న మానవ మృగాలే ప్రమాదం అని బాధపడ్డారు. ఆ నేపాల్ వాళ్ళు కుమారుని బెదిరించారు. అయిన సత్యార్థి భయపడలేదు. ఆత్మస్థైర్యంతో ముందుకు సాగారు. నమ్మగలరా? 67,000 మందికి కొత్త జీవితాన్ని ప్రసాదించారు సత్యార్థి. బాలల హక్కుల గురించి ప్రతివేదికపై ఎలుగెత్తి చాటారు. యునెస్కోలో ప్రసంగించారు. అప్పటి అమెరికా ప్రెసిడెంట్ బిల్ క్లింటన్ సత్యార్థి గారి ఉన్నత సేవలకు సత్కరించారు. ఆకాశంలో చందమామను చూపించడం కాదు, భూమిపై వారికి భవితను చూపించండి అని సత్యార్థి గారు తూటాలు విసిరారు. అలు పెరుగని యాత్రికుడు మన సత్యార్థి. 144 దేశాల్లో సత్యార్థి జీవితం గురించి తెలిసింది. సత్యార్థి ఓ ఉద్యమ దీప్తి, అందరికీ నిరంతర స్ఫూర్తి. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ ఫ్యూచర్, లెట్ దెమ్ లివ్ యాజ్ న్యూ బోర్న్ లీవ్స్ అన్నారు సత్యార్థి. ఈ స్వప్నాలకు సత్యార్థి గారి జీవితం అంకితం. సమాజపు స్వప్నాలు బాలులే. ప్రపంచవ్యాప్తంగా బాలల కోసం ఎంతో శ్రమించిన సత్యార్థి గారికి నోబెల్ పీస్ ప్రైజ్ వరించింది. సత్యార్థి గారు నాటిన బీజాలు దేశమంతటా ప్రవహించాయి. ఇదిలా ఉండగా మన విఐటిలో, అదే మన వెల్లూరు ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీలో మన బాలులంతా ఫెప్సీ, మ్యాట్, టీచ్ ఫర్ ఇండియా అనే ఎన్జిఓస్లో తమంతట తాము సహాయం చేస్తున్నారు పిల్లలకి. ప్రతి వారం బయటకు వెళ్ళి వాళ్ళ కోసం ఏదో ఒకటి తీసుకెళ్తూ వాళ్ళను ఆనందపరుస్తూ వారికి చదువు చెప్తూ సత్యార్థి గారి జీవితాశయాలను నిలబెడుతున్నారు. ఇంత ఉన్నత మనసున్న మనిషి మన దేశంలో పుట్టడం మన అదృష్టం. సత్యార్థి ఆశయాలు ఎప్పటికీ ఆవిరవ్వవు. తన ఉద్దేశానికి ఆత్మస్థైర్యాన్ని జోడించి ఎవరూ ఎక్కలేని శిఖరాలను అధిరోహించిన సత్యార్థి గారికి యావత్ ప్రపంచం సెల్యూట్ అని ఎలుగెత్తి పలికింది. రండి, మనం సత్యార్థి గారు చూపిన బాటలో నడుద్దాం. బాల్యాన్ని కోల్పోయిన వారికి జీవితాన్ని ఇద్దాం. మనం బాల కార్మికులను విడిపించలేమేమో, కనీసం ఉన్న బాలలను దాసులను చేయకుండా ఉండగలం కదా. చిల్డ్రన్ ఆర్ ఆర్ నేషన్స్ ప్రైడ్. వారే మన సంపద. వారి బాల్యాన్ని దోచకండి. బాలల రక్తాన్ని, చెమటలను తాగేసే వారికి మన కంట్రీ డెవలప్మెంట్ గురించి మాట్లాడే హక్కు లేదు. ఆ కళ్ళలో స్వప్నాలను చూడండి, మీ లాక్కర్లలోని డబ్బులను కాదు. ఇప్పటికైనా అందరూ మారాలి. సాటి మనిషిని సంతోషపెట్టడం కూడా ఒక విజయమే. ఇదండి ఇవాల్టి మన విజయ బాట. ఇలాంటి విజయ రహస్యాలను తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் எல்லார் வீட்லேயுமே வளர்த்துட்டு வருவாங்க.
வாழை இலை வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் உணவு பரிமாறுறது வந்து நம்ம விருந்தோம்பலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை வந்து ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதில் வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கிற பாயசத்தை வந்து வாழை இலையில ஊற்றி அதை வழித்து சாப்பிட்றப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி. சரிங்க நிவேதா, வாழை இலையை பற்றி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து ஒரு முறை இருக்குது. வாழை இலையில மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில் வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினாக சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில் வைப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில். அதில் எத்தனை வகையான உணவுகள் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக நிவேதா, இப்போ நான் சொல்கிறேன். தமிழரோட உணவு வகைகள் பற்றி வந்து நான் இப்போ சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்குது. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்குது. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்குது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும்தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்கிறீங்க, அப்படி என்னென்ன இருக்குது? 12 வகைகளில் முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் வந்து தமிழர் கலாச்சாரத்தில் அருந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமாம். அடுத்ததா வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிட்றது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசித்து ருசித்து சாப்பிடணும், அப்போ தான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்போ கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில் எடுத்து சாப்பிட்றது. இது நம்ம எப்போ பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மெல்லல்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம விழுங்கல்
தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இந்த 12 வகையாக உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்கள் இப்போ சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பாக பிரியங்கா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்லை நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பற்றி பேசலாம். கண்டிப்பாக இனிப்பை பற்றி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லேயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்களில் வீட்டில் செய்கிற உணவு எப்படி செய்கிறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்குது பிரியங்கா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்கள் வீட்டில் வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமாம், அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாகவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்கிறது எப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பாக சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போகிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷினில் தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமாக வீட்டு வரைக்கும் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க வீட்லேயே மிக்சியில் அரைச்சி வச்சுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து அதிரசம் கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பாக அந்த ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா, இப்போ நமக்கு பச்சரிசி மாவு இருக்குது, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதில் கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா அது பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று தான். என்னன்னு பார்த்தோன்னா பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக இந்த தண்ணியில் ஊற்றணும் நிவேதா. தண்ணியில் ஊற்றுறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில் கரையவே கூடாது. கரையாமல் அடியில் போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இதே மாதிரி தண்ணி வந்து தட்டில் ஊற்றாமல் அதை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த பாகில் விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாகிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாமல் போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து
கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறதில்ல. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துகிட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேறு உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் பிரியங்கா. நான் உங்கள் நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे. अब साथ ही है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे. aşk seviyorum अब हद से ज्यादा सहारे. कच्चे धागे रिश्तों के टूटे हाथों से तेरे फिर न आएगी, मिटे लकीरें हाथों की. झूठी कसमें खाई न तू मेरा रांझना, मांग दी तेरे हाई न तू मेरा रांझना. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மழையும் அதன் பயன்களும். மழையை இலக்கியங்கள்ல எப்படிலாம் புகழ்ந்திருக்காங்க, மழைய நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரசிக்கிறோம், மழையோட பயன்கள், அதே மழை இல்லாததுனால என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துரையாட போறோம். இத பத்தி பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நான் சிந்துஜா. வணக்கம், நான் பானு.
வணக்கம், நான் பாண்டிலக்ஷ்மி. இப்போ நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மழையை பத்தி சின்ன சின்ன தகவல்களை தெரிஞ்சுப்போம். நம்ம மனுஷங்க வாழ்க்கையில தண்ணீர் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மனுஷன் உயிர் வாழ தண்ணீர் ரொம்பவே முக்கியமானது. இந்த தண்ணீர் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? மழை மூலமா தான் கிடைக்குது. ஆகாயத்துல நீர்த்துளிகள் உருவாகும். அது மேகங்கள் வழியா மழை நீரா மக்களுக்கு வந்து பயன் தருது. இது பேர் வந்து பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சின்ன வயசுலயே கூட படிச்சிருப்போம். மேகத்திலிருந்து வர நீர்த்துளிகள் ஆலங்கட்டி மழையாகவும் அப்படி இல்லைன்னா மழையாகவும் பனிமழையாகவும் வந்து மக்களுக்கு பயன் தருது. இன்னும் பார்த்தோம்னா தண்ணீர் சுழற்சியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது மழை தான். மழை வந்து சூரிய குடும்பங்கள்ல இருக்க கிரகங்கள்லயும் வருது, நம்ம பூமியிலயும் வருது. ஆனா கிரகங்கள்ல வர மழை ரொம்பவே வித்தியாசமானது. வீனஸும் ஒரு கடுமையான வெப்பம் மிகுந்த கிரகம் தான். ஆனா வீனஸ்லயும் மழை வருங்க. அந்த மழை தண்ணீர் வந்து ஃபுல்லாவே சல்ஃபியூரிக் ஆசிடால ஆனது. மழை வந்து மேற்பரப்புல விழறதுக்கு முன்னாடியே வீனஸ்ல கடுமையான வெப்பத்தினால எவாப்ரேட் ஆயிடும். ஆனா நம்ம பூமியில வர மழை அப்படி கிடையவே கிடையாது. ரொம்பவும் பயனளிக்க கூடியது. இப்போ அதிகபட்ச மழை எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். 24 மணி நேரத்துல அதிகபட்ச மழை வந்து எங்க வந்திருக்குன்னா ஃபாக் லேர் யூனியன் அப்படின்ற இடத்துல 182.5 சென்டிமீட்டர்ல, அதாவது 71.9 இன்ச்சஸ்ல மழை பெஞ்சிச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜனவரி 8, 1966 அப்போ டிராபிக்கல் சைக்ளோன் டென்ஸ், வெப்பமண்டல சூறாவளி டென்னிஸ் அப்போ நடந்துச்சு. நம்ம இந்தியாலேயே அதிகபட்ச மழை ஒரு நாள்ல எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா 25.4 மீட்டர், அதாவது 1000 இன்ச்சஸ்ல சிறப்புஞ்சில தான் வந்துச்சு. அண்டார்டிகா தான் நம்ம பூமியிலேயே வறண்ட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா அதே அதிகமா மழை வந்தாலும் பிரச்சனை தான். வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு இது எல்லாமே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரோ பவர் மூலமா மழையை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். இது எல்லாமே மழைய பத்தி நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் தான். சரி, இப்போ நம்ம மழைய கவிஞர்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாரோட தரப்புல இருந்தும் ஒரு கவிதையும் ஒரு குறளையும் கேட்கலாம். மழைய பத்தி வைரமுத்து அவர்கள் என்ன கவிதை சொல்லியிருக்காருன்னா, நேற்று இரவு எதிர்பாராத மழை, உடைப்பட்ட வானத்தின் கீழ் குடையின்றி ஒரு தேகமாய் முகம் நிமிர்த்தி கண்கள் மூடி மணித்துளிகளை தேகம் முழுவதும் ஏந்தி கொண்டதில்தான் எத்தனை ஆனந்தம். இரவு முழுவதும் நனைய துடிக்கும் சில வினாடிகளில் கனவாகி போனது அந்த அழகிய நிஜம். சில வினாடிகளே வந்து சிந்தி சென்றாலும் இன்னும் தூறிக்கொண்டே இருக்கிறது அந்த அழகிய நிமிடங்கள். நிற்காத அடைமழையென என் உள்ளமெங்கும். மழையோட முக்கியத்துவத்தை அழகா கவிதை வடிவில சொல்லி இருக்காரு வைரமுத்து. இப்ப இன்னொரு கவிதை பாத்தீங்கன்னா, கார்மேகம் சூழ்ந்து வெண் மழையாய் பொழிந்து நம் மண்ணில் விழுந்து கானகம் பூத்து தலை இழைகள் செழித்து நான் உண்ணும் உணவை தந்த என் மழையே உன்னை வணங்குகின்றேன். இப்படி மழையோட இன்றியமையாமைய இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்காங்க. சொட்டு சொட்டு பெய்தாலும் சரம் சரமாய் பெய்தாலும் சின்ன சின்ன உயிருக்கும் உலகாலும் உயிருக்கும் உயிர்த்துளி நீதானே. ஆலங்கட்டி மழையால் பலர் மனம் கவர்ந்தாய், அடைமழையால் தாவர தாகம் தீர்த்தாய். அடடா, உன்னை வர்ணிப்பதே அழகு. உன் ஒரு துளி பட மனம் வெறுக்கும், உடல் முழுவதும் நீ படர மனம் மாறும். மறுமுறை படமாட்டாயா என ஏங்கும், ஐம்பூதங்களில் உனக்கு மட்டும்தான் தவம் இருப்பர். மழையே மனம் குளிர மறுபடி ஒரு முறை வருவாயா. இந்த அளவுக்கு மழை பத்தி இந்த கவிதையில வர்ணிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு மழைய கவிதை மூலமா கவிஞர்கள் வர்ணிச்சிருக்காங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் மழைய பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தோம்னா வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஃபுல்லா மழையோட சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாரோட தரப்புல இருந்து ஒரு குறளையும் அதோட விளக்கத்தையும் கேட்கலாம். விசும்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, வானத்துல இருந்து மழை பெய்யலனா பசும்புலோட நுனியையும் நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தேவையான விஷயமான பயிரை எப்படி பயிரிட முடியும்? இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் மழை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வாழ்ந்த வள்ளுவர் வந்து இந்த குறள்ல ரொம்பவே அழகா சுட்டி காமிச்சிருக்காரு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரற் பாற்று. மழை உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வாழ அடிப்படையான ஒரு விஷயம். அதனாலதான் மழை அமிர்தம் போன்றது அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. தண்ணிங்கிறது எல்லாருக்குமே தேவையானது. தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. மழை பெஞ்சாதான் தண்ணி கிடைக்கும். அதனால மழை எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். மழை பெஞ்சாதான் இந்த உலகமே செழுமையா இருக்கும். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு.
இந்த உலகத்துல மழை இல்ல அப்படின்ற சூழ்நிலை வந்தா ஒழுக்கமே கெட்டு போயிடும். இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால தண்ணியோட முக்கியத்துவத்தை எல்லாரும் உணர்ந்து செயல்படணும். எடுத்துக்காட்டா சொல்ல போனா எப்படி ஒழுக்கம் கெட்டு போகும் அப்படின்னா, மழை அதாவது நீர் இல்லைன்னா விவசாயம் கூட பண்ண முடியாது. உணவுக்கு பஞ்சம் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும். சம்பாதிக்க முடியாம போகிறதுனால மக்கள் கெட்ட வழியில போக கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி பண்ண வைக்குது. ஒட்டு மொத்தமா மக்களை தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம போகிறதுனாலதான். உயிர் வாழ தண்ணி தேவைன்னு அதை சேமிச்சு வைக்கணும். அன்றாட வாழ்க்கையை வாழ மழை ரொம்ப அவசியம். ஆறு அருவியில தண்ணி கொட்டுறது கூட மழையை பொறுத்துதான் இருக்கு. தண்ணி இல்லைன்னா ஆறும் அருவியும் ஓடாது. மழை இல்லைன்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள்ல அழகா சொல்லி இருக்காரு. மழையில நிறைய வகைகள் இருக்குங்க. இப்போ 3 வகையான மழைய பத்தி நம்ம பார்க்க போறோம். அமில மழை, செயற்கை மழை, ஆலங்கட்டி மழை. அமில மழைனா ஆசிட் ரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, காடி நீர் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழை ரொம்பவே அமிலத்தன்மை வாய்ந்தது. இது தாவரங்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் மனுஷங்களுக்கும் உள்கட்டுமான பொருள்களுக்கு இது எல்லாத்துக்குமே தீங்கு விளைவிக்க கூடியது. பெரும்பாலும் அமில மழை எப்படி உருவாகும் அப்படின்னா, மனுஷனோட நடவடிக்கையினால வெளிவர கந்தகம், நைட்ரஜன் இது ரெண்டோட சேர்வைகளை கொண்டு வளிமண்டலத்துல தாக்கம் ஏற்படும். இதன் மூலமா இப்படித்தான் அமிலம் உருவாகும். கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய நாடுகள் இந்த மாதிரி சேர்வைகள் வெளியிடுறத தடுக்கிறதுக்காக பல சட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு எப்படி அமில மழைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அமிலத்தன்மை கொண்ட பொருட்களோட படிவ கொண்டதுனால இதுக்கு பேர் அமில மழை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. மேலும் அமில படிவம் அப்படின்னு சொல்றது இதுக்கு ரொம்பவே பொருந்தும். இதுல அமிலத்தன்மை அளவை எப்படி அளவிடலாம் அப்படின்னா, காரக்காடி தன்மை சுட்டெண் இது பயன்படுது. இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற அமில மழைய தடுக்கிறதுக்கு மனுஷன் கந்தகம், நைட்ரஜன் இத ரெண்டோட சேர்வைகளை வெளியிடுறத தடுக்கணும். இதை தடுத்தா அமில மழை வரத்துக்கான வாய்ப்பே இருக்காது. ஆலங்கட்டி மழை வானத்துல இருந்து விழுற ஒரு திடநில பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலங்கட்டி பந்து ஷேப்ல, அப்புறம் ஒரு ஷேப்பே இல்லாத உருண்டை வடிவத்துல இருக்கிற பனிக்கட்டிகள் தான் ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலங்கட்டி இடிமழையில தான் உருவாகுது. அது எப்படி உருவாகுதுன்னா, சூடான காற்று இடிமேகங்கள்ல சேரும்போது உருவாகுது. ஆலங்கட்டி மழை வர்றத வானிலை செயற்கைக்கோள்கள் மூலமாகவும் ரேடார் ஒளி படங்கள்ல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அளவுல பெருசா இருக்கிற ஆலங்கட்டிகள் சீக்கிரமாவே கீழே விழுந்துடும். அந்த ஆலங்கட்டிகள் சீக்கிரமாவே உருகும் தன்மையும் கொண்டது. மனிதர்களுக்கும் பயிர்களுக்கும் சேதம் விளைவிக்கிற அளவுக்கு அந்த ஆலங்கட்டி மழை பெய்ய போதுன்னா அதை முன்கூட்டியே அறிவிச்சிடுவாங்க. இப்போ செயற்கை மழையை பத்தி தான் பார்க்க போறோம். செயற்கை மழை அப்படின்னா, வளிமண்டலத்துல இருக்கிற மேகங்கள் மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு மட்டும் நேரா மேலே வரும்போது வேதிப்பொருட்கள்லாம் தூவி மழை மேகங்களாக்கி மழையை பெய்ய செய்வாங்க. இததான் கிளவுட் சீடிங், மேக விதைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 படிகள் இருக்கு. முதல் படி என்னன்னு பார்த்தோம்னா, காற்றழுத்தத்தை உருவாக்குறது. அதாவது எந்த இடம் மழை பெய்யணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் காற்றழுத்தத்தை உருவாக்குவது. மேகங்கள்லாம் ஒன்று கூட சேராங்க. கால்சியம் கார்பைட், கால்சியம் ஆக்சைடு, யூரியா, அமோனியம் நைட்ரேட் கலந்த கலவைய மேகங்களை தூவுறதுனால காற்றில் இருக்கிற ஈரத்தன்மையை உறிஞ்சி மேகத்தை உருவாக்க செய்யுது. 2வது படி பார்த்தோம்னா, மழை மேகங்களை அதிகரிக்க செய்யுது. சமைக்கிற உப்பு, யூரியா, அமோனியம் நைட்ரேட், உலர்பனி அதாவது கார்பன் டை ஆக்சைடு அமுக்கி சுருக்கப்பட்ட பனிக்கட்டி பொடி, கால்சியம் குளோரைட் இதெல்லாம் தூவி அதிக அளவில் மழை மேகத்தை ஒன்று கூட சேராங்க. 3வது படி என்னன்னு பார்த்தோம்னா, மழை மேகங்களை குளிர வைக்கிறது. சில்வர் அயோடைட், உலர்பனி இதெல்லாம் மேகத்துல தூவுறாங்க. அதனால மேகங்கள் குளிர்ந்து விடும். மழை மேகங்கள் குளிர்ந்த உடனே நீர்த்துளியா பெய்ய தொடங்கும். இவ்ளோ விஷயங்கள் செயற்கை மழை பத்தி இப்ப பேசணும். ஆனா இயற்கை மழை தான் ரொம்ப நல்லது. அதுக்கு மரம் வளர்க்கணும். இதெல்லாம் மனுஷங்க கையில தான் இருக்கு. நம் வாழ்க்கையில மழை எந்த அளவுக்கு ரசிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பேச போறோம். மற்றவங்களை விட விவசாயிகளுக்கு மழை ரொம்பவே தேவையானது. விவசாயிகளுக்கு மழை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம். ஏன்னா மழை வந்தாதான் அவங்களுக்கு விளைச்சல்லாம் நிறைய இருக்கும். மாறி அல்லாது காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மழை இல்லைன்னா விவசாயிகளுக்கு எந்த வேலையுமே நடக்காது. அதனால அவங்க மழையை கடவுளாவே வணங்குறாங்க. மழைங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்பவே தேவையானது. அதனால மாதம் மும்மாரி மழை பெஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பயிர்களும் வளமையா வளரும். அதனால அவங்க பயிர்களை விளைவிக்கிறதுக்கு அவ்வளவா செலவும் பண்ண தேவையில்லை. மழை பெஞ்சு நல்லா தண்ணி அந்த பயிர்களும் செழுமையா வளரும். விவசாயிகள் மழை வந்தாலே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அதனால விவசாயிகள் மழையை ரொம்பவே ரசிக்கிறாங்க, வரவேற்கவும் செய்றாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லைங்க,
மனுஷங்களுக்கு மழைனாவே ரொம்பவே பிடிக்கும். இப்போ மழை வந்து அந்த காலத்துல நிறைய வந்துச்சு. இப்போ மழை வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லா மனுஷனோட எண்ணங்களும் வேறுபடும், ரசனையும் வேறுபடும், மழைய ரசிக்கிற தன்மையும் வேறுபடும். மழைய பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. சிலர் மழையில நினையணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து சூடா பானிபூரி, பஜ்ஜி, போண்டா இது எல்லாமே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சிலர் ஜன்னலோரம் உட்காந்து மழைய ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சிலர் வந்து கொடை பிடிச்சிட்டு மழையில நடந்து போகணும், லாங் வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வானம் பார்த்து விவசாயம் செய்யறவங்க மழை அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, மழைக்காக ஏங்குவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, எங்க அம்மா வீட்ல எல்லாம் அந்த காலத்துல மழை வந்தா வீட்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அரிசி, கலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்து சாப்பிடுவாங்க. இன்னும் வந்து ஈவினிங் டைம்ல எல்லாம் வந்தா சூடா வடை, டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன பசங்களை பார்த்தோம்னா கூட மழை வந்தா நினையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வீட்ல இருக்கிறவங்க ஜுரம், ஜலதோஷம் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அவங்கள நினைய விட மாட்டாங்க. அதனால அவங்க மழையில கப்பல், கத்தி கப்பல் இது எல்லாமே செஞ்சு மழைய வந்து சந்தோஷமா ரசிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க தனி கண்ணோட்டத்துல மழைய ரசிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். மழை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் வெறுப்பும் வரும். இப்ப எடுத்துக்காட்டா சொல்ல போனா, வெளியில ஃபேமிலியோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா ஜாலியா போலான்னு கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது மழை நல்லா பெய்யும். அந்த நேரத்துல ஒரு ஏமாற்றமா இருக்கும், கொஞ்சம் கோவமும் வரும், வெளியிலயே போக முடியாது. இப்ப ஸ்கூல், காலேஜ் இல்ல ஆபீஸ்க்கு கூட போறவங்களுக்கு மழை பெஞ்சா சிரமமா இருக்கும். அன்னைக்கு போகவே வேணாம் அப்படின்னு தோணும். ஃபீவர் வர கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் பைக்ல இல்ல கொடை எடுத்துட்டு ரெயின் கோட் போட்டுட்டு போலனா இன்னும் கஷ்டமாயிடும். மழை வர்றதும் குழந்தை ஜனிப்பதும் கடவுளுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காலத்துலயும் வறுமை நிலைமை நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது குடிசை வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி மழை வருதுன்ற அறிகுறி தெரியும்? மழை வருதுன்னு எப்படி அவங்க பாதுகாப்பா இருக்க முடியும்? வீடுகள்ல கூட நீர் கசிய வாய்ப்பு இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா சொல்ல போனா, வியாபாரம் கூட கெட்டு போக வாய்ப்பு இருக்கு மழை பெய்யறதுனால. நிறைய ரோடோரமா இருக்கிற கடை கூட மழை பெஞ்சா அவங்களால வியாபாரம் பண்ண முடியாது, யாரும் வரவும் மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சந்தையில இருக்கிறவங்களுக்கு கூட கஷ்டம் தாங்க. காய்கறிகள் எல்லாமே மழை பெஞ்சதுனால அழுகி போயிடும், யாரும் வந்து வாங்கவும் மாட்டாங்க, வியாபாரமே கெட்டு போயிடும். வெளியில பொருள் வித்து கீரை, காய்கறி இந்த மாதிரி வீடு வீடா வியாபாரம் பண்றவங்களுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். மழை அதிகம் பெஞ்சா பயிரெல்லாம் நாசமா போயிடும், மரம்லாம் சாஞ்சு விழுந்து பப்ளிக்கு ஒரு தொந்தரவாகவும் இருக்கும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப மழை பெஞ்சா ரொம்ப கோவமா கூட வரும். பஸ்ல போனா கூட நம்ம மேல தண்ணி படும், ட்ரெஸ் எல்லாம் நனையும், சாரல் ரொம்ப அடிக்கும். டிராவல் பண்ணும்போது ஓட்டுறவங்களுக்கு கூட கான்சென்ட்ரேட் பண்ணி டிரைவ் பண்ண முடியாது. இடி இடிச்சு ரொம்ப மழை பெஞ்சா மக்களுக்கு உயிர் சேதாரம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. கரண்ட் ஒயர் கட் ஆகி குளத்துல விழுந்து அந்த பக்கம் யாராவது நடந்து அந்த தண்ணியில காலை வச்சா ஷாக் அடிக்கும், அவங்க செத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. மின் கம்பியெல்லாம் சாஞ்சு மரம்லாம் கீழே விழும், அந்த பக்கம் யாரும் போகவும் முடியாது. இப்போ மழைனால எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ ஓரளவுக்கு மீறி மழை பெஞ்சா வருத்தமும் அதே அளவுக்கு இருக்கு. இப்போ மழை தரும் நன்மைகள் பற்றியும் அதனோட பயன்கள் பற்றியும் நம்ம இப்போ பேச போறோம். மழை இல்லைன்னா பூமியே இல்லை. மழை இல்லைன்னா மற்ற கிரகங்கள் மாதிரி நம்ம பூமியிலையும் மனுஷங்க வாழவே முடியாது. மரம், செடி, கொடி, மனுஷன் இது எல்லாமே மழை இல்லாம வாழவே முடியாது. மழைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட மழையை இப்ப யாருமே சேமிக்கிறதே கிடையாது. மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா என்ன? மழை பெய்யற காலத்துல மழைய சேமிச்சு வச்சுக்கிட்டு மழை இல்லாத காலத்துல நமக்கு தண்ணி கொடுக்குது, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துது. அதே மாதிரி நிலத்தடி தொட்டி, கிணறு, தெப்பக்குளம், குட்டைகள் இது எல்லாத்துலயும் சேமிக்கப்படுற மழைநீர் தானாகவே நிலத்தடியில உறிஞ்சிடும். இதனால வருங்காலத்துல இந்த நீர் பயனளிக்க கூடியது. 2004 மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கு விழிப்புணர்ச்சியும் தந்தாங்க. நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டாங்க. எல்லார் வீட்லயும் அது இருந்துச்சு. அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிலத்தடி நீர் அதிகமாச்சு. மழைநீர் சேகரிப்பு திட்டம்னா என்ன? நிலத்தடி நீர் இருந்தா தான் மழை வரும். அதனால வீணா போற மழை நீரை சேகரிச்சு வைக்கிற திட்டம் தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம். இப்போ எல்லாருமே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பயன்படுத்தி எல்லாருமே மழைய சேகரிக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதை
ஐப்பசி வந்தால் அடைமழை வரும் என்பது விவசாயிங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி. விவசாயிங்களுக்கு எந்தெந்த பருவத்துல மழை வரும், எந்தெந்த பருவத்துல பயிர் விளைக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல முக்காவாசி எல்லாருமே வானம் பார்த்த பூமியில தான் விவசாயம் செஞ்சாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த நிலைமெல்லாம் இல்லவே இல்ல. வறண்ட நிலங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு வரம் தான் மழை. இந்த ஹைக்கூக்கு ஏத்த மாதிரி இந்த காலத்துல வானம் பார்த்து விவசாயம் செய்யறவங்க மழைய ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. ஆனா இப்ப அப்படி யாரும் விவசாயம் செய்யறதே கிடையாது. ஏன்னா மழையே இல்ல. மழைய சேமிச்சு நிலத்தடி நீரை உயர்த்தணும். அப்படி செஞ்சா விவசாயிங்களுக்கும் மனுஷனுக்கும் மரம் செடி கொடி மேலும் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிக்கும் பயனளிக்கும். இதனால மழை பெறுவோம், நலமாய் வாழ்வோம். மழைனால மனுஷங்களுக்கு மட்டும் நன்மை இல்ல, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் கூட நிறைய நன்மைகள் இருக்கு. ஒளிச்சேர்க்கை அதாவது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பிளான்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், தேவையான விஷயமும் கூட. அதனால தாவரங்களுக்கெல்லாம் மழை பெய்யணும். ஒரு சில விலங்குகள் அந்த தாவரங்களை சாப்பிடும். அதனால மழைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாய்கள்லாம் வெப்பம் தாங்க முடியாம குளம் குட்டை பக்கத்துல உட்காரும். நீர் எல்லா உயிரினங்களுக்குமே முக்கியமானது. நெய்த நிலத்தை கூட மழை பெஞ்சு செழுமைப்படுத்துது. அந்த பகுதியும் மழை சார்ந்த பகுதி தான். மழையும் அந்த பகுதிக்கு ரொம்ப தேவையானது. கடலும் கடல் சார்ந்த இடமா இருக்கிறதுனால மழை பெஞ்சா அந்த கடல்ல கலக்கும். இதுல 6 கடல்ல சென்று கலக்கிறதுனால ஆற்று நீரும் உப்பாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நன்சை நிலம் அதாவது நீர் அதிகமா தேவைப்படுற பகுதியும், புன்சை நிலம் அதாவது குறைந்த நீர் தேவைப்படுற பயிர்களும் செய்ப்பதற்கு மழை ஒரு காரணமா இருக்கு. புன்சை நிலத்தை இயற்கை மழையில தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா சொல்ல போனா மீனவர்கள் தொழில் வளர்ச்சிக்கு மழை காரணமா இருந்தது. நீர் தான் அதுக்கு ஆதாரமே. கடல்ல கூட மீன் பிடிக்க ஒரு பாலமா செயல்பட்டு வந்தாங்க. இந்தியால 13% கடற்கரை இருக்கு. அதனால மீனவர் தொழிலுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா நீர் செயல்பட்டது. ஏழைகள் வயிறு நிறைய கூட மழை ஒரு காரணமா இருந்தது. மழை இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும். பயிருக்கு நீர் பாசனம்லாம் இருக்கும். இல்லனா வறண்ட பூமியா ஆயிடும். உணவுக்கெல்லாம் பஞ்சம் ஏற்படுற சூழ்நிலை வந்துடும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேனின்று தான் சுரத்தலான்னு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு சிலப்பதிகாரத்துல. மழை நீரை சேகரித்து பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கும் மழைநீர் சேமிப்பை பயன்படுத்தலாம். விவசாய நிலங்கள்ல மண் அரிப்பை தடுக்கும். பூமியில ஈரம் இல்லைன்னா மண் அரிக்கும். மழை வரும்போது ஈரத்தன்மை இருக்கிறதுனால மண் அரிப்பை அது தடுக்கும். மண் அரிப்பு, நிலச்சரிவு, பூகம்பம்லாம் வராது. மழை மக்களுக்கு நிறையவே பயன் தருது. சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம வாழவே முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாமே தண்ணியை நம்பிதான் இருக்கும். காலையில எழுந்து குளிக்கிறதுல இருந்து பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் நமக்கு தண்ணி தான் அவசியமானது. தண்ணி இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை ரொம்பவே பாதிச்சிடும். வேலைக்கு போறவங்கல இருந்து ஸ்கூல் காலேஜஸ் போறவங்க வரைக்கும் கரெக்டா டைமுக்கு போக முடியாது. தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயத்துல இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வரைக்கும் தண்ணி முக்கியமானது. மழை இருந்தாதான் தண்ணி கிடைக்கும். அதனால மக்களுக்கு மழையால நிறைய நன்மைகளும் பயன்களும் இருக்கு. குறிஞ்சி நிலத்தை கூட மழை நல்லா வளமப்படுத்துது. குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும் தான். மலை பகுதிகளில் தான் மழை அதிகமாக பெய்யும். அதனால மலையில இருக்கிற காடுகள் அந்த மலையும் ரொம்பவே செழுமையா இருக்குது. மலையில விளையிற பொருட்களும் நிறையாவும் நல்லாவும் கிடைக்குது. அதனால மலைவாழ் மக்களும் நிறைய நன்மைகள் பெறுறாங்க. மலைப்பகுதிகளில் நிறைய மூலிகைகள் இருக்கும். அங்கே நல்ல மழை பெய்யறதுனால அந்த மூலிகைகளில் தண்ணி பட்டு கீழே நீர்வீழ்ச்சியாக வரும்போது அந்த தண்ணி நிறைய நன்மைகளும் பயன்களும் நமக்கு தருது. இதனால மழையால குறிஞ்சி நிலமும் மக்களும் நல்லாவே செழுமையா இருக்காங்க. தொழில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் மழை ரொம்பவே தேவையானது. எந்த தொழிலா இருந்தாலும் அதுக்கு அடிப்படையானது தண்ணி. பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட தண்ணி இருந்தாதான் தொழில் வளர்ச்சி அடையும். தோல் தொழிற்சாலைகள்ல நெசவு தொழில் செய்யறதுக்கு சாயப்பட்டறைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே தண்ணி அவசியமானது. மழை இல்லைன்னா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். மழை இல்லைன்னா மரம்லாம் வளராது. மரம் இல்லைன்னா சுத்தமான காத்து இருக்காது. செடி தாவரங்கள்லாம் கூட இருக்காது. காடுகள்லாம் இப்ப அழிஞ்சிட்டு வந்தா விலங்குகளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இருப்பிடம், உணவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ மக்களே மழை இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது விலங்குகள் மக்கள் வாழற இடத்துக்கு தொந்தரவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கும் வீட்டு உபயோகத்துக்காக கிணறு, போர்வெல்லாம் எடுக்கும் போது தண்ணியே இருக்காது.
ரொம்ப ஆழமா தோண்டினாதான் தண்ணி இருக்கும். மழை இல்லைன்னா தண்ணியே இருக்காது. மழைநீர் சேமிப்பு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க. நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்துச்சு. கொஞ்ச நாள்ல போர் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு தெருவுக்கு 10 போர் அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அரசாங்கம் அனுமதிச்சாதான் போர்லாம் போட முடியும்னு சட்டத்துல கொண்டு வந்தாங்க. தண்ணி தான் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்றாட வாழ்க்கைக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். மழை இருந்தாதான் தண்ணி இருக்கும். மழைக்காக கடவுள்லாம் வேண்டி பூஜை யாகம்லாம் கூட செய்வாங்க. இப்ப கூட நடைமுறை வாழ்க்கையில கிராமத்துல இது நடக்குது. ஒரு ஊர்ல இருக்கிற தர்மகர்த்தா இல்ல பெரியவங்க சேர்ந்து மழை வரணும்னு பொது நலத்துக்காக மகாபாரதம்லாம் கூட படிப்பாங்க. குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இல்ல துணி துவைக்கிறதுக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்ய வீடு கட்டலாம் விவசாயத்துக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணி ஒரு தேவையான ஒரு விஷயம். சுற்றுச்சூழல் மாசு காரணமா பருவநிலை மாற்றம் கூட அடையும். அது மாசு அடையாம இருக்கணும் அப்படின்னா மரத்தை வளர்க்கணும். அதுக்கு மழைங்கிறது ரொம்ப அவசியம். இதனால வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி வரும். மழை இல்லாம போகிறதுனால பல நாடுகள்ல வறட்சியை சந்திக்க நேரிடும். தண்ணீர் குறைஞ்சு இருக்கிறதுனால 80% தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு போகலாம் அப்படின்னு கூட கருதுறாங்க. கடுமையான வெப்பம் தான் இதுக்கு காரணம். அதுக்கு மழை பெய்யணும். மழை இல்லைன்னா புல் மரங்கள் எதுவுமே இருக்காது. இறக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆக்சிஜனை இழக்க நேரிடும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். செடிகள் தாவரங்கள் விலங்குகள்லாம் செத்து போயிடும். நீர் இல்லைன்னா குளத்துல இருக்கிற மீன்லாம் கூட இறக்க வாய்ப்பு இருக்கு. உணவே இருக்காது. இதனால மழைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மழை பெய்யாததுக்கு முதல் காரணமே நாம தான். மக்கள் தொகை அதிகமாயிட்டதுனால நாம காட்டை அழிச்சு அதுல குடியிருப்புகள் கட்டிடுறோம். காடு இருந்தாதான் மழை பெய்யும். காடு மரம் இதெல்லாம் அழிச்சிட்டோம்னா மழை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நாம நிறைய மரங்களும் வளர்க்கணும். மரம் இருந்தாதான் மழை நல்லா பெய்யும். நாம காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே வரதுனால நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சிட்டே வருது. இப்படி பண்றதுனால காடையும் அழிச்சிடுறோம், மழையும் இல்லாம பண்ணிடுறோம். இதனால நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்பவே பாதிப்பா இருக்கு. மற்ற உயிரினங்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இப்படி நம்ம செய்யறது கடைசியில நம்மளுக்கே பாதிப்பாயிருது. இரவுகள் விடிந்து போகலாம், நிமிடங்கள் கடந்து போகலாம், இருப்பிடமும் மாறி போகலாம். ஆனால் நான் மட்டும் மீண்டும் ஒரு மழையாக காத்திருக்கிறேன். அதே ஏக்கங்களுடன் வானம் பார்த்த பூமியாய். இந்த கவிதைக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ வானம் பார்த்த பூமி எல்லாமே மழைக்காக காத்துட்டு இருக்கு. தென்கிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அப்படின்ட்டு இருக்கு. அந்த காலத்துல மும்மாதிரியான மழை முப்போக விளைச்சல் இருந்துச்சு. ஆனா இப்போ மழையை எதிர்பார்க்கறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா பருவமழை மாற்றம், புவி வெப்பமடையுது. இதுதான் காரணம். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? நம்ம தான். இயற்கை கொடுக்கிற ஒரு கொடை தான் மழை. அது நம்மள சேர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ காடுகளை அழிச்சு வீடுகளா கட்டுறோம். இப்படி காடுகளை அழிச்சிட்டே வந்தா மழை வர்றது ரொம்பவே கம்மியாயிடும். மழை பெய்யணும்னா மரம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. எல்லார் வீட்லயும் அதிகபட்சமா ஒரு செடியாச்சும் வளர்க்கணும். இன்றைய செடி நாளைய மரம் மறுநாள் மழை. இப்படி ஒருத்தரும் நம்ம பூமியில அக்கறை எடுத்து மரம் வளர்த்தோம்னா குளிர்ந்த காற்று கிடைக்கும், மண் வளம் உறுதி அடையும், நிலத்தடி நீர் அதிகமாகும். இதனால மழையும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். ஏற்கனவே நம்ம நாட்டுல காடுகளோட எண்ணிக்கை கம்மி ஆயிட்டே வருது. இன்னும் இருக்கிற கொஞ்சம் மரத்தை அழிச்சிட்டே போனோம்னா நம்ம பூமி வறண்ட பூமியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு குடிமகனும் இத ஒரு விழிப்புணர்ச்சியா எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணும். இப்போ ராமநாதபுரம், தர்மபுரி, சிவகங்கை, விருதுநகர், கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த மாதிரி இருக்கிற ஊர்கள் எல்லாமே வறட்சி நிலமா தான் இருக்கு. வானம் பார்த்து விவசாயம் செய்யற சில டெல்டா மாவட்டங்கள்ல மழையை நம்பி பயிர் வச்சு அப்புறம் மழை பொழிவு இல்லாமையே போயிடுது. இந்த ஏமாற்றத்தினால விவசாயிங்க தோய்வடைஞ்சு போறாங்க. ஆண்டுக்காண்டு இதனால விவசாயிங்களுக்கு ஏமாற்றம் தான் வருது. மழைனா எல்லாருக்குமே, அதாவது உலகத்துல வாழற எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு அவசியமான விஷயம். கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மழை வரணும் அப்படின்னா மரங்களை வளர்க்கணும், காடுகளை அழிக்க கூடாது. காடுகளோட எண்ணிக்கை இப்ப பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே வருது. காடுகள் அழிந்து போகிறதுனாலதான் மழை இல்ல. பிறந்த நாள், விசேஷ நாள், நினைவு நாள் எல்லாம் ஹோட்டலுக்கு போய் பார்ட்டி ட்ரீட் எல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு எல்லாரும் ஒரு மரத்தை வளர்க்கணும். திருமண நாள்ல ஒரு மரக்கன்ற பரிசா தரணும். நிலத்தடி நீரை உயர்த்தணும். ஒரு உண்மையான குடிமகனா இருந்தா மரத்தையும் மழைநீர் சேமிப்பு தொட்டியும் இருக்கணும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேறொரு புதிய தலைப்புல காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8.
நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings to all our listeners. This is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the darkest situations. This is Manish Deo signing in. In our last episode, if you can recall, and for all those who missed it,
we talked about the severe water crisis our world faces today. If whatever we are facing is serious, the magnitude of what may come in the future if something is not done now will be severe. Humans, being the prime intelligent species on Earth, have shaped the environment to suit their own needs, growth, development, and prosperity. However, it is our resources which bear the brunt. Instead of being the protecting species in the world, a guardian for everything else that is alive, we exploit our resources to the point of exhaustion. Earth's usable freshwater resources are dwindling in capacity, and it is predicted we will soon run out of a sustainable resource. Will we be able to thwart this problem? Can we turn this around? What do we need to do in order to protect ourselves, to protect our planet? We should start by being responsible. If there is anything we can observe from the patterns of how the world works, everything is related to everything else. Whether it may be the goods we buy or consume, or our activities, our industrialization, our basic necessities, or anything really, everything affects everything else. Somehow or the other, the brunt comes down on our Earth's natural resources, and it is the raw material for everything that we require. By being responsible people and not hopelessly capitalist in nature, we can be saved from an ever-consuming nature. In fact, we can do something to live in a green manner. It is our hunger for more that we need to control. We must rise, but do it sustainably. There are people all around the world who are taking efforts to deal with the world's water crisis. We need more of such people. We need everyone to help in some way, because be it now or in the future, everyone who is alive will face the consequences of what we are doing now. This is a call for everyone to do whatever they can to consolidate our future. There still remains a chance to do that. A ray of hope still shines upon us. Utilize it, capitalize it. Making the most of too much, or rather too little, is something that we see these days now. Some people have developed an idea to deal with this water crisis in a sustainable manner by some very special yet simple means. From a story in the United States of America, we learn about rainwater harvesting from a community organizer, that is Brad Lancaster from Arizona, where the drinking water is carted in exorbitant cost from the Colorado River and pumped from a diminishing aquifer to supply the growing population. In our last episode, we have already discussed the plight of the Colorado River, one of the greatest rivers, one of the most widely used waterways in the world, but which is facing severe existential threats. Lancaster says it is insane that we are spending all these resources bringing inferior water to this place when we have a much higher quality, salt-free rainwater falling from the sky. What we find exciting about the potential of rainwater harvesting is the shift from conventional infrastructure, which is all about drainage of resources, to harvesting and enhancing resources. Lancaster and others are finding new ways to work with what they have in a climate-changing world. Sure, it would be convenient if we could just transfer some of the extra precipitation inundating places like Keene and send it to thirsty places like Santa Fe or Tucson in Arizona. But right now, we can't. So we have to find creative ways to make the most of things, whether it be making the most of limited irrigation water on farms or making the most of stormwater absorption capacity in cities. That is according to Lancaster. Such people are a testament to the fact that climate-smart water management, or rather even environment management, is not only possible but is already happening. While America is learning, the rural Indian has already learned.
In fact, the concept of rainwater harvesting and utilization is a very old one, and we find it widespread in India's rural hinterlands. The irony of the situation is indeed laughable. While India's urban areas boast of a large-scale development and people are so prosperous and so on, the expanding concrete jungle has forced the riverways to be diverted, the natural ponds and lakes to be buried under sand, and basically all nearby water resources have been compromised for the growth of cities. While water is essential to support life, city planning has predominantly been about growing on water bodies by drying them up instead of growing around water bodies and letting them provide water as well as be providers of good looks, provide a good aesthetic ambience to the city. In contrast, water is more or less saved in India's smaller towns and villages. In the places where there is almost no piped water supply, the people truly understand the importance of water because water is not readily available from a tap. To get it, one might have to walk far or wait in long queues at the community well. There, we have learnt that due to necessity, we must make the best of what we have and what we get. This is surprisingly an ancient lesson that we Indians have learnt, although it has been until recently most executed in the rural areas. In the forests, water seeps gently into the ground as vegetation breaks the fall. This groundwater in turn feeds wells, lakes, and rivers. Protecting forests means protecting water's catchments. In ancient India, people believed that forests were the mothers of rivers and worshipped the sources of these water bodies. While in modern ages we might be scientific, there exists a reason to why the people of ancient India behaved in such a manner. It was all about their psychology. Whatever be the reason, whatever be their beliefs, whatever they did, it did conserve the resources of the country and allowed them to survive, to thrive, and become what we are today, that is modern India. The Indus Valley civilization that flourished along the banks of River Indus and other parts of western and northern India about 5,000 years ago had one of the most sophisticated urban water supply and sewage systems in the world. The fact that people were well acquainted with hygiene can be seen from covered drains running beneath the streets of ruins at both Mohenjo-daro and Harappa. Another very good example is the well-planned city of Dholavira on Khadir Bet, a low plateau in the Rann in Gujarat. One of the oldest water harvesting systems can be found around 150 kilometers away from Pune along Nane Ghat in the Western Ghats. A large number of tanks were cut in the rocks to provide drinking water to tradesmen who used to travel along this ancient route. Now, this reflects on the mindset of the people then. Not only did they behave in a conserving manner towards nature, but also they were thoughtful about the people and helped them in whatever manner they could. Each fort in the area had its own water harvesting and storage system in the form of rock-cut cisterns, ponds, tanks, and wells that are still in use today. That was the level of their efficiency. In ancient times, houses in parts of western Rajasthan were built so that each had a rooftop water harvesting system. Rainwater from these rooftops was directed into underground tanks. This system can be seen even today in all the forts, palaces, and houses of the region. Underground baked earthen pipes and tunnels to maintain the flow of water, transporting it to distant places, are still functional at Burhanpur in Madhya Pradesh, Golconda and Bijapur in Karnataka, and Aurangabad in Maharashtra. In rural India, even today, the concept of water ponds dug out to store rainwater, underground tanks to store rainwater, mud embankments strategically located near rivers to store excess water from the floods is still in use. All these systems carried on from ancient Indian practices reflect that our ancestors did think about us. They planned for their future. It is up to us whether we plan for our future as well.
The stored water from these tanks and so on comes into much use during the dry season, which is known to be almost cruel in India, with the temperatures often rising above 40 degrees Celsius. Take an example. Once Cherrapunji in Meghalaya was famous because it received the largest volume of rainfall in the world. It still does, but ironically, it experiences an acute water shortage in the other seasons. This is mainly the result of extensive deforestation and because proper methods of conserving this water are not used. There has been extensive soil erosion and often, despite the heavy rainfall and its location in the green hills of Meghalaya, one can see stretches of hillside devoid of trees and greenery. People have to walk long distances to collect water. If this is the situation now, what will happen in the future? In the area surrounding the river Ruparil in Rajasthan, on the contrary, this story is very different. This is an example of proper water conservation, how people have tactfully handled the situation. The site does not receive even half the rainfall received by Cherrapunji, but proper management and conservation have meant that more water is available than even in Cherrapunji. Water level in the river began declining due to extensive deforestation and agricultural activities along the banks, and by 1980s, a drought-like situation began to spread. Under the guidance of some NGOs, the women living in the area of Rajasthan were encouraged to take the initiative into building johads, which are like round ponds and dams to store rainwater. Gradually, water began coming back as proper methods of conserving and harvesting rainwater. The revival of the river has transformed the ecology of the place and the lives of the people living along its banks. Their relationship with their natural environment has been strengthened, but this is possible only because they had a mindset which was acceptive to this thing. It has proved that humankind is not the master of the environment, but a part of it. If human beings put in an effort, the damage caused by us can be undone. In Australia, we see a river system coming back to life after almost 40 years of very little water flow. That recent flow has started shaping the riverbed, and even the wildlife is returning. Platypus, varieties of fish, insects, and other animals are starting to populate the area. This snowy river is a new river now, one that is entirely dependent on us. As with most rivers in the world today, we humans determine when it flows and by how much. This apparently new snowy river tells us a lot about how our relationship with nature is changing. 100 years ago, the snowy river and the plants and animals dependent on it followed the natural cycles of one of Australia's few snow-fed rivers. Now we humans control the water, struggle to manage our impact on the catchment, and are in the early stages of replicating the natural cycles with all their complexity. Our challenge is to acknowledge and quickly come to terms with this new responsibility. Whether the new snowy river becomes a functioning and healthy river system is now in our hands. In fact, it is not just the snowy river but many others across the world. While the snowy river success story tells us that world water crisis is indeed reversible, it reminds us that power is within us, but for a limited time. We must choose to act now. There is a need for the completion of various irrigation projects undertaken by the Government of India. Also, the much-hyped scheme of interlinking all the major rivers of the country must be brought into action. By strategically and judiciously sharing our water resources without selfish matters in our mind, we can be assured that minimal requirements of the people across the country will be sufficiently dealt with. However, by holding this shared water trapped in certain locations must be avoided. Our country's hydroelectric projects should be dealt with in a different manner. This system should not be entirely dedicated to these schemes. We need to be judicious in the implementation of our own strategies.
Declining per capita availability and the threat of river basins turning into water-scarce areas necessitate well-coordinated and planned measures for storing runoff water during the rainy season. In view of these, widely acceptable and area-suitable water conservation measures have to be explored and adopted. Also, it is necessary to strengthen existing irrigation infrastructure, increase their water use efficiency and productivity, to raise crops requiring less water, make rainwater harvesting mandatory for all, and provide shading with trees, the banks of canals and other reservoirs. Despite the fact that our country gets fairly good rainfall at about 46 inches per year, almost 50% falls within a span of 2 weeks, and 90% of it is lost as a runoff in like 4 months. Only about 15% of this is used for irrigation. If this water is properly stored and efficiently used for sustained surface irrigation, it can enhance agricultural productivity at low cost and reduce excessive pressure on groundwater. Now, this is something that we require in India to grow, to rise, to develop, and we as Indians should adopt methods which are sustainable for our development. Over the years, there has been a manifested lack of attention to water legislation, water conservation, water use efficiency, harvesting, recycling, and infrastructure. Current scenario exhibiting number of incomplete projects accompanied by low utilization of irrigation potential already created shows that return on capital invested in creating these facilities is inordinately delayed or almost lost. It is time that India, in her concern for the environment, ecology, social, human, and rights related to water, shifts the subject of water to the concurrent list of our constitution and frames policies that aim at transforming the country via this. We can see that people are there across the world who are dedicated to saving the environment and themselves and even their future generations. It is our job to emulate their methods, to learn from them, to change our attitudes to not only people but the very thing that affects everyone, that is, the planet. As a species, we can only reach heights if we make some fundamental changes to our mindset and the way we act. This is a final call to everyone listening to us to stand up and start working with them. Whether it be sharing the ideals of movements like India's very famous Narmada Bachao Andolan, or changes to one's personal lifestyle, or even contributing to water conservation by various activities, we must all do our bit. We have been given a chance, a hope. We have seen how it can bear fruit. The Snowy River in Australia is an example of what we can do and achieve. Every cloud has a silver lining. Nature bounces back, and so can we. It is on this positive note that we end today's session. This is Manish Deo signing out, and you are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒரு மனிதன் வெற்றி பெறுவது குணநலன்களால் தான். குணநலன்களுடன் ஊக்கமும் திறனும் அமைந்தால் மேலும் புகழ்மிக்க வாழ்க்கை கிடைக்கும். தீய குணநலன்கள் தானாக விலகாது. நற்குணங்களை பயில்வதன் மூலமே தீய குணங்கள் அகலும். மனதை கெடுக்கும் தீய குணங்களில் தலையாயது அழுக்காறு. அதாவது மற்றவருடைய நிலையை, சிறப்புகளை கண்டு மகிழ இயலாத உள்ளம் பெறுதல், மற்றவர் பெரும் பேறுகளை பாராட்டும் உணர்வின்மை, மற்றவர் பெற்றுள்ள பெரும் சிறப்புகளை அங்கீகரிக்க மனம் இல்லாமல் குற்றம் குறைகளை கூறுதல், இவையெல்லாம் அழுக்காறு. அதாவது பொறாமையின் இயல்புகள். ஒன்றை பெற முயல மாட்டார்கள். மற்றவர்கள் பெற்றிருப்பவைகளுக்கு களங்கம் கற்பிக்கவே முயற்சி செய்வார்கள். அதனால் தான் நலம் பெறும் முயற்சிகளில் அவனுடைய மனம் தலைப்படாது. கல்வியில் பொறாமை கொள்ளலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இது தவறு. ஒரு பொழுதும் பொறாமையுடையவர் நல்ல முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். அழுக்காறு என்ற தீய குணம் நம்மை தீண்டாமல் இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்கள் பெற்றுள்ள தனித்திறன்களை கண்டு மனதார பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டும் போதாது. மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை கண்டு எக்காரணத்தை கொண்டும் மகிழக்கூடாது. பொறாமை ஒரு பொழுதும் நன்மை தராது. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. தனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு அபசகுணமாக வேண்டும் என்று நினைத்து தன் மூக்கையை அறுத்து கொண்டானாம் என்பார்கள். நற்குணம் இம்மியும் இல்லாதவர்களே பொறாமையுடையவர்களாக இருப்பார்கள். அதனால் நற்குணங்களை பெற முயல வேண்டும். அழுக்காறில்லாத நெஞ்சம் பெறுதல் நல்லொழுக்கத்தின் இயல்பாகும். அழுக்காற்றினை எப்படி அகற்றுவது? அழுக்காறு வந்த பின் அகற்றுவது கொஞ்சம் கடினம்தான். அழுக்காறு வராமல் பாதுகாத்துக் கொள்வதே நல்லது. வரும் முன் பாதுகாப்பு வேண்டும். பிறருடைய செல்வாக்கை கண்டால் கேட்டால் மகிழும் இயல்பினை பெறுதல் வேண்டும். மகிழ்ந்தால் மட்டும் போதாது. அவர்களுடைய செல்வம் செல்வாக்கை பேணி பாதுகாக்க துணையாக இருக்க வேண்டும். இதையே வள்ளுவர் அரணாக்கும் வேண்டாதான் என்பான், பிறனாக்கு பேணாது அழுக்கறுப்பான். அதாவது மற்றவர்களுடைய செல்வம் செல்வாக்குகளை கண்டபொழுது மகிழ்ச்சியடையும் உள்ளத்தினை பெறுதல் வேண்டும். பாராட்டுகின்ற குணம் பெற்றிருத்தல் வேண்டும். அப்போதுதான் அழுக்காறு நம்மை தீண்டாமல் பாதுகாத்து கொள்ள இயலும். அழுக்காறு அழுக்கு நிறைந்த வழி, அதாவது நன்மையும் இன்பமும் இல்லாத வழி. நன்று அமுதமாவது சாத்தியமா? சாக்கடை நன்னீராவது ஏது? அதுபோலதான் நல்ல மதிப்பெண் வாங்கும் மாணவனை பார்த்து குறைந்த மதிப்பெண் வாங்குபவன் அழுக்காறு கொண்டால் கூடுதல் மதிப்பெண் வாங்கும் முயற்சியில் ஈடுபட மாட்டான். அதற்கு மாறாக அதிக மதிப்பெண் வாங்கியிருப்பவன் மீது குற்றங்களை, குறைகளை கற்பித்து கூறுவான். ஏன், காப்பி எடுத்து விட்டான் என்றே கூறுவான். மேலும் மோசமாகி ஆசிரியர் கையூட்டு பெற்று விட்டான் என்று கூட கூறுவான். ஆதலால் எந்த வகையிலும் அழுக்காறு தீயதே. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பொறாமையே வடிவெடுத்து மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய கண்ணுக்கு முன்னால் யாரும் நன்றாக இருக்கக்கூடாது. யாராவது நன்றாக உடை உடுத்திருந்தால் அதை பார்த்து பொறாமைப்படுவார். யாராவது வயிறார சாப்பிட்டால் அவருக்கு வயிற்றை வலி வலி என்று வலிக்கும். ஒருவரும் இவர் முன்னால் சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடாது. அவர்களை பார்த்து இவர் நெஞ்சம் வெந்து போய் நிற்பார். அவர் நிற்கிற இடம் கூட ஒரு முழம் வெந்து போய்விடும். அவருக்கு இருந்த குணங்கள் பொறாமை, பொறாமை, பொறாமை. ஆம், பொறாமை மட்டும்தான். அவரோ ஏமாந்தவர் தலையில் மிளகாய் அரைப்பதையும் தூங்குபவன் தலையில் கயிறு திரிப்பதையுமே தன் தொழிலாக கொண்டிருந்தான். அவரால் தம் செல்வத்தை இழந்தவர் பலர். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அல்லவா? சக்கரம் போல் அது சுழன்று கொண்டுதான் இருக்கும். இது இயற்கையின் சட்டம். தூக்கம் கலைந்து கண்ணை திறந்த அவன் பார்த்தபொழுது வீடு சுத்தமாக இருந்தது. யாரும் வீட்டை சுத்தப்படுத்தவில்லை. அவன் வீட்டிலே ஒரு பொருள் கூட இல்லை. நகைப்பெட்டியை திறந்தபோது அது அகலமாக வாயை திறந்தது. அழகு காட்டி அவனை பார்த்து சிரித்தது. அதுவரை இதோ செல்வோம் செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை செல்வமும் அன்று அவனை விட்டு ஒரேடியாக சென்றே விட்டன. ஆம், அழுக்காறு ஒரு பொழுதும் நன்மை பயக்காது, மாறாக தீமையை தரும். அதனால் அழுக்காறு கொண்ட மனிதன் வளர்தல் அரிது, வாழ்தல் அரிது. தேளின் கொடுக்கு நஞ்சாம், தம்மை போல் அழுக்காருடையவர் உள்ளம் நஞ்சாகும். இதையே வள்ளுவர் அரணாக்கும் வேண்டாதான் என்பான், பிறனாக்கு பேணாது அழுக்கறுப்பான் என்கிறார். பொறாமைக்காரனிடத்தில் மேன்மைகள் எதுவும் இல்லாமல் போகும். அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடமும் உயர்வு ஏற்படாமல் போகும். அதனால் அழுக்காறு கொள்ளற்க மற்றவர் வாழ்வதைக் கண்டு மகிழுங்கள். நீங்களும் அது போல வாழ முயலுங்கள். மற்றவர்களை பாராட்டுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. அப்பா, ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை குழந்தாய், 350 கோடி பேருக்கும் இப்படித்தான் நாள் துவங்குகிறது. யார் பேசுறது? நான் யாராக இருந்தால் என்ன, நான் சொல்ல வருவதுதான் முக்கியம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க நீங்க? நான் காலைக்கடை முடிக்கும் போது தான் வரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. உன்னுடைய கழிவறையை பார், அது ஏன் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? அது வந்து நீ ஏன் மூக்கை பிடித்துக் கொண்டு தினமும் சலித்துக் கொண்டு உன் நாளை துவங்க வேண்டும்? அது வந்து உன் கழிவறையை தினமும் சரியாக சுத்தம் செய்து பராமரித்து வை. அப்படி செய்தால் நீ அந்த 350 கோடி பேரில் ஒருவனாக இருக்க மாட்டாய். ஆமா, யார் அந்த 350 கோடி பேரு? அந்த 350 கோடி பேரும் இந்த உலகில் சுகாதாரமான கழிவறை வசதி இல்லாதவர்கள். இப்போது சொல், உன்னிடம் கழிவறை உள்ளது, ஆனால் சுகாதாரம்? இப்போ சொல்லிட்டீங்கல்ல, இதோ சுத்தம் பண்ணிடுறேன். இந்த உலகில் 3இல் ஒருவருக்கு சுகாதாரமான கழிவறை வசதி இல்லை என்று ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பு கூறுகிறது. நம் வீட்டில் இருக்கும் கழிவறை சுகாதாரமாக உள்ளதா என நாம் கவனித்து சுத்தம் செய்வோம். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு நாட்டு மன்னன் சகுனங்கள்ல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் சகுனம் பாப்பாரு. சாப்பிட கூட நல்ல நேரம் பார்த்து தான் சாப்பிடுவாரு. எது செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாரு. இன்னும் ஏங்க, ஏதாவது அவசரம்னா கூட நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணுவாரு. மன்னனோட இந்த நம்பிக்கையால அரண்மனை ஜோதிடர் ரொம்ப வசதியா வாழ்ந்தாரு. ஒரு நாள் இப்படிதான் ஜோதிடர் மன்னர் கிட்ட, மன்னா, அதிகாலையில எழுந்த உடனே 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தா அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்பிக்கைய வளர்த்து விட்டாரு. அந்த மன்னனும் ஜோதிடர் சொன்னதை அப்படியே நம்பி அரண்மனைய காவலனை கூப்பிட்டு, நீ தினமும் காலையில எழுந்து எங்கேயாவது போய் 2 காக்கா ஒன்னா இருந்தா எனக்கு சொல்லணும்னு கட்டளை போட்டாரு. அதுக்கப்புறமா தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அந்த காவலன் தெரு தெருவா அலைஞ்சு திரிய ஆரம்பிச்சான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவுல 2 காக்கா ஒன்னா உட்கார்ந்து இருந்தத பார்த்தான். உடனே அந்த காவலன், அடடா, நல்ல சகுனம், இன்னைக்கு மன்னர் நிச்சயம் நமக்கு பதவி உயர்வு கொடுப்பார்னு சந்தோஷத்துல மூச்சு வாங்க ஓடி போய் மன்னர் கிட்ட சொன்னான். இத கேட்ட மன்னர் துள்ளி எழுந்து அந்த காவலன் கூட அந்த இடத்துக்கு ஓடி போனான். அதுக்குள்ள அங்க இருந்த 2 காக்கால ஒரு காக்கா வாக்கிங் போயிடுச்சு. ஒரு காக்காவை மட்டும் பார்த்த மன்னனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோட தளபதிய கூப்பிட்டு, இந்த பொறுப்பில்லாத காவலனுக்கு 10 சவுக்கடி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அத கேட்ட அந்த காவலன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இடுக்கன் வருங்கால் நகுகன்னு படிச்சு புரிஞ்சு வச்சிருப்பான் போல. மன்னனுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. நீ சிரிச்சதுக்கு சரியான காரணம் சொல்லலினா இன்னும் 10 சவுக்கடி கொடுப்பேன்னு சொன்னாரு. காவலன் சொன்னா, மகா மன்னரே, இன்னைக்கு நான் மட்டும்தான் அதிகாலையில 2 காக்காவை ஒன்னா சேர்ந்து பார்த்தேன். அதுக்கு உடனே கை மேல பலன் கிடைச்சிருச்சு. இத கேட்ட மன்னனுக்கு சுருக்குன்னு ஏதோ உரைச்சது. திரும்பி ஜோதிடரை பார்த்தா ஜோதிடர் எஸ்கேப். நாம செய்யற நல்ல விஷயங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தா போதும், அதுவே நாம செய்யற விஷயத்த சிறப்பா கை மேல பலன் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். Welcome to Experts Talk
Talk in VIT Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, this is VIT Community Radio 90.8 and this show is Expert Talk. And now, today we have an expert, Colonel Raju Manali, Chief Administrative Officer from Sri Narayani Hospital and Research Center, Sripuram, Vellore. And I can go with the talk with him very soon. And today we have this expert who is working in the field of community and also related with medicine. The medical work which is related with the community empowerment, which is very need in this society. And we can go with the interview with him. Welcome, sir. Sir, let me start my first question with this idea. What are all the community-related activities done by Sri Narayani Hospital and Research Center, sir? To start with, let me give a small introduction of Sri Narayani Hospital and Research Center. It is a 250-bedded multi-speciality hospital started by His Divinity Sri Shakti Amma in the year 2004 as his answer to the healthcare problems of the society that he formed a part of. For those of you who know, Sripuram is a spiritual oasis which has been in existence for the last 22 years, of which Sri Shakti Amma is the spiritual head. As professed by Sri Shakti Amma, the purpose of his incarnation on this planet is to uplift the community and find and give solutions for the problems in this Kali Yuga as we understand it. While erecting Sripuram, which is a spiritual oasis, Sri Shakti Amma was also fully conscious of those areas where his intervention was required to uplift the community. Two main areas which he chose was the field of healthcare as also education, and in a certain way, healthcare education. Tirumalai Kodi, where Sripuram is situated, is a relatively backward area in the otherwise backward district of Vellore. People belong to lower sections of the society economically and also socially. Their welfare was at the top of the heart of our beloved Sri Shakti Amma. And this hospital, which is 250 bedded today, started off as a simple clinic run by a single doctor. And when it started on 22nd June 2004, it was in a single room. The phenomenal progress that the hospital has made is possibly a result of the reception that the community has given to this venture. As you all know, Sri Narayani Hospital and Research Center has made phenomenal progress in this last 10 years of its existence. And the primary reason is that this hospital caters for the people who otherwise have no means to healthcare and that too quality healthcare at affordable cost. We at Sri Narayani Hospital and Research Center, in keeping with Sri Shakti Amma's vision and mission, are conscious of the fact that every human being on this earth is entitled to a happy, healthy living. And what is it that constitutes a healthy living? We believe, irrespective of the caste, creed, religion, and also the social or economic class to which an individual belongs, he needs to lead a happy life with a minimum quality of life expectation. We believe that through Sri Shakti Amma's intervention and also our intervention through him, we can to a certain extent manage lifestyles, prevent diseases, and also provide healthcare either at the doorstep of the concerned individual or the community by way of outreach programs, and otherwise at the hospital, that's for secondary and tertiary care, taking care of diseases as they occur. So in other words, we concentrate on prevention of diseases to start with, and once a disease has manifested, we concentrate on treating the disease at the primary level as also at the secondary and the tertiary levels as the case. We have so structured our healthcare that we conduct about 20 to 25 outreach programs in a month. We have a community relations department which takes care of these outreach programs. In addition to the 55 villages which have been adopted by Sri Shakti Amma as part of his social or community-oriented programs, we concentrate in an area of about 25 kilometers radius from Sripuram, and we keep expanding our reach with every passing month. We concentrate in the areas of Vellore district, Tiruvannamalai district, and going on to Chittoor district in Andhra Pradesh.
These are the three major districts which we concentrate in. And our outreach programs cover every possible nook and corner of these three districts. And we also believe in making the community participate in our programs. Therefore, we have anyone who is willing to collaborate with us, conduct these programs, preferably from those areas itself. We have been receiving active collaboration from clubs such as Rotary, Lions, JCA, and any other socially oriented organization who is willing to take up the social responsibility. We are there ready to partner with them for the betterment of the community. Okay, sir. As you said, the Narayani Hospital is situated in Tirumalakudi. How many villages are coming under your outreach program, sir, and how the outreach program are working? What are all the activities are going inside the outreach programs? Like I just mentioned, Sri Shakti Amma has adopted 55 villages in and around Tirumalakudi. Purpose of this adoption was to improve the quality of life of people in every possible respect, starting from their livelihood creation and so on and so forth. We have not restricted ourselves to these 55 villages, though we primarily concentrate on these 55 villages, but we have gone far beyond, and almost all the villages in these three districts which I just mentioned, that is Vellore district, Tiruvannamalai district, and also Chittoor district in Andhra Pradesh, we try and organize camps. Our outreach program is done by way of camps. In these camps, we concentrate on two things, that is health awareness programs, wherein we talk to the people regarding management of lifestyles, prevention of diseases, creating an environment of healthy living, that is through hygiene and sanitation, diet control or diet management, nutritional aspects, etc., etc. And while this health awareness program is going on, we also encourage people with problems, medical problems, to come up, and our doctors are available who would screen them with all clinically first, and thereafter were required through laboratory and other diagnostic measures also. What we do is wherever we feel that there's requirement to administer medicines, we make sure that we administer medicines free of cost on site. And wherever we feel that there's a requirement for better intervention, such patients or people are advised to come back to the hospital where they could be given better care in form of secondary or tertiary healthcare as is applicable. This is the modality of the outreach program that we undertake. Okay, sir. Let us talk about your facilities in hospitals. What are all the eminent facility are available in Sri Narayani Hospital? Sri Narayani Hospital has almost every discipline that any good hospital can think of. Rather than mentioning as to what we have, I think I would prefer the route of telling you as to what we don't have. That will be a better way of understanding our capabilities. Today, we do not have advanced oncological facilities. Likewise, we do not have advanced cardiac care facilities in terms of a cath lab or a cardiac surgery intervention. Other than these, we have almost every department that one could think of. And we have adequate expertise to take care of all secondary care for sure, and tertiary care where applicable in the fields of urology, neurology, neurosurgery, surgery, and also other aspects connected to general medicine. To talk in particular, we have recently added very competent histopathological laboratory to our setup, which has given us much better diagnostic capability now. Our diagnostic services include histopathology laboratory, which I just mentioned, a very well-equipped biochemistry laboratory, and also a microbiology laboratory. We also have full-fledged CT, X-rays, and other diagnostic equipment as applicable. We will soon be adding a 1.5 Tesla MRI also to our diagnostic services. Now, we have also recently added a good dermatology and cosmetology department in our hospital. The aim primarily is to meet the requirements of a highly figure conscious or a face conscious or a fashion conscious individual in a tier 2 or tier 3 city, also to have aspirations to have a better face, a better figure, and a better overall outlook of himself. So this dermatology and cosmetology department is adding to that requirement of those sections of the people. Maybe people in VIT may be interested in improving their looks and their figure and things like that. The cosmetology department caters for that. Why I am talking about this cosmetology department is because it's a new addition. Likewise, we have just this year
also started an infertility IUI IVF facility also. Our IUI has had a number of success cases, and the first 2 couples are also going in for IVF treatment. Since we have not yet established a full-fledged IVF lab, we are working in collaboration with an IVF hospital in Chennai. However, the point to be noted is that we are capable of handling all cases which requires IUI or IVF intervention. These are the 3 areas which we have started afresh this year. Otherwise, we have every other facility that we could think of. We have a cardiology department with 2 cardiologists. We have an oncologist also coming to us as on a part-time consultation basis. Other than that, we are capable of administering secondary healthcare in almost all disciplines of allopathic medicine. So you're covering all the areas in the medicinal field. So it is a very pleasure to hear that, sir. And while talking about the mission and vision of our hospital, you said a happy and healthy living. So happy and healthy living with this impact of your outreach program. Just tell me about the impact of the outreach program conducted by the hospital. The impact of the outreach program is actually seen to be believed. Whatever I say, it might not feel unless you happen to visit one of these outreach program camps of ours. I am extremely glad to say that most of our outreach programs are very well received by the local population. My experience says that all these programs, the attendance is so high that our doctors at the end of the day are not able to reach up or look up to each and every patient who is reported. And we have no programs where the attendance is less than a minimum of 150 going up to even 400 to 600 in certain cases. We also encourage blood donation amongst the youth because giving blood or donating blood, we feel, is a noble act, and we wish to encourage the youth. I'm not too sure whether you are aware of it, but we conduct such blood donation camps even in VIT once in a way as the request comes up. We are targeting the youth to first come up and donate their lifeblood. Secondly, to participate alongside us in providing healthcare wherever they are willing to come up as volunteers. It's a pleasure watching the Rotary, Lions, JCA and other such socially oriented organizations come up with requests frequently asking us to conduct camps in various nooks and corners of the 3 districts that I just mentioned. So, while talking about the blood donation, you said it is a noble act for the youth. Even in UNO, Millennium Development Goals, the volunteerism is playing a vital role. And also, what is the main element which is concentrated by the Sri Narayani Hospital in the empowerment of community? When we talk about empowerment of the community, it's done on in multiple dimensions actually. It is not Sri Narayani Hospital and Research Center alone functioning this empowerment of the community. As per Amma's vision, Sri Narayani Peedam, which is the mother organization of all, is carrying out a number of activities. To highlight some of them, afforestation. I'm glad to say, with Amma's timely intervention in Vellore, which I believe has originated from Velur. And in Velur, in and around Thirumalai Kodi, where over 6 lakh saplings have already been planted as a result of Amma's intervention, the temperatures have already come down by about 2 degrees. In this era of climate change, when the world bodies are talking about climate change, it is interesting to note that in a remote corner of Vellore, this is already being achieved with Amma's intervention. 2 degrees reduction in overall temperature level is no mean achievement by any standards. Likewise, other programs are providing drinking water. In an area like Vellore, water is scarce, and whenever scarcity goes beyond a certain level, Amma intervenes, providing drinking water to the local population by running as many as 10 to 12 water tankers, providing drinking water to the poor and the needy. Now, other area of intervention of Amma is providing food for the needy and the poor. On any average day at the Sripuram, there is an Annadhanam on where a minimum
of 6,000 and a maximum of 8,000 people are fed. This ongoing program, and I think the beneficiaries are the people who visit Sripuram as also the people who live in the nearby areas, and food is never a problem for people who come asking for it. Healthcare is another area where Amma has intervened, and like I've mentioned, through our outreach programs and other camps that we conduct, healthcare is also being taken care of. So the primary, secondary and tertiary care is being provided to all at a very, very minimal cost. To make a comparison or to even start with the vision, Amma's directions to us at the hospital is that nobody will be returned for want of treatment just because he or she does not possess adequate cash to pay. So therefore, availability of money or the monetary muscle power is not what decides on the treatment in Srinarayani Hospital and Research Center. Anyone who is needy is taken care of, irrespective of his financial status. And our rates with comparable hospitals, when you compare them, is around 20% cheaper. So we make treatment or healthcare affordable to everybody. And when you talk about the quality, we try and provide the best quality healthcare that is possible. Sir, you said Sri Narayani Peedam is providing Annadanam for the people who are coming for the hospital. No, in the Peedam, that is the temple. Peedam. So who are coming to the Sri Narayani Peedam, they can get the food easily. So you said there is no issue with the food. While talking about the diet campaigns, we have to focus on the obesity issue also. So obesity is a big issue nowadays. So the campaigns related to diet management, how you are handling those events? To be very frank, we face less of obesity problems than problems of malnutrition. Our area of concern is malnutrition. We try and provide nutritionary supplements to young children and expectant mothers, because these are the two sections of the society who suffer the maximum from malnutrition. That is what our experience says. Therefore, we deal with two segments. One is those people who come to us for treatment. For them, the mothers and children receive special attention as far as the nutritional aspects are concerned. Our dietitians work with them, advise them, give them the right advice of food consumption and nutritional consuming food, etc. And where we find that the people cannot afford on their own, we also provide nutritional supplements. So, for example, if an expectant mother comes to us in the second or third month of her pregnancy, we take care to ensure that her nutritional aspects are taken care of till such time she has actually delivered and even gone beyond to about, say, 6 months or so while she is lactating. This is one aspect. Secondly, when we go for our outreach programs, we have a dietitian accompanying us. He or she also talks about the nutritional aspects of the people so that the community at large is aware of what is to be consumed, what is to be avoided, and what are the sort of nutritional foods that should be consumed. And as you would know, education is an index of development which decides on various other factors also. Amma lays emphasis on education as a result. There are two schools which have come up, Sri Narayani Vidya Peedam and also Sri Narayani CBSE school, as also a nursing college and a nursing school and an Institute of Paramedical Sciences. These programs that I have just spoken about is also practiced in our schools. Provision of nutrition meals, etc. is going on in these areas as well. So, as per Amma's vision, it is creating a younger generation which is capable or it is empowered in looking after itself through earning a decent livelihood. And it will be out of place, it will not be fair on me if I don't mention that Amma gives scholarships worth about 1.5 to 2 crores every year to needy students. And if my arithmetic is correct or if my data is correct, there are already about 70 to 100 professionals. When I say professionals, I mean doctors, engineers and advocates who have reached their levels of expertise through the help given by Amma by means of these scholarships. So therefore, taking care of the educational requirement of the community is another aspect where Amma lays emphasis on. So not only in medical field and also in educational field, Sri Narayani Peedam is working on that. Absolutely. And, environment. While talking about a clean environment, what kind of activities is going on
with this Sri Narayani Vidyapidam and CBSE schools? I'm glad that you raised this point. We have an organization within the PIDM known as which functions with the help of Exnora. I'm sure you are aware of Exnora. You've heard of Exnora. All of us have heard of Exnora, which is a NGO which works towards keeping the environment clean. We have this organization with about 100 odd people voluntarily joining in and keeping not only the temple premises clean on a regular basis, but also the villages around clean. We have a system of collection of waste, segregation of waste, and also disposal of waste, which I think is one of the best models that I have seen personally, and I believe the temple has been awarded is being awarded frequently for intervention as far as the environmental cleanliness is concerned. If I may use the word, I think Sripuram is actually a green temple besides being a golden temple. Okay. Other than Exnora, what are all the organization which is involved with your organization while doing these activities? What are all the other organizations? Like I mentioned, anyone who wishes to join with us in doing what we are doing are welcome. We also have programs with VIT towards research and development. I'm sure you are aware of that. VIT and Srinarayani Hospital and Research Center are collaborating in a big way in carrying out research which will ultimately benefit the community. I was just giving an example of VIT. There are various other organizations which work with us. Rotary, for example. Different Rotary clubs in and around Vellore are participating in most of our outreach programs on a regular basis. So is the case with Lions Club, JCA, and other such socially oriented organizations. We even have at times some of the jewelers, prominent jewelers in Vellore, approaching us wanting to do an outreach program. From our side, we ensure that we never give an answer no to anyone who is wanting to do some activity for the community. Unless we feel that the activity is more self-centered than community-centered, we do not say no. You said R&D department. So the research and development, can you just give me a fine focus on that? Which is the area which is focused by this R&D department, mainly focused area of the R&D department? Our research department looks at biomolecular research primarily. You would be glad to hear that we have currently about 9 research students, research scholars partnering with us in trying to do their PhD, and which the PhD program is supported by the VIT. Mother University is VIT. And we undertake a number of programs sponsored by the ICMR and other such research oriented institutions from where we get institutional help. And we also carry out research on Ayurveda and other holistic medicinal areas where we find that we could contribute to the health of the individual and the society by making a holistic approach towards the treatment of diseases. Almost all the hospitals are having the department, community medicine. Is there anything special about community medicine in Sri Narayani Hospital? We do not have a community medicine per se, the way you envisage, but I believe that our entire vision is about community healthcare. In other words, I feel that we do not require a community medicine to take a department to take care of community healthcare. We are focused only on that. Therefore, in other words, all our departments are also focused at community health. So I feel that there is no requirement for a community medicine per se like some of the medical colleges and other bigger hospitals have. It's fine, sir. And do you want to say anything particular about the Sri Narayani Hospital, which is working with the community development and empowerment, apart from what we discussed for the past half an hour? I feel that there is so much to be done. At Sri Narayani Hospital and Research Center are endeavoring to do. Anyone and everyone who is interested in such activities, we are there to help them, actually help them perform. We would treat them as catalysts, or we would take on a catalytic role and endeavor to do anything and everything that is possible to be done as an intervention to help the community perform better. Empowering the community is our holistic vision and mission. So, thank you very much, sir. It is a wonderful opportunity for us to express our questions and
it's a pleasant talking to you. Sri Narayani Hospital and Research Center is doing a good job in Vellore area. Not only in Vellore, Tiruvannamalai district, Vellore district, and also Chittoor district from Andhra Pradesh. You are giving us some more support for the community empowerment. And it is pleasure talking to us, sir. And thank you, sir. The pleasure is entirely mine, and I would also take this opportunity to thank VIT for all the support that we receive from VIT as an institution. And also, I would like to thank VIT Community Radio for this opportunity to address the community here and the areas around in giving them an introduction as to what all we at Sri Narayani Hospital and Research Center do and what more can we do for community empowerment as a goal. So, dear listeners, it is expert talk from Colonel Raju Manali, Chief Administrative Officer of Sri Narayani Hospital Research Center, Vellore. And this is a start from Sri Narayani Hospital, and there are many more programs coming from Sri Narayani Hospital hereafter. And thank you for listening to Experts Talk in VIT Community Radio 90.8. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. சித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு, காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி, காண்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும், சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி, கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. VIT Achievers, an interview series at VIT Community Radio 90.8.
age is called dark not because light fails to shine, but because the people refuse to see it. Meet the people who have seen light wholeheartedly at VIT. Experience sharing, exploring achievements more and more with exciting personalities at VIT Achievers. Hello friends, this is VIT Community Radio 90.8 FM. In the show VIT Achievers, this is your host Linda. Hi everybody. In this episode of VIT Achievers, we have the captain of the VIT athletic team, Mr. Chris Mackman. And in this episode, we are going to listen all about the various achievements of the athletic team and of its captain. So let's welcome our today's VIT achiever, Chris. Hello Chris. Hi. How are you doing? I'm good. Yeah, so just introduce about yourself to our audience. Okay, so now that you have told my name already, anyways, I'll repeat it. I'm Chris Mackman. I'm doing my final year of BTech IT in VIT. My native is Tuticorin, Tamil Nadu, but I stay right now in Delhi. I guess that's sufficient for an intro. Yeah, fine, thank you. And thanks so much for coming to our show. So, are you excited being here? Of course, very much excited because this is my first show in any radio, so I can't just express how excited I am. Okay, yeah, even I'm as excited as you are to have you here. Thank you so much once again. And now, okay, so as we get into the show, I would like to tell everyone that our college didn't have a separate athletic team for many years. And it was formed only few years ago in the year of 2013, right? Yes, right. Yeah. And our guest today here is the pioneer of our athletic team. And I quote, he's the pioneer of our athletic team, if I'm not wrong. He was the one who took the initiative and came up with the idea that VIT should have an exclusive athletic team. So yeah, tell me Chris, tell me about the formation of the athletic team. Okay, so I joined this college in the year 2012 and I was an athlete even in the time when I joined the college. So the first tournament, any sports tournament I saw in this college was the freshers tournament. There was nearly any event, every event in it, even swimming, but sadly there was no athletics and this thought kind of bothered me. So in my first year I somehow made it into the VIT handball team and I got some recognition and some contacts with the seniors and I asked them repeatedly, is there anything for athletics in VIT? And sadly the response I got was a no. So this thing, kind of bothered me as an athlete. So I kept thinking that why such a big university doesn't have an athletic team, which is like, a common thing for even a small university. And then came the Rajeshwari tournament in 2013. I participated, won some medals, got recognition in the PT department, and then I put the point of having an athletic team in VIT. So that's when the concept of athletic team started. So after that, there was this very, very, very small team of just 3 members who went to Manipal of 2014. And we went there, we came back with 2 medals. It was 3 guys and 2 medals, so it was pretty impressive. So after that, the PT department took this quite seriously and we held recruitments. We stuck posters across the hostels. There were like many turn-ups there, girls, boys alike. So some 30-40 people were regularly coming for practice. So the PT department was impressed. They were giving us all the support they could. And for the next Manipal, it was like 15 people. A team of 15 went to the next Manipal, that is the Manipal of 2015. And it was not just Manipal this time, there was also this deemed university competition in Chennai, which we went, I think, in the month of August of 2014. So by this time, there was a proper recognition of athletics in VIT. Okay, now that was really an impressive startup. So tell us about the initial endeavors of the athletic. Okay, so the initial endeavors, as I was saying, it started with the Manipal of 2014, where just 3 guys went, and that too, it is kind of funny because when I went to this Manipal, I didn't know that there were 2 more people for athletics coming from Manipal. So that only when we went there, we came to know each other and there is a team. So it was there we came to know that there is an athletic team from VIT. So it was 3 people and we came back with 2 medals. So that was the initialization of athletics in VIT. And then the next tournament we went was the deemed university one, which was in the August of the same year. Of course, we didn't have much joy there, but we had a bigger team. It was some 7 to 8 people. And then in 2014, after so much practice and training, there was a team of 15 people who went to Manipal. Again, the medal tally did increase, but not so much. We came back with 6 medals. Not very impressive, but still the PT department of VIT were much satisfied with it. Now, tell us, how is the recruitment done every year to the athletic
Like, how is it like? How do you recruit people? Okay, recruitment is basically we look into two events primarily. One is the Rajeshwari tournament, which is hosted by VIT. It is an inter-university one, which the colleges nearby come to participate. So there is no restrictions of participation there. Any VITian can participate. So those who are registered for sports and those who are interested, they come. They give their performance. If they're good enough, they're noticed, and that's how they come into the team. And another is the sports carnival. It is an intra-university one, which is kind of held in the month of April, around March or April every year. So that is another position when we actually recruit. Okay, so you don't have any like special, like a place and time for recruitment. It's only the Rajeshwari and the sports carnival. As of now, yes, but initially we had a separate recruitment when there was no team. So this is how the recruitment is gonna be like for the coming years also. Yes. And do you like to mention any faculties like who supported the team during the initial days and all? Yeah, definitely. I would. The first faculty who comes to my mind when you say athletics is Parmanandam sir. He is the present coach of the athletic team, and he gives us all. He is available for us in the morning, at evening. So he's coaching us regularly. So he is really dedicated. He is one primary reason of athletic team of VIT. Then we have the head of the PT, HOD Tyagu sir. He has been giving immense importance to this team, so much support. I'm really thankful to him. Indeed, like those faculties were really they were like a backbone for the athletic team. They like supported you so much. Well, that's so nice to hear. And like let me move on to the next. Like for every VITian, let it be sports or cultural, for every VITian, the Manipal Fest is like almost the most sought after, right? So can you share about the journey of the VIT athletic team in the Manipal Fest, like throughout, like for all these years, like you've been in the captaincy? So tell me how the Manipal thing goes. Yeah, so I think I already mentioned about Manipal twice. To satisfy this question, to answer this question, I'll repeat it again. So the first Manipal in which VIT athletic team featured was the Manipal of 2014. So in that, as I said, that was just a team of 3. It was hardly a team, I would say, just 3 individuals who went and met there and okay, we are a team. We didn't even have a relay team. So that's how pathetic it was. So we came back with 2 medals. Very impressive. 3 and coming back with 2, that was really impressive. And then that ignited a spark in the PT department and need to have an athletic team for such a big institution. So we had proper recruitment, practice, training, and then we went with a team of 15 in the Manipal of 2015. So the performance there was, in terms of a team, we had a relay team and etc. So there was an athletic team, there was an actual athletic team, but the performance was still not up to the mark. We just came back with 6 medals, but that let us know where we stood. So we gave more importance to training. We trained hard, we practiced more, and in this Manipal, the Manipal of 2016, VIT athletics team came back with 34 medals, and they won the women's overall championship and men's the runner-up. So that was a huge moment for the athletics team. Well, congrats on that. And do you think the VIT athletic team has got enough recognition so far? But I believe, because this Manipal was really huge for us, so after this I believe it's going to be recognized really well. But so far the recognition, I would say it's somewhere around moderate. I won't say it has a good recognition. So you do expect much more recognition for the athletic team. Course. Do you have any strategy to improve the The immediate thing which comes to my mind when you speak of strategy, the first thing is including athletics in the freshers tournament, because it's the freshers who's the new lot to the university. So from them, if we take the athletes, so that would be the real recognition. Okay. And so now that we've talked much about the team, now let us talk about and let us know more about the captain of this team. Yeah, that is you. Yeah, Chris. Now it's all about you now. Yeah. So are you ready for that? Yeah. Okay, fine. And we'll just rewind a little bit and just go down the memory lane and all. Tell us about your athletic career so far. Like, how was your athletic phase in school when you were young? Like, before coming to VIT? Okay. So to start with, I think my first medal is kind of actually funny, but it was a medal, so don't make fun of it. So it came in class 1 in a frog race. You just rewinded too much. Yeah. So it was funny, but that is when I got the spark to continue with sports line, to do more of sports. Okay. Then the actual medal, in a particular track or field event, would be, I think, a school cross country race in class 7. I came second in that, and that was when I was more of an endurance runner. I was not into sprinting. I used to run long distances. So that was my first medal in athletics in class 7. And then there was this inter-school thing in class 8.
I participated in 400. I was representing my school in 400 meter, and there I came second in the inter-school. And it was in Agra, the whole of Agra, the inter-school thing. I came second, so that was really huge for my athletic career, and it kind of helped me dedicate the rest of my little bit of my school life towards athletics. So athletics kind of became important to me. And then I changed schools. I came to Kendra Vidyalaya in Orissa. So at that time it was totally a new school, a new environment. Everything was new, and I was in the new audience. I was very much interested about athletics. I kept asking people, what is the scope for athletics, who's the fastest runner, and all this out of enthusiasm. And people, the school, the students there, they were like, it doesn't matter because anyway you're not going to win, you'll lose. That was the kind of motivation I got. I mean, demotivation is the actual word for it. But, it was actually motivation because it kept pushing me, because he said, you'll lose, so I wanted to win. So I was just want to prove them wrong. Yes, exactly. So it was class 9, and in the school annual sports, I think I participated in 3 events, 100, 400 and 1500, and I came first in all of them, and I won the individual championship. And this continued for 9th, 10th and 11th. And so by this time I was like the star of the school in athletics when it comes to athletics, because I was kind of unbeatable. No one was able to beat me. So the PT sir was very much impressed, and he trained me. He gave real importance in training me. He trained me very well. And in class 11, I featured in the regional, what we call is the KVS regional meet, which is, I was in Orissa, I said, right? Yeah. So that is the Bhubaneswar region. So it is a cluster of definitely more than 100 schools, 100 or 200, so many schools. So there I was representing my school. So that was like the most mega event in athletics for me. So there I had participated in again 100, 200 and 400. In 100 I came second, and 200, 400 I came first, and I was selected as part of the Bhubaneswar region team to represent the whole of the region in nationals. So that was really huge for me in athletics. And then we had this national camp, special training with the national team. It was a 1-week camp. It was really filled with wonderful memories, wonderful training. And then we had this national meet at Bengaluru in Kantaravira Stadium. It was in my class 11. And the competition was immense, no doubt, national level. It was amazing. I mean, individual wise, my performance, I made it to the finals of 400 meter, but no joy in the individual one. I didn't win any medal. But the good thing was the heroic moments were the relay, where we participated in 2 relays. There were only 2 relays, 4 into 100 and 4 into 400. And Bhubaneswar region bagged 3rd position in both the relays, and that was really heroic and really memorable moment for me. Yeah. How cool is that? So after hearing so much of an emotional flashback, I would like to ask you this. How much does athletics mean to you? What would you do? What would you do to the most for athletics? Athletic means a lot to me, and this is a very, very tough question, I would say. What would I do the most for athletics? I never really thought of that, but I could say this much, that I would do anything. No, anything won't be the right word. I don't really know how to answer this question, but I would do so much for athletics. Okay, fine. So how much has athletics occupied in your life? So how much space do you give for athletics in your life, right? I would say if you come to my home, the drawing room, there is this showcase, and it is half filled with athletic medals which I won at school or college or elsewhere. So that is how important this is to me. Fine then. So nice to hear about that. And there's one thing I heard about you, Chris. So I'd really like to ask you about it. Are you the fastest VITian? Actually, this is, how do I put it? Very relative question, I would say, because fastest VIT in VIT is a big institute, huge institute, I would say. 30,000 students, definitely not a joke. So I know this title of the fastest VIT, and you must have heard it because it was kind of quite familiar in, I think, 2014. It was this sports carnival. So in the 100-meter event, I won it. I mean, as I said, sports carnival is the intra-university thing. It means it is only the VIT students who participate. Yeah. So in that, the 100-meter thing, I won with a huge difference. It was like 5 to 10 meter lead. I won it. So it was like, I was like Flash that time. So that was when this like thing, a lightning. Yeah. So that was when this thing, like fastest VITian thing, spread about, and it was a very good feeling. But I'm not really sure if I'm the fastest VITian, because I do believe that there is someone there in VIT who would be definitely faster than I, but he doesn't know that there is
this athletic team which exists. So when I don't run or race all the VITians, I can't really say if I am the fastest VITian. But yes, that is the rumor you heard. So, like, do you take the title? At least for now. Again, it is a tricky question. Because it is, I won it in 2014, and ever since I have been hit by injuries, hamstring injuries. It is the worst injury any sportsman could have. So I was not into real competition after that. So I can't really comment on that. But it would be really nice. I mean, to call oneself the fastest VIT, and it is a proud feeling. Yeah. Okay, it's really a fab, like, to be the fastest VIT. Can you tell us about your timings, like? Yeah, the fastest, like when this rumor of me being the fastest VITian spread, that particular race, my time was 100 meter. My time was 11.5. That was my time. Okay. Wait, 11.52. Oh my god. Yeah, fine. So yeah. And like for every sports person, like they will have their own injury stories. So as a fastest VITian, like I say that, okay, as a fastest VITian, like you would have gone through many like injuries and pains, like, so how did that affect your sport? Yeah, that actually it is a very, very sad story. It has affected my sports a lot. Okay. Because firstly, speaking about me, as my coach at school, Coach said, he calls me a bamboo man. Why a bamboo man? Yeah. Why a bamboo man? Because he says I lack flexibility. I have a very rigid body, and I am a scrounger when it comes to stretching. I do running, I do exercise, but stretching, no, I don't want to do that. Okay, so I never felt it that time at school because I was doing fine. Let it be events and everything, I was doing fine, and I never felt or had any great injuries. But in my very first year in VIT, that is in the 2013 Sports Carnival, my very first race, that was the 100 meters, I suffered this hamstring injury. And that was, and at that time I didn't even know what is an hamstring injury. That was the sad part. I was trying to run even though I had this very serious injury, so it was really... Right now, I don't know what the hamstring injury is. Hamstring is something, how do I put it? Very important muscle in your body which you need to even walk. So without it you can't even walk. So running or sprinting is, you can't think of it. So that's how serious it is. And it took nearly 3 months to recover from that first injury. But after that I made a very good comeback, and in my second year through this Rajeshwari tournament I won medals there. I went to Manipal, I won medals there. I won this dark race in Gravitas. But then again, before the Manipal of 2015, I had this hamstring injury again, and that was like career crashing for me, because once I had this hamstring injury I was out for like 6 months. 6 months, nothing, no athletics, no sports, nothing. So it was big time off season for me. Then after so much training and practice, I did make a comeback in 2016, but then sadly before the Manipal of 2016 I again suffered this dreaded cursed injury. So I have had a really bad experience with injuries. Yeah. Okay, so you indeed had a roller coaster ride in your athletic career, I suppose. Like, tell me one thing, like amidst all these pains and all these injuries and like so much of downfalls and all, like what made you do this? Like, what was the motivation? What drive did you have to do all these things? For this, I would like to quote one thought which keeps motivating me all the time, even though if I'm injured or I'm not well. I'm not sure. Is that your mantra or something? You can call it a mantra, but would you like to share it with us? Yeah, sure. It is this voice in my head which keeps saying never give up. From somewhere I heard it. Maybe I believe it is my coach at school. So this never give up voice, it keeps me motivated and it keeps me going. Can you now tell what other sports you are interested in apart from athletics? I kind of play nearly every other game, with the exception of volleyball and cricket. Now, volleyball lovers and cricket lovers, don't take me wrong, it's just that I'm not so good at the game. Otherwise, I really enjoy playing other games, especially football. I love football. So, do you play any tournaments or some sort of that? I would say both, because I was there in the school football team, and after coming to college, I was not really into a big team, but yeah, I did have a team and I played in this independent state tournament. And yeah, of course, I was there in this university handball team in my first year. So now that we'll be coming to the end of the episode, I would like to ask you a few things. Can you share about your bond with your teammates of the athletic team? Yeah, my athletic team and myself, we share a really, really wonderful bond. It's more than just a team, it's more of a family. We have a very, very amazing bond. It's like brothers and sisters, and like I'm their
dad or something. It's a really lovely bond. It's very, very lovely. So now that you're in your final year and you'll be leaving VIT in a couple of weeks. So as you're passing out now, what are you leaving behind as a captain? Well, one thing I'm leaving behind as a captain is a team of champions. Wow, that's a pretty good self-confidence And for a captain. and I'm really proud of it. Yeah, you should be. And I think your teammates should also be proud Yeah, to have such definitely. a captain. Okay. And how about your future? Do you have, does athletics have any scope in your future? Frankly speaking, I'm not really sure about that because I had mentioned my history with injuries, really drastic injuries. They're like kind of career changing for me. And again, I am placed in a super dream company, so... Oh, yeah. I should really ask about your placement. Yeah, tell me about your job. Okay, about the job, I can only tell you after I join it. But at the moment, I can tell you this much, that I got placed in Visa All right. as a software engineer. Yeah. Wow, that's so impressive and truly motivating. So how do you balance your academics and your sports? It's simple. Just when it is academics, do academics, and when it is sports, do sports. In class, I listen to the class, and when I go to the ground, I just play. It's like study hard and play hard. That's all. Okay, so you've never been in any crossroads or something, like whether it's studies or athletics. You've never encountered such situations? Not really sure. I mean, in my school, yes. I would like to mention my class 10, the boards. My parents never really encouraged me to do any of the sports because of studies. But after coming to college, I was able to manage it pretty well. I don't think I faced so much of that issue. All right. So, okay. And with that note, we come to the end of this show. And I would really, really like to thank you. Thank you, Chris. Thank you so much for coming here. Yeah, thank you. Okay. And tell me, how did you like your show? Show was amazing. It was my first show, and with such a wonderful RJ I have here, it was a wonderful experience. Thank you so much. And really thanks a lot for taking the time and coming over here and doing this show with us. And I also like to thank and congratulate and give you a very big all the best on behalf of the entire VIT Community Radio team, VIT Team Speak Thank team. you, thank and you. Thank you so much. Yes, people, you were listening to the captain and the pioneer of the VIT athletic team, Mr. Chris Mackman. And he's also the fastest VIT. And I just want to mention it one more time. And thanks for listening. This is your host, Linda, in your favorite show, VIT Achievers. And you're listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you have listened to the experiences and achievements of exciting personalities in an interview series at VIT Achievers. We'll meet you with another personality in our next episode of VIT Achievers. Till then, stay tuned with VIT Community Radio 90.8 FM. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika.
Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. I'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage, Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life.
No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days. At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Betty! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Welcome to another beautiful episode of My Bookshop. Today, we are reviewing the books A Man for All Seasons by Robert Bald and Aragon by Christopher Paolini. Talking more about A Man for All Seasons. Sir Thomas More, a scholar and statesman, objects to King Henry VIII's plan to divorce and remarry in order to father a male heir. But More, ever the diplomat, keeps quiet about his feelings in the hopes that Henry will not bother him about the matter. At a meeting with Cardinal Wolsey, Lord Chancellor of England, More reviews the letter to Rome that requests the Pope's approval of Henry's divorce. He points out that the Pope provided a dispensation or exemption in order for Henry to get married in the first place, since Catherine, the woman Henry married, was a widow of Henry's brother. More doubts that the Pope will agree to overturn his first dispensation. Wolsey accuses More of being too moralistic and recommends that he be more practical.
After conversing with Wolsey, More runs into Thomas Cromwell, the king's confidant. Cromwell, recently promoted to the position of Cardinal Secretary, insincerely tells More he is one of More's greatest admirers. More also meets Signor Chapuis, the Spanish ambassador to England. Chapuis takes More's non-committal response to questions about his meetings with Wolsey to mean that More agrees that the divorce should not go through. Chapuis stresses Christian morals and Catholic dogma and seems most concerned that Henry does not insult Henry's wife, Catherine, who is also the King of Spain's aunt. Chapuis thinks he has found an ally in More. Back at More's home, More's daughter, Margaret, has received a visit from Roper, her Lutheran boyfriend, despite the late hour. Roper asks More for Margaret's hand, but More refuses to allow a Lutheran, in his eyes a heretic, into his family. Meanwhile, Wolsey dies, leaving the position of Lord Chancellor vacant. The king was displeased with Wolsey's failure to secure a papal dispensation to annul his marriage to Catherine, and Wolsey died in disgrace. More is appointed as Wolsey's replacement. Cromwell meets with Richard Rich, a low-level functionary whom More helped establish and to whom More gave a silver cup he was given as a bribe. More did not realize that the cup was a bribe when he received it. Cromwell tempts Rich with an opportunity for advancement, and the spineless Rich seems all too eager to accept the job in exchange for information he has about More. Rich and Chapuis, who has just entered, ask Cromwell what his current position is, and Cromwell announces simply that he does whatever the king wants done. He mentions that the king has planned a boat ride down the Thames to visit More. Meanwhile, More's manservant Matthew has entered the room, and Cromwell, Rich and Chapuis are eager to bribe him for information. Matthew tells them only the most well-known facts about his master, but the trio pays him off anyway. But at More's home in London's Chelsea district, the king is said to arrive, but More is nowhere to be found. After fretting over his absence, the family eventually finds him busy at Vespers. When the king arrives, all are on their best behavior, and More comes off as the most flattering of all. However, More does tell the king that More cannot agree to the divorce, reminding him that the king promised not to be bothered more about it. The king storms off, telling More he will leave him alone provided More does not speak out against the divorce. Alice, More's wife, is angry at his behavior and thinks her husband should do as Henry wants. Rich arrives to tell More that Cromwell and Chapuis are collecting information about him. He asks for employment, but More turns him away. At a local pub called the Loyal Subject, Cromwell meets Rich to conspire against More. Rich is reluctant and guilt-ridden, but he ultimately agrees to tell Cromwell about the bribe that More received and passed on to him. In exchange, Cromwell offers Rich a job. Parliament passes the Act of Supremacy, which establishes the Church in England and appoints King Henry as its head. More decides that if the English bishops decide to go along with the act, he will resign as Lord Chancellor. Both Chapuis and Roper call it a remarkable gesture, but More, dead set against the act, thinks of it as a practical necessity. He refuses to explain himself to anyone but the king. Even his wife and daughter cannot know his reasons, because he does not want to put them in the position having to testify against him later. Cromwell meets with the Duke of Norfolk and tells him of his plan to bring More up on bribery charges. Norfolk proves that More gave the cup to Rich as soon as More realized it was a bribe, and Cromwell is forced to come up with some other way to entrap More. He tells Norfolk, however, that the king expects him to participate in the persecution of More. A now impoverished More refuses to receive a letter of appreciation from the King of Spain, and he turns down the bishop's sincere offer of charity. Cromwell calls More to his office and attempts to malign More by accusing him of sympathizing with the Holy Maid of Kent, who was executed for treason.
Cromwell also accuses him of having written a book attributed to King Henry. More deconstructs both these charges, but when Cromwell reads a letter from King Henry calling More a villain, More is genuinely shaken. Meeting Norfolk outside, More insists that if he wishes to remain in the king's favor, Norfolk should cease to be his friend, since by this point it is dangerous to know a man like More. Parliament passes another act, this time requiring subjects to swear an oath to King Henry's supremacy in England over the church and to the validity of his divorce and remarriage. The next time we see More, he is in jail for having refused to take the oath. Cromwell, Norfolk, and the Archbishop of Canterbury, Thomas Cranmer, interrogate More in prison, but they cannot trick him into signing the oath or divulging his opinions on the king's behavior. As long as More refuses to talk or sign the oath, Cromwell can keep him locked up but cannot have him executed. He removes More's books but lets his family visit, hoping that they will be able to reason with him. Though More's daughter Margaret tries to convince her father he has done all he can, More refuses to relent. Alice finally sympathizes fully with More's predicament, and displaying their full love toward each other, they reconcile just before the jailer insists that the visit it is over. Cromwell gives Rich the office of Attorney General for Wales in exchange for Rich's false testimony at More's trial. Though More never opened his mouth, Rich claims he heard More deny the king's authority over the church. More is sentenced to death, but not before he can express his disapproval of the Supremacy Act and his disappointment with a government that would kill a man for keeping quiet. More goes to his death with dignity and composure, and the play ends with his beheading. Alright, Anne, so can you tell us something about the author of this book? Robert Bolt, English screenwriter and dramatist noted for his epic screenplays. Bolt began work in 1941 for an insurance company, attended Victoria University of Manchester in 1943, and then served in the Royal Air Force and the Army during World War II. After earning a BA in History of Manchester University in 1949, he worked as a school teacher until 1958, when the success of his play Flowering Cherry, a Chekhovian study of failure and self-deception, enabled him to leave teaching. Bolt's most successful play was A Man for All Seasons, a study of the fatal struggle between Henry VIII of England and his Lord Chancellor, Sir Thomas More, over issues of religion, power, and conscience. The play drew intense acclaim in productions at London and New York City. Bolt wrote the screenplays for director David Lean's epic films Lawrence of Arabia and Dr. Zhivago, and then adapted A Man for All Seasons for director Fred Zinman's motion picture version of the play in 1966. His other screenplays included Ryan's Daughter, which was directed by Lean, Lady Caroline Lamb, which Bolt himself directed, The Bounty, and The Mission. The most successful of Bolt's later plays was Vivat, Vivat Regina. So, Anne, what do you think is the theme of this book? The self and friendship is the theme of the book. Through its depiction of More's personal relationships, the play examines the extent to which one can be true to oneself and a good friend to others. Above all, More looks inwardly for his strength and comfort. He appears to be more of a teacher than a friend or a lover. He relies on his own conscience as his guide, and through tests and through the example he sets, he attempts to teach others to do the same. However, More's instructive instinct results in relationships that are not overtly heartfelt. One could also argue that More shows his friendship and love by teaching others. The play shows that More's self-reliance is not completely incompatible with friendship and love. In More's conversations with Norfolk and Alice, he shows that he truly cares about them as his friend and wife respectively. More tells Norfolk to cease knowing him, but More argues that he gives his instruction because of the friendship the two men share.
He tells his wife that he could not die peacefully if he knew that she was still confused about why he remained silent and does not give in to King Henry. More also tells Matthew that he will miss him. Alright, thank you, Anne. I will now move on to the book Aragon. Aragon is the first book in the Inheritance Cycle by Christopher Paolini, who began writing at the age of 15. After writing the first draft for a year, he spent a second year rewriting it and fleshing out the story and characters. Paolini's parents saw the final manuscript and decided to self-publish Aragon. Paolini spent a year traveling around the United States promoting the novel. By chance, the book was discovered by Carl Hyacin, who got it republished by Alfred A. Knopf. The republished version was released on August 26, 2003. The book starts off with a prologue describing an encounter in a forest between a shade, a sorcerer possessed by evil spirits, and 3 elves, 2 male and 1 female. The shade, named Durza, with the help of 12 sentient horned humanoids called Urgals, kill the 2 male elves and capture the female elf Arya. Before she is captured, Arya magically transports a blue stone she was carrying, which is later revealed to be a dragon egg, to a mountain range considered dangerous and cursed called the Spine. Aragon is a 15-year-old boy who lives with his uncle Garrow and cousin Rorin on a farm near the village of Carvajal. While hunting in the Spine, Aragon is surprised to see the blue dragon egg, which he believes to be a stone, appear in front of him. A few months later, Aragon witnesses a baby dragon hatch from the egg. Aragon names the dragon Saphira. He raises the dragon in secret until 2 of King Galbatorix's servants, the Razak, come to Carvajal looking for the egg. Aragon and Saphira manage to escape by hiding in the Spine, but Garrow is fatally wounded and the house and farm are burned down by the Razak. Once Garrow dies, Aragon is left with no reason to stay in Carvajal. So he goes after the Razak, seeking vengeance for the destruction of his home and his uncle's death. He is accompanied by Brom, an elderly storyteller who provides Aragon with the sword, Zarok, and insists on helping him and Saphira. Aragon becomes a dragon rider through his bond with Saphira. Aragon is the only known rider in Alagacia other than Galbatorix, who, with the help of the now-dead Forsworn, a group of 13 dragon riders who turned to Galbatorix, killed the riders 100 years ago. On the journey, Brom teaches Aragon sword fighting, magic, the ancient language, and the ways of the dragon riders. Their travels bring them to the city of Term, where they meet with Brom's friend Joad. Aragon's fortune is told by the witch Angela, and her companion, the werecat Solimbum, gives Aragon some mysterious advice. With Joad's help, they are able to track the Razak to the southern city of Drasleona. Although they manage to infiltrate the city, Aragon encounters the Razak in a cathedral and he and Brom are forced to flee. Later that night, their camp is ambushed by the Razak. A stranger named Mortag rescues them, but Brom is gravely injured. Saphira suggests to take Brom on one last dragon ride to die with pride as a dragon rider. Then, soon after, Brom dies. Mortag becomes Aragon's new companion and they travel to the city Gilead to find information on how to find the Varden, a group of rebels who want to see the downfall of Galbatorix. While stopping near Gilead, Aragon is captured and imprisoned in the same jail that holds a woman he has been having dreams about. As she is being dragged past, her pointed ears are revealed, labeling her an elf. Mortag and Saphira stage a rescue and Aragon escapes with the unconscious elf. During the escape, Aragon and Mortag battle with Durza. Mortag shoots Durza between the eyes with an arrow and the shade disappears in a cloud of mist. After escaping, Aragon contacts the unconscious elf telepathically and discovers that her name is Arya. She tells them that she was poisoned while in captivity and a potion found only with the Varden, the elves, and the king himself can cure her. Arya is able to give directions to the exact location of the Varden, a city called Trondheim, which sits in the hollow mountain Farthendur.
She also adds that they have only 4 days to reach the Varden or she'll die. The group go in search of the Varden, both to save Arya's life and to escape Galbatorix's wrath. When they are traveling to the Varden, the group notices a huge unit of Urgals following them. The Urgals are revealed to be larger than normal and are called Kul. On the way, Murtagh reveals that he is Morzan's son, who was the first and last of the Forsworn. The Kul reach Aragorn right outside the Varden's entrance, but are driven off with the help of the Varden, who escort Aragorn, Saphira, Murtagh and Arya to Farthendur. When they arrive in Farthendur, Aragorn is led to the leader of the Varden, Ajihad. Ajihad imprisons Murtagh after he refuses to allow his mind to be read to determine if he is a friend or a foe to the Varden. Aragorn is told by Ajihad that Durza was not destroyed by Murtagh's well-placed arrow because the only way to kill a shade is with a stab to the heart. Auric, nephew of the dwarf king Hrothgar, is appointed as Aragorn and Saphira's guide. Auric shows them a place to stay and introduces them to Hrothgar. Aragorn also meets Ajihad's daughter Naswada and Ajihad's right-hand man Jormundur. He also runs into Angela and Solimbum, who have arrived in Trondheim, and visits Murtagh in his prison. He is tested by two magicians, the twins, as well as Arya. Aragorn is at last able to rest, but a new invasion is imminent. As the battle begins, the Varden and the dwarves are pitted against an enormous army of Urgals deployed by Durza and Galbatorix. During the battle, Aragorn faces Durza again. Durza, having gravely wounded Aragorn's back, is about to capture him, but is distracted by Saphira and Arya, who break a large star sapphire called Isidar Mithrim on the chamber's ceiling. Durza's attention is diverted long enough for Aragorn to stab him in the heart with a Zarok. After Durza's death, the Urgals are released from a spell which had been placed on them and begin to fight among themselves. The Varden take advantage of this opportunity to make a counterattack, forcing off the Urgals. While Aragorn is unconscious, someone called the Cripple Who Is Whole contacts him telepathically and tells Aragorn to come to him for training in the Forest of the Elves, Duwelden Warden. Alright, Sanjana, can you tell us something about the author? Christopher James Paolini was born in Southern California and raised in the area of Paradise Valley, Montana. His family members include his parents, Kenneth Paolini, and Talitha Hodgkinson, and his younger sister, Angela Paolini. Homeschooled for the duration of his education, Paolini graduated from high school at the age of 15 through a set of accredited correspondence courses from the American School of Correspondence in Lansing, Illinois. Following graduation, he started his work on what would become the novel Eragon, the first of a series set in the mythical land of Alagacia. In 2002, Eragon was published by Paolini International, Paolini Parents, small self-publishing company. To promote the book, Paolini toured over 135 schools and libraries, discussing reading and writing, all the while dressed in a medieval costume of red shirt, billowy black pants, lace-up boots, and a jaunty black cap. He drew the cover art for the first edition of Eragon, which featured Saphira's eye, along with the maps on the inside covers of his books. In summer 2002, the stepson of author Carl Hyacin found Eragon in a bookstore and loved it. So Hyacin brought it to the attention of his publisher, Alfred A. Knopf. Knopf subsequently made an offer to publish Eragon and the rest of the Inheritance cycle. The second edition of Eragon was published by Knopf in August 2003. At the age of 19, Paolini became a New York Times best-selling author. Now tell us, what are the inspirations for this novel? Paolini cites old myths, folktales, medieval stories, the epic poem Beowulf, and authors J.R.R. Tolkien and Eric Rucker Edison as his biggest influences in writing. Other literary influences include David Eddings, Andre Norton, Brian Jacques, Anne McCaffrey, Raymond E. Feast, Mervyn Peake, Ursula Le Guin, and Frank Herbert. Paolini has also received inspiration from the two authors Philip Pullman and Garth Nix. In Eragon,
Paolini deliberately included the archetypal ingredients of a fantasy book: a quest, a journey of experience, revenge, romance, betrayal, and a special sword. The ancient language used by the elves in Aragon is based almost entirely on Old Norse, German, Old English, and Russian myth. The landscape in Aragon is based on the wild territory of Paolini's home state, Montana. So, what did you think of the book? I found the pace of this book extremely slow as Aragon and friends pointlessly explore Alagacia. The main conflicts include the ultimate battle with Galbatorix and the unveiling of Aragon's true parentage, which are left for future volumes in the series. I would have thought Aragon much too slow-paced for its young adult target audience. However, young readers who like the book very much, and it has enjoyed astonishingly brisk sales so far, so I may be mistaken about this. Aragon has the magic and intrigue of the Potter series, with an added touch of realism, but lacks J.K. Rowling's humor. The book's saving grace is Paolini's remarkable facility with language. The evocative title exemplifies Paolini's flair with words. Most of the places and creatures in this book are quite familiar to fantasy readers, but the author finds new ways to describe them. With this, I would like to wind up today's episode. Hope you people enjoyed it well. We shall meet again with another 2 lovely books in the next episode. Till then, this is Anne signing off from VIT Community Radio 90.8. So stay tuned. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another 2 interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க உண்மையிலேயே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா மனிதநேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்ப்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க.
உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம், ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லது தானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 180010371000. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika and Anjali. So today we have a very interesting destination for you guys. It's of course Goa. I know the first thing you think about when you say Goa are beaches, but of course Anjali has something else in mind. Well, Ashika, did you know that Goa is actually considered to be the middle class honeymoon destination spot for a lot of people? Okay, wow, that is well said. I did not know about that. But today we're going to talk about a very interesting aspect of Goa. Goa has a very rich cultural diversity that has been an outcome of very rich history. So before we begin, I thought I'd give a glimpse of why Goa is so exotic. We won't jump into ancient history, don't worry. So Goa, being a port, was invaded or rather conquered by various empires, including the Ottoman Empire, the Muslim Empire. This was of course overtaken by, you guys must be knowing, by the Portuguese in the late 15th
century, when Vasco da Gama, as we know, discovered the route to India through Calicut. The Portuguese also took shelter in Goa, so they conquered and spread Christianity. Thus commenced the Christian world with the influence of Portuguese language, culture, and of course wealth due to the spice trade. Goa thus became home to more than 300 churches. It became the vice imperial seat for the Portuguese Empire of the East. Now, interestingly, something really interesting that I'd like to share with all of you is that even post independence, the Portuguese were unwilling to just leave India. Till India, under the command of then Prime Minister Jawaharlal Nehru, with the help of the militants, invaded and liberated Goa in the 17th of December 1961. So that is way past the actual independence of India. And this was a solid 450 years ruling of the Portuguese. So you could imagine that why Goa still remains a multicultural hotspot for tourists all over the world. Goa is a well-connected state and it's got an international airport. And honestly speaking, it does require an international airport considering all the tourists that keep visiting Goa all the time. That explains the millions of foreigners in Goa that you see all the time. And of course, you have other connections to Goa. And for probably lower budget, you could probably take a train or probably take a long drive from the various destinations. And of course, for the honeymoon couples, you have, I'm not sure if it would be very apt for you guys, but probably in the future, you could probably take a cruise from Bombay. There are cruises which go every other week from Bombay to Goa. So you don't have to worry about how to get to Goa because believe me, you are very well connected and it's the hotspots of India. So you will get there and you will have a brilliant time. So let's move on to the next segment, which is tourism and what to do in Goa basically. So we're going to tell you what to actually do or where to go in Goa. So Ashika was speaking about history. Now I'm going to just turn over to the tourism because as we all know, Goa is one of the most sought after tourist destinations in India. Now, over 450 years of Portuguese rule and influence of Portuguese culture presents to visitors to Goa a different environment than anywhere else in India. Goa, as Ashika said, is famous mainly for its beaches, churches, and cruises and food, obviously. Now, Goa has two World Heritage sites. The Basilica of Bom Jesus is a 3-story church with a fusion of architectural styles with marble floors inlaid with precious stones. The relics of St. Francis Xavier, a Catholic missionary, are kept in a silver casket, adjourned in a crystal urn. St. Francis Xavier was regarded by many Catholics as the patron saint of Goa. But it sounds incredible, doesn't it? So when you actually go to Goa, you just have to visit this church, considering it's one of the World Heritage sites in India. Also famous is the Church of St. Francis of Assisi in Old Goa and the Chapel of St. Catherine, which is dating from 1510, which is also incidentally in Old Goa. A couple of other churches that you have to visit are the St. Cagitoa Church and St. Augustine Church. Goa also has the sanctuary of St. Joseph Vaz, the Pilar Monastery, and a number of other beautiful structures. Also famous is the statue of the Bleeding Jesus on the crucifix at the Santa Monica Convent in Velha, Goa. In many parts of Goa, mansions that had been constructed in the Indo-Portuguese style are still standing strong. Have you heard of these old Latin quarters that are present in Goa, Ashika? Okay, I heard that there's some township type of... Yeah, so there's this old Latin quarter called the Fontanhas in Panji that has been declared as a cultural quarter, in fact. It showcases the life, the architecture, and the culture of Goa. Now, if you take a stroll through this neighborhood, you will definitely feel like you're not in India, with narrow streets and colorful villas. And with a number of statues of famous Christian historical figures, you would just be overwhelmed by the beauty of this place. Some influences from the Portuguese era are also visible in Goa's temples as well. Shanta Durga Temple, the Mangweshi Temple, and the Mahalasa Temple.
Yeah, I think the most beautiful thing about Goa is that there's so many cultures all mixed together. Like whether you take the Portuguese culture, so you have the churches, and then you have the forts, which you'd probably be talking about, and then you have the temples, which is the influence of the Indian culture. So it's all mixed together, and this cocktail is just amazing. It makes Goa truly beautiful. So you guys know by now that it's a destination definitely you guys shouldn't visit. So yeah, back to you. Exactly. It's like all in one. It has everything that anyone can possibly want to. As Ashika just mentioned, equally famous are the forts in Goa. A couple of them, like Fort Aguada, Ponda Fort, Cabo de Rama, Colvale Fort, etc. Fort Aguada and its lighthouse is a well-preserved 17th century Portuguese fort on Singwim Beach overlooking the Arabian Sea. Interesting fact, the fort got its name Aguada, which means water, owing to the freshwater spring within the fort that provided water supply to the ships that used to stop by. Did you know about this? So wait, this is where the river meets the sea. Yes, exactly. It must be definitely some destination to see. And also famous is the Ponda Fort, which is located in Ponda and was initially built by the Muslim forces of Adil Shah and then destroyed by the Portuguese. Now currently it has a statue in honor of Shivaji inside it. So you're trying to tell me that like the churches are mostly like built by the Portuguese, the temples by the Indian influence, and the forts by the Muslims. More like a combination of everyone, especially the Ponda Fort. It was initially built by the Muslim forces and then destroyed by the Portuguese and then taken over by the Shivaji Empire. Wow, that is quite diverse. Yes. Also, Goa has a few museums, two important ones being the Goa State Museum and the Naval Aviation Museum. In fact, the National Institute of Oceanography is also located at Dona Paula in Goa. Yes, so I think that's with the history, right? Yes, that concludes our churches and forts and all the historical sites in Goa. Now, probably like the highlight of Goa. So let's get to the beaches. And when I'm talking about beaches, there are hundreds of beaches in Goa. Basically, it's more like an island, though it's actually not an island. But there are beaches you can name from like A to Z, there are beaches. So let's talk about the famous beaches, of course. We'll talk about the first beach, which is the postcard perfect beach. It's called the Palolem Beach. This is basically a calm bay and the palm fringe sands, etc. It's just a beautiful, beautiful view for you guys. Now, so we were talking about the history. Now let's get to the highlight of Goa, the beaches, of course. And when you're talking about beaches in Goa, they're beaches from A to Z. But I'm going to just talk about a few of the famous beaches in Goa, of course. So the first beach I'd like to talk about is known as it's probably like the best beach in Goa. It's postcard perfect. It's a calm bay and it's known to have palm fringe sands, which means like that you have palm trees surrounding the entire beach. That is definitely vibrant, right? And what makes it even more amazing, there are plenty of things to do in that beach. It is the highlight of Goa, so it's the top tourist destination in Goa. It has thatched restaurants and it's the safest place for swimming. So if you're up for a swim, this is the place that you have to be. And of course, since it's a top tourist destination out there, you have a lot of souvenir shops and this is a place where you can actually shop. Apart from that, you of course have the adventure sports in that beach. Deal with that entire thing a little bit later. So of course you have kayaking in the Palolem Beach. That is pretty amazing. And then you can also hire bikes to nearby beaches. So basically Goa is surrounded by beaches. It's almost like an island. So yeah, you can probably hire a bike and take the ride all the way to the nearby beaches. So every other meter, you'll probably bump into another beach. It's a bit of an exaggeration, but close to it. Then you have, of course, the waterfalls and the wildlife parks which are close to this place, which you can also take a bike and go to. We will delve with the wildlife parks a little bit later. Now, the Palolem Beach is pretty famous because this is a place which is very vibrant. So people will be awake and there on the beach 24/7. So you can chill at night listening to live music which they'll be playing there. It's beautiful. And of course, you have tranquility and vibrance throughout the beach because there are certain periods when nobody is there on the beach, and during the day and during the late nights, of course, there are people enjoying live music and of course kayaking, etc. So it is a place that you definitely do not want to miss. And as I said earlier, it is postcard perfect. Now the next beach that I'll be talking about is
the Patnam Beach. Now, the Palolem Beach, as I said, is one of the top tourist destinations in Goa. Now, you could imagine it would be pretty crowded, right? Because it would be filled with tourists. If you want a less crowded beach, more of tranquility, and probably you want to spend time with yourself or like family or relatives or your friends, etc., you could go to probably the Patnam Beach. It is quiet and definitely friendly. It has relaxed beach shacks, and of course you can surf there and swim, so it is perfect for you. And the only commercialization is the souvenir shack along the main beach road, not even along the beach sands, but then along the beach road. So if you want a less crowded, more calm and tranquil beach, then you have to go to the Patnam Beach. So after the Palolem Beach, if you want to escape from all that buzz, you can always go to the Patnam Beach. Then you have the Agonda Beach. And as Anjali mentioned, she talked about the forts. This is a beach which is along the fort, and this is known as the romantic beach for a lazy day. So it's best for like sunset walks if you're going as a couple or with your friends or family. So this is the place to be. The sea is rough, of course, so no swimming is permitted. It's probably an unlikely option. And of course, it's picture perfect. And the most interesting thing about the Agonda Beach is the Turtle Center. Now you're wondering, what is the Turtle Center? Of course, this is a brilliant showcase for the tourists, something that you definitely do not want to miss. So probably when you visit the fort, you could probably step into the Agonda Beach, which has the turtle center, which contains eggs, the turtle eggs. So you actually can watch the turtles walk along the sands and then nestle into their area. So it's a beautiful scene, it's a beautiful showcase. So if you're going to all the beaches, do not miss the Agonda Beach. Now we're talking about beaches. I just want to mention about Donna Paula Jetty. I think Anjali had mentioned it before. It is a secluded bay, so it's filled with vibrance. And of course you get like cruises from there, which we'll be talking about later. And then you have the Marmugao Harbor. I hope that is the way you pronounce it. Now this place is really special because we have two rivers, the Mandovi River and the Zuari River meet the Arabian Sea. So this is something that you really don't want to miss. So there are two rivers meeting the Arabian Sea. So the estuary has particular endangered species which are present in that area. So it is a place also for like wildlife growth. So this endemic species is also something that you don't want to miss when you go to Marmugao Harbor. It is not exactly a tourist destination and not many people know about it. So it will be a good place to go. Like, I hope you get the information through this. Now, so we talked about the beaches. Now directly after the beaches, let's go to the adventures. So we're talking about the adventure sports. I know it's something that all of you have been waiting for. So we'll talk like for going towards the area where the adventure sports actually take place, you have to probably take a cruise. And the cruise will start from Fort Aguada, like I stated, the Sinkoram or the Panjim Jetty. So the Fort Aguada, as I mentioned, was a former Portuguese military fort and a prison, which already Anjali had mentioned. So basically in this place, as you take the cruise, you can of course before taking the cruise in the shore, you can swim along the shore. But once you go into the cruise, the boat will actually halt in the middle of the sea. And in the middle of the sea, you can dip in the blue-green waters. You can maybe probably even swim along with dolphins. Yes, dolphins is what I'm talking about. In Goa, dolphins is what I'm talking about. You heard it right. Of course, this cruise is famous for what we call the dolphin watching. So probably you can see the dolphins dancing around the waters. Probably you get lucky, you can swim along with the dolphins. And of course, you can witness the famous kingfisher of Goa. So you'll be swimming along with like probably kingfishers on one side and dolphins on one side while they'll be dancing over the water. So it's something that you definitely do not want to miss. So we talked about dolphin spotting. Dolphin spotting is also possible in the Grand Island. Yes, definitely. And the word definitely goes up to what it is. Thing that is famous about Grand Island is the snorkeling. Snorkeling, I'm sure all of you have heard about. This where it's somewhat like scuba diving. So probably you go underwater and then you get to witness the colorful fauna and flora of the deep marine. And not to mention, so obviously you're not going to miss the snorkeling if you go to Grand Island. And after the snorkeling, you would probably get on a boat for a cruise, and that will allow you to fish if they halt in a particular destination. So all this often comes in a package in Goa. As a tourist, you'll be offered packages to go through dolphin watching or dolphin spotting and snorkeling.
all together, and fishing all as a package. So they'll come in packages, probably reduce the cost based on that. So you could choose the package, and you don't have to worry about how to get the access through it, because you have guides all around Goa, and they'll just be hunting around you all the time and forcing you to come up with a join any package as such. So if you talk about adventure sports, you definitely do not miss dolphin spotting, snorkeling, and fishing. Fishing is not so adventurous, but I guess it's pretty exciting. Now, another thing that I wanted to talk about was the wildlife. But then before I get into the wildlife, Anjali will tell you about the cruises, which I've been continuously mentioning on and off. Yes, so as Ashika just mentioned, Goa is very well known for its cruises. Goa offers river cruises as well as sea cruises. Now, a couple of the cruises take you up to Mandovi River into the Zuari Bay or to Aldona. It's a trip full of fun and entertainment, while different varieties of Goan cuisine is provided. Professional troops perform the Dekni temple dance, the Fugdi dance, and the Kornedinho dance. I honestly hope I've been pronouncing them properly. So if you go to Goa, make sure you get on a cruise as well and watch the beautiful view along with a dash of traditional Goa dancing and a dollop of their amazing cuisine. We'll talk about the cuisine, of course, in the next segment. I know you guys are waiting for that. So as I mentioned, I had informed you earlier that we'll talk about the wildlife of Goa. I'm sure you guys must have not come across this because, Goa means beaches or maximum the historical architecture. But the wildlife is pretty exotic in Goa. Goa is home to a number of wildlife sanctuaries. You have the Kotigao Wildlife Sanctuary, the Bonla Wildlife Sanctuary, Bhagwan Mahavi Wildlife Sanctuary. So these three sanctuaries are very, very famous in Goa. And as I mentioned before about the packages, so probably you would be offered a package when you go through these wildlife sanctuaries. Before I go into the other interesting wildlife tourist destinations, one thing that you need to know is Goa is home to the Western Ghats, of course. So you have the endemic species of the estuaries and the seas, of course, and the rivers and the estuary areas. And of course, you have the Western Ghats. So it's again, not only is the history all mixed, it is also the wildlife of Goa, which is pretty diverse. So when I was talking about wildlife, so let's move into something really interesting. There's something called the Kumbarjua ferry. This is a ferry ride which will take you to an interesting package. So this package contains the crocodile spotting. I know, sounds amazing. And then you have the spice plantations. And then you have the elephant rides and the elephant bathing. I know it sounds really super, super interesting. So we'll talk about the crocodile spotting. So as you go along the ferry, you can actually see children swimming along with the crocodiles. And when I'm talking about children, I mean the native children, of course. I'm not sure how far they'll let you jump into the water and swim along with the crocodiles, but that is something that you definitely witness as you go along the ferry. So crocodile spotting is something that is definitely going to blow your mind. And as you go past, they will stop at a place where there are incredible fauna. You have the spice plantations. So the diversity of Goa would be seen there. And Goa, as we know, is famous for its spices. The spice trade of Goa is world renowned. So that is something that you will witness if you take the Kumbarjua ferry. I hope I'm pronouncing it right again. And as you go across the spice plantation, adjacent to it, you have the elephants right out there. And the interesting part, of course, you have elephant rides everywhere, but here you get to actually bathe an elephant. So you, of course, it's for a prize, and then you get to bathe the elephant. So it's something that you do not want to miss. So if you get an opportunity for this package where you can witness the crocodiles or the spice plantations or the elephants, do not miss it. So the wildlife of Goa is something probably you haven't heard about, but now you know. So after the beaches, probably you can head for these packages. So the sanctuaries and the ferry ride with all these packages is something that you have to delve into. Now we're talking about all this. Now the main segment is what to eat in Goa. So Anjali. Well, as we all know, Goa is located in an area with a tropical climate. So the Goan cuisine mainly consists of intensely spiced and flavored food items. It's basically similar to Malwani or the Konkani cuisine. The cuisine is mostly seafood based, most of them being pomfret, shark, tuna, crabs, lobsters, etc. Also, interesting fact,
The Portuguese brought potatoes, tomatoes, pineapples, guavas, and cashews from Brazil to Goa. Did you know that? Okay, I definitely did not know that. I thought that India grows its own tomatoes and potatoes. But of course, Portuguese with this huge influence from various countries exported that. That is very interesting. I know. And it was apparently Hindu civilization did not know anything about tomatoes and potatoes till before Portuguese actually brought them. Wow, I'm glad we told that to the listeners. I definitely did not know that. Now, the most popular alcoholic beverage in Goa is penny. It's made out of cashews as well as coconuts. What a combination. I know. So that was about the food and the drinks, but let me name a few cuisines of Goa. You have the prawn balcho, which I'm guessing is a prawn dish. And then you have the fish ricciado. These are all Portuguese dishes, by the way. And then you have something called the sorpotel. This is very interesting. Listen carefully. This is like a mix of pork, liver, heart, and kidney. So it's thick and super spicy, and hopefully it is yummy. I definitely did not try that. I don't know about Anjali. Did you try that? I don't think I tried that either. Then you have like the choricos sausages, which is again pork. And then you have the chicken sakuti. Yes. So these are all like Portuguese dishes, traditional Portuguese dishes. And the other dishes which Anjali mentioned about are typical Goan Konkani cuisines. If you're going to Goa, you might as well try all these cuisines. And after the cuisines, do not forget to try the sweets. There's something called the babinka and the dadal. Do you have any idea about them, Anjali? Yeah, I've heard ki bebinka is a form of halwa. It's made up of a lot of ghee. I honestly, in my opinion, I didn't really like it much. It was really oily and it wasn't really very tasty either. Okay, that is probably her opinion, but for all those people with a sweet tooth, I think bebinka would be a good choice, right? True, that's true. So yeah, guys, do try the cuisine of Goa. Do not stick to your staple food. Just go on with the prawn balchao or your bebinka sweets. So you will definitely have a good time when it comes to food also. So with this, we come like to the end of the program. So we've covered the history. We've covered the churches, we've covered the fort, we've covered the mansions, we've covered the heritage sites, the beaches, and the wildlife events, and of course the cuisine of Goa. So this exotic blend makes Goa one of the top destinations of India. And as Anjali mentioned, the middle class honeymoon destination. So if you guys are planning to go either with your friends or family or in the future for your honeymoon, Goa is definitely the best destination for you guys. So do not miss all that we said, and hopefully you guys would have an amazing time in Goa. And of course, go during the season, because when I had visited, it was during January, and this was right after New Year's. So when I went, all the restaurants were closed, all the shacks were shut. So basically, I did not enjoy Goa the way it was supposed to be. So go in the right season, and of course, witness all the exotic vibrance of this beautiful destination. With this, we come to the end of the program. Signing off, this is Ashika and Anjali. You're listening to Travel Bonanza on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம்.
அறிவமயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலை கொண்டு வந்திருக்கோம்னா மழை. மழை அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. ஏன்னா மழைன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் பெய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதமான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா அது மிகையாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழையை வந்து ஒவ்வொரு சின்ன பசங்கள்லேருந்தும் சரி, வயசானவங்கள்லேருந்தும் சரி எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. அதில் நனையக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்று ஒரு சின்ன கப் காஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு அந்த மழையை பார்த்து ரசிக்கிச்சிட்டு அப்படியே முடிஞ்ச ஒரு சின்ன கவிதை எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இந்த மழையை கண்டோன்னே கொடை பிடிச்சிட்டு அந்த மழைக்கும் நடுவுலையும் நான் வேலைக்கு போவேன் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கொடை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறுபட்ட விதங்களில் மழை நம்ம வாழ்க்கையில் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த மழை சார்ந்த பல்வேறு தகவலை இன்றைக்கி நாங்கள் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி என்னென்ன தகவல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தகவல் இருக்குங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தலைவன் கேபி ஆனந்த் வந்திருக்கேன். என்னோட வந்திருக்காங்க சுரேஷ் போஸ், நிதிராஜ். மழை இது வானத்தில் நீராக பொழியிற ஒரு விஷயம். ஆனால் நீர் மட்டும்தான் வானத்துலேருந்து பொழியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல்வேறு விதமான மழைகள் இருக்குது. அது சார்ந்த இன்னும் பல தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நிகழ்ச்சியில் பல தகவல்கள் கொண்டு வரோம், கேளுங்க. இப்போ மழைன்னு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மழைனா எல்லா இடத்துலையும் பெய்யும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில இடங்களில் வந்து இந்த பாலைவனம் போன்ற இடத்துல வந்து மழைன்றது அவ்வளோ பரிட்சை இல்லாத விஷயம். ஆனால் பாலைவனத்துலேயும் வந்து ரெகுலராக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கான் நம்ம எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல ஏன் மழையை உணர முடியலன்னா அந்த இடத்துல இருக்க ஹாட் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் மழை பெய்யறதுக்குள்ளே மண்ணை தொடறதுக்கு முன்னாடியே வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து மழை வந்து எல்லா இடத்துலையும் சமமாக தான் பெஞ்சிட்ருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சமமாக தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலூரில் கூட நல்ல மழை பெஞ்சுது. ஒரு குளுமையான ஒரு விஷயம். மழை சொன்னோடனே எல்லாருக்கும் வந்து ஒரு வெப்பத்துலேருந்து தணிஞ்சு ஒரு குளிர்தன்மை வந்து கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் தான் மழை, இல்லையா? ஆனால் சார், நீங்கள் அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும், மண் வாசனை. மண் வாசனை. நம்ம விஐடி பண்பலையில் கூட மண் வாசனைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது உழவு சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கும்போது இந்த மண் வாசனைன்னு சொன்னீங்கல்ல, உடனே நான் அது டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை வந்து நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மழை வந்து எப்படி பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விதங்களில் பெய்யுது. ஒன்று இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழை, அந்த உஷ்ண காற்று வந்து மேலே போயிட்டு அந்த கார் மேகத்தில் படும்போது அங்கேருந்து மழையாக பெய்யுறது ஒன்று. இன்னொன்று பாக்டீரியாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மழையை உண்டாக்குங்க. அந்த விதமான மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாண்டோனா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா தாவரங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியான்றது விண்ணுக்கு வந்து காற்று மூலமாக போகுதான். அப்படி காற்று மூலமாக அது போகும்போது அந்த பாக்டீரியா வந்து இன்னும் நிறைய பாக்டீரியாவாக மாறி அந்த பாக்டீரியா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கார் மேகத்தில் படும்போது ஐஸ் கட்டி மழையாக பொழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மழைகள் நிறைய விஷயங்களில் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உலகம் முழுக்க பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போது அந்த மண் வாசத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. சார் சொன்ன மாதிரி அந்த பாக்டீரியா அந்த செடிங்களில் இருக்கிற அந்த சில என்சைம்ஸில் அந்த மழை கலந்த உடனே வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகி அதுதான் மண் வாசமாக வருது. ஆனால் மழையை வந்து மண்ணில் பெஞ்சு அதுதான் மண் வாசம் வருதுன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செடிகளோட பாக்டீரியாவோட சேர்ந்து இந்த மழையை சேரும்போது தான் வந்து அந்த மண் வாசம் வருதான். ஸோ இப்போ இந்த மண் வாசனை வருது அப்படின்னுட்டு சொல்லிடுறோம். ஆனால் இந்த மண் வாசனை வந்து இந்த பாக்டீரியாவோடைய இறப்புனால தான் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி அறிவுமய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், 83 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஒரு வெப்பநிலை மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாங்க உயிர் வாழ முடியாதான். ஸோ அதனால் 83 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை போகாமல் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்த பாக்டீரியாவால் உயிர் வாழ முடியும். இன்றைக்கான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல்வேறு இடங்களில் 83 டிகிரிக்கு மேலே இந்த வெப்பநிலை இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்கள் இறந்துடுச்சுன்னா இயற்கையான மழை வந்து பொழியறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால செயற்கை முறையில் இந்த பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்கு பல்வேறு
முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஐஸ் கட்டி மழை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்திருக்கும். என்ன நிதி சார்? ஆலங்கட்டி மழை. அதே தாங்க. நம்ம ஐஸ் கட்டி மழைன்ட்டு சும்மா பொதுவாக சொல்லிடுறோம். ஆலங்கட்டி மழை அப்படின்னுட்டு நம்ம சங்க காலத்திலேயே இதுக்கான குறிப்புகள்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். ஆலங்கட்டி மழை அப்படின்னா என்னென்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக வந்து விழுறது தான் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மலை பிரதேசங்களில் இது நிறையா நடக்கும். நம்ம வேலூரில் கூட ஒரு சில நேரங்களில் ஆலங்கட்டி மழை பெய்யறதை நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா போஸ்? கண்டிப்பாக பார்த்துருக்கேன், விளையாடியும் இருக்கேன். ஆஹா, சரி, ஓகே. வேறு என்ன தகவல்கள் இருக்குது? இப்போது பூமியில் மட்டும்தான் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பூமியில் மட்டும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் பூமியில் மட்டும்தான் மழை இருக்குமா அப்படின்ற சில விஷயம் இருக்குது. ஆனால் எல்லா கிரகத்துலேயும் மழை பொழிதான். அது எப்படி நாங்கள் நீராக பொழியாமல் சில ஆசிட்ஸ், அந்த சல்ஃபூரிக் ஆசிட், மீத்தேன், நியான், அயனா கூட மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆமாம், மழை நம்ம வந்து மழை பற்றி பேசுகிறோம். மழையோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா மரங்கள். எப்பயுமே வந்து மழை பெய்கிற இடத்துல ஒரு குளுமையான தன்மை, பச்சை பசையில் இருக்கும். அந்த பச்சை பசையில் நம்மளுக்கு கிடைக்கணும்னா மரம் நடணும். ஸோ அதனால் வந்து இயற்கையான சூழல் இருக்கும்போது எப்பயுமே கரெக்டாக இப்போ பருவமழைன்னு சொல்லுவாங்க. அது காலத்துக்கு ஏற்ற மழை அந்த டைமில் பெஞ்சுதுன்னா வந்து அது நம்மளோட விவசாயத்துக்காக இருக்கலாம், வந்து நம்மளோட குடிநீர் தட்டுப்பாடை தீர்க்கலாம். அதுக்கான சரியான டைமில் வந்து பெய்கிறது நல்லது. ஸோ அது மாறி பெஞ்சாலும் அதனால் வந்து நிறைய ஆபத்துகள் வரும். தண்ணி தேங்குவதாக இருக்கட்டும், இல்லை வந்து சரியான டைமில் பெய்யாமல் வந்து பயிர்கள் வாடுறதுக்கான விஷயங்களாக கூட இருக்கும். ஸோ மழைன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிற மாதிரி அந்த மழை தானே எல்லா விதத்துலையும் பெய்யுறது, என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இந்தியா முழுக்க மழை பொழிகிற அந்த காலத்தை வச்சு வந்து அவங்க கலாச்சாரமே மாறி இருக்குது. சொல்லப்போனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க வந்து விவசாயிகளை வந்து அந்த விதை வச்சு அறுவடை பண்ணி தை மாதம் முதல் நாள்லேருந்து அறுவடை பண்ணுற நாள் தான் வந்து பொங்கல். எல்லா கலாச்சாரமே வந்து அந்த இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த மழை பொழிகிறது தான் வந்து பல இனங்களுக்கு வந்து கலாச்சாரமாகவே இருக்குது. சரி, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது மழையோடைய சயின்டிஃபிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம். மழை வந்து இப்போ உதாரணமாக நம்ம பார்ப்போம், நியூஸ்லலாம் சொல்லுவாங்க 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுகள் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அதாவது அந்த மிஷின் பேர் ரெயின் கேஜ்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. தமிழில் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மழை மானி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மானியில் வந்து மழை பொழிகிற அந்த அளவை வச்சு அந்த எத்தனை மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னும் விவரமாக சொல்லணும்னா இந்த மழை மானி பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதங்களில் இருக்குது. ஒரு மழை மானி வந்து 10 மில்லிமீட்டர், அதாவது 4 அங்குலம் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 200 மில்லிமீட்டர், அது வந்து உலோகத்தில் செய்யப்பட்டிருக்கும். இந்த 2 மழை மானிகளுமே வந்து ஒரு 2 நீர் உருளைகளை வந்து உள்ளக்க கொண்டிருக்கும். இது வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு புனல் இருக்கும். அந்த புனல்லேருந்து வரக்கூடிய மழை நீர் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் விழும். அப்படி வந்து கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் விழும்போது ஒவ்வொரு மில்லிமீட்டரும் அதில் கணக்கெடுக்கப்படும். இது வந்து எப்படின்னா 0 மில்லிமீட்டர்லேருந்து 25 மில்லிமீட்டர் வரைக்கும் இதோட அளவுகள் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி அளவிடும் போது எப்படி எந்த ஒரு காலகட்டத்தில் இதை அளவு எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரும். அதாவது ஒவ்வொரு தடவையும் அளவு எடுக்கும்போது 24 மணி நேரம், இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு இந்த மழை மானியை கொண்டு போய் வெளியில் வைக்கிறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் அதோடைய அளவை எடுத்து பார்ப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது 1 மில்லிமீட்டர் மழை அளவுன்றது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி அதில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் அப்படின்ற கணக்கில் பார்த்திங்கன்னா இந்த மழை மானியில் 1 மில்லிமீட்டர் அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் மழை மானியை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுல்ல? ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் மழை பற்றி பேசணும், அது எப்படி வருது எல்லா டீட்டெயிலும். மழைன்னு சொன்னோடனே ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்குன்னு தெரியுமா? விவசாயிகள் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஏன்னா லீவ் விட்டுருவாங்க, நாங்களாம் ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் அந்த இளமை பருவத்தை கடக்காமல் யாருமே இருந்திருக்க முடியாது. பல பேர் வந்து வேண்டிப்பாங்க, இன்றைக்கி மழை வரணும், இன்றைக்கி வந்து ஸ்கூல் நடக்கக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள். மழை வந்து ஸ்கூல் லீவுலாம் ஹெட் மாஸ்டர் திட்ட வேலை கூட பண்ணியிருக்காங்க எல்லாரும். ஓகே, அதனால் வந்து மழை வந்து நம்மளோட வந்து ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக இருந்திருக்கு. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவிஞர்கள் வந்து கவிதை எழுதுறதுக்காகவும் சரி, விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி மழை வரணும், கிட்டத்தட்ட வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி தான். இன்றைக்கி நல்லபடியாக மழை பெய்யணும், இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது நம்மளோட சேர்ந்த ஒரு உயிரினம் கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம், மாதம் மும்மாறி பொழிகிறது கூட சொல்லுவாங்க. ஏன்னா மாதம் வந்து 3 முறை வந்து மழை பொழியணும்னு சொல்லிட்டு, அதாவது மன்னர்கள்லாம் கேட்பாங்களாம், மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு சொல்லி.
உதாரணத்துக்கு இந்த மாதம் மும்மாரி பொழிகிறதான்றதையே எடுத்துக்கோமே. இந்த மாதிரி மாதம் மும்மாரி பொழியுதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணுன்னா அந்த மழை பெய்ய போகுதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகளை எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன தகவல்கள். அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி மயில் வந்து தன்னோட தோகையை அப்படி விரித்து நடனம் ஆடும் அப்படின்னு சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எருமை வந்து வானத்தை பார்த்து முக்காலம் இடுமா. அதாவது அதே மாதிரி ஈசல் பார்த்திங்கன்னா தன்னோட இருப்பிடத்துலேருந்து வெளியில் வந்து எக்கச்சக்கமாக பறக்க ஆரம்பிக்குமா. பூனை பார்த்திங்கன்னா அடுப்பங்கரையில் ஒடியாந்து பதுங்கி படுத்துக்குமா. அதேமாதிரி பறவைகள் வந்து வானத்தில் ரொம்ப தாழ்வாக பறக்கும்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு கூட அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தும்பிகள் பறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஈசல்னு சொன்னோம்ல, அதுவும் தும்பிகளும் ஒரே வகையை சேர்ந்தது. அடுத்ததாக ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு சின்ன ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, வானத்தில் பார்த்தோன்னா நட்சத்திரங்கள் இருக்காது இந்த நைட் டைமில். அதை வச்சு கண்டுபிடிச்சோம். வானத்தில் மொத்தமாக கார்மேகங்கள் மூடும் போது நட்சத்திரம் தெரியாது. அதனால மழை வரத்துக்கான அறிகுறிகள் இதெல்லாம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இதை தாண்டி மழைகள் வந்து பலவிதமான வகைகள். நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னீங்க ஆசிட் ரெயின் இருக்குது, இல்லை வேறு சில அமிலங்களை வந்து மழையாக பொழியுது அப்படின்னுட்டு. நம்ம ஊர்லேயே மழை பெய்யும் போது ஒவ்வொரு விதமான மழைக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் சூட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காற்றுக்கு வந்து இவ்வளோ வேகத்தில் அடிக்கும்போது அது தென்றல் காற்று, இவ்வளோ வேகத்தில் அடிக்கும்போது சூறாவளின்னு சொல்கிற மாதிரி மழைக்கும் இந்த மாதிரி பலவேறு பெயர்கள் இருக்குது வேறு வேறு நேரங்களில். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை துளி, அதுக்கு வந்து நம்ம மழை துளின்னு சொல்லிடுறோம் இப்போ ரொம்ப ஈஸியாக. அதுக்கு தனியாக ஒரு வார்த்தையே இருக்குது தமிழில், ஆழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழி அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மழை துளிக்கு தனியாக ஒரு வார்த்தை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நடுவில் விடவே இல்லை அந்த மழை அப்படின்னா அதுக்கு வந்து சோனை அப்படின்னு சொல்கிறாங்க. சோனை மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே அது வந்து நிற்காமல் ஒரு சொனங்கி பேஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் சோனைன்றாங்க. சும்மா சின்னதாக அப்படி லைட்டாக தூரிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூரிட்டு போயிடுச்சுன்னோம்ல, அது தூறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலையிலேருந்து, அதாவது ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு பேர் சாரல் அப்படின்னுட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அப்படியே அடமழையாக பெய்யும், அதுக்கு வந்து அடைமழை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளியிலேயே நம்மளால் போக முடியாது, அந்த அளவுக்கு மொத்தமாக அப்படியே அன்றைக்கி பூரா பெஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீர்னு அதிகமாக பெய்யும், திடீர்னு கம்மியாக பெய்யும். இது வந்து அடைமழை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் துளிகள் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கனமழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா மாரி அப்படின்னுட்டு, மாரி அப்படி இல்லைன்னா காரியம் அப்படின்னுட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த மழை பார்த்திங்கன்னா மாதம் மும்மாரி பொழியறதுக்கான அந்த மழை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் அந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குது இப்போது வரப்போகுது. என்ன பண்ணுன்னா நம்ம கேரளாலாம் ஸ்டார்ட் ஆகும் அந்த மழை. அங்கே கேரளாவில் மழை பெஞ்சுன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து சாரல் மழையாக பொழியுமா, அந்த இடத்துல வந்து அதான் ஹைட்டில் பொழியுமா இது வரும். இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்குற ஒரு விஷயம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க மழை பெய்யுறது வந்து கேரளாவில். இப்போது நம்மளுக்கு எப்படி இங்கே சம்மர் வெக்கேஷனோ அதே மாதிரி கேரளாவில் வந்து வின்டர் வெக்கேஷன் தான் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து மழை வந்து அதிகமாக பெய்யறதுனால ஸ்கூலுக்கு வந்து அந்த டைமில் தான் விடுமுறை விடுவாங்க. நம்ம இங்கே எப்படி வந்து நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்கோ அதனால் வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே அங்கே வந்து மழைக்கான விஷயத்தை அதிகப்படுத்தும். ஸோ மழையை பற்றி இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தகவல்கள் அப்படியே வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2-3 நிமிடங்களில் நாங்கள் திரும்ப வந்து இந்த மாதிரி பல தகவலை தரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி மழை பற்றிய பல தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின, வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன.
சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை, கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க, நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க, நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின, வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின, வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம், மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம், மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும், மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க, பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க, பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நேயர்கள் இணைந்து
இணைந்திருப்பது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மழை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி மழை பற்றி ஒரு சின்ன கவிதை கேட்டோம். கேபி ஆனது நான் தான் அந்த கவிதையை எழுதினேன், படித்தேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுரேஷ் போஸ் நம்ம கூட இருக்கார், அதே நேரத்தில் நித்யராஜ் சாரும் இருக்கார். எல்லாருமே இப்போ மழையை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மழை அப்படின்னு சொன்னோம்னாலே மழை காலத்தில் தான் மழையை நம்மளால் பார்க்க முடியுது. கோடை காலத்தில், கோடைக்கு பருவ காலத்தில் அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 15 நாள் மழை பெய்யுது. இதை தாண்டி செயற்கையாக நம்மளாலேயே அந்த மழையை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா முடியும். ஏன் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருமேகங்கள் சூழ்ந்துருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் மழையே பெய்யாது. அப்படி வந்து ரொம்ப வறட்சியான ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த செயற்கை மழையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்படி அந்த மழையை உருவாக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ரகசியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கான ஒரு சில தேவைகள் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு சின்ன விமானம் வேணும். அந்த விமானத்தில் நம்ம வந்து வெள்ளி அயோடைடுகளை கொண்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு அந்த கருத்து இருக்கக்கூடிய அந்த மேகத்துக்கு மேலே பறக்கும் போது அதை வந்து அப்படி தூவி விடணும். தூவி விட்டோம்னா அந்த மழை மேகம் வந்து மழையாக பொழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதத்துலையும் இந்த மழையை வந்து உண்டாக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன மிசைல் மாதிரியான சின்ன ஒரு ஏவுகணை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சில்வர் அயோடைடை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 இது அப்படியே அந்த மழை மேகம் எங்கெல்லாம் குவிஞ்சிருக்கோ அந்த இடத்துல அப்படி ஏவணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு செயற்கை மழையாக பொழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி 2-3 விதங்களில் இந்த செயற்கை மழையை உண்டாக்கலாம். இது வந்து மழை மேகத்தை குளிர செய்தல் அப்படின்ற ஒரு முறையில் வந்து இந்த செயற்கை மழையை உண்டாக்குறோம். இன்னும் 2 விதங்களில் செயற்கை மழையை உண்டாக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அழுத்தத்தை உருவாக்குறது. நம்மளே செயற்கையாக அந்த காற்று அழுத்தத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி அந்த ஒரு மழையை பெய்ய வைக்கிறது. அது இல்லாமல் மழை மேகங்களை அதிகரித்தல். அதெல்லாம் நம்ம ரொம்ப இயற்கை வழியிலேயே தான் செஞ்சாகணும். நம்ம நிறைய மரங்கள் நடணும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா மழை நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமான தூய நீரை கொடுக்கும். அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம நல்லபடியாக குடிக்கலாம், வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம். இது மாதிரி இன்னும் பல தகவல் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது மழை மேகங்கள் இருந்தால் தான் மழை பொழிய வைக்க முடியும் அப்படின்ட்டு சார் சொன்னார். இப்போது ரீசெண்டாக 21st செஞ்சுரியில் வந்து நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஐஸ் க்யூப்ஸு நம்ம ஹைட்டில் கொண்டு போயிட்டு இப்போ மழையே பொழியாத பல இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம மழையை கொண்டு வரணும், இல்லை மழை மேகங்கள்லாம் இடத்துல இல்லைனா கூட கொண்டு வரலாம் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை நம்ம அங்கே கொண்டு போயிட்டு அது பெரிய லெவலில் அது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு அது கார்பன் டை ஆக்சைடை அது வந்து அதில் அந்த ஹீட் ஆகி அது வந்து மண்ணுக்கு வரும்போது மழையாக தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து மழை மேகங்களே இல்லாமல் மழை எப்படி உருவாக்கலான்றதுக்கு இது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செயற்கைத்தனம் வந்தாலும் வந்து இயற்கைக்கு நிகரான மழை வந்து அதில் கிடைக்கிற மழையே தனி தான். நம்ம எவ்வளோ தான் வந்து செயற்கையாக உருவாக்கினாலும் வந்து அதனுடைய முழு வீச்சில் வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்க போகிறதில்ல. ஸோ மரங்கள் வளர்த்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு மழை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு 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 ஊர் இருக்குது, சிரபுஞ்சி. அதை எல்லாருமே சொல்கிற விஷயம் தாங்க சிரபுஞ்சி. இப்போது சிரப்புஞ்சியில் அதிகமான மழை பெய்யுது அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. சிவப்பு கலரில் மழை எங்கே பெஞ்சிருக்குன்னு தெரியுமா? கேரளா. கேரளாவில் எப்போ பெஞ்சிச்சின்னு தெரியுமா? 2001 கொல்லத்தில் கேரளாவில் பெஞ்சிச்சு. இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி பெஞ்சிருக்கு. அதாவது நம்ம இலங்கையில் பார்த்தீங்கன்னா மொனராக்கலை அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த சிவப்பு மழை பெஞ்சிருக்கு. இந்த சிவப்பு மழை ஏன் பெஞ்சிச்சு, எப்படி பெஞ்சிச்சு, எதுக்காக பெஞ்சின்னு தெரியுங்களா? தெரியும். அது செம்மண் இருக்கிற இடத்துல வந்து புயல் வரும்போது, இல்லை சாய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து புயல் வரும்போது அது வந்து மேலே வந்து புயல் மூலிமா மேலே போயிட்டு அந்த மேகங்களிடையே அந்த மழையாக வந்து பொழியுது. ஸோ இந்த மாதிரியாக தான் அந்த சிவப்பு மழைன்றது வந்து பொழியுது. இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது துக்க சம்பவம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாகவும் இதை வந்து பழங்காலமாக பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கூடுதல் தகவலாக இருக்குது. இன்னொன்று விஞ்ஞான அடிப்படையிலையும் கூட கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. வேற்று கிரகத்திலேருந்து ஒரு சில நுண்ணுயிர்கள்லாம் இந்த பூமிக்கு வரும்போது அந்த நுண்ணுயிர்கள்லாம் கலந்து தான் இந்த சிவப்பு மழை பெய்யுது அப்படின்றதுக்கான சான்றுகள் இல்லாத ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு இருக்குது. இப்போது மழை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாரும் கையில் கொண்டு போகிற விஷயம் வந்து குடை. அந்த குடையை பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, அது 11th செஞ்சுரியில் தான் வந்து குடையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னா, மழைனால் வந்து குடையை கண்டுபிடிக்கலாம், வெயிலுக்காக தான் குடையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அம்ப்ரா அப்படின்ற வார்த்தை வந்து லாட்டின்லேருந்து வந்துருக்கு. அந்த வேர்டு என்ன அர்த்தம்னா ஷேடு, அது வந்து மறைப்பு. இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கோடையை வந்து சூரியனிலிருந்து அந்த வெப்பத்திலேருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ள தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நாளடைவில் வந்து மழைக்காக வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம்.
மழை வந்து ரொம்ப பேஞ்சாலும் அதிகமாக பெய்யறதுனால வந்து ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடல் பகுதி வந்து தண்ணீர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தேவையான அளவு மழை தான் வந்து என்றைக்குமே நல்லது. அதாவது காலம் தவறி பெய்யக்கூடிய மழைனாலே வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஆபத்து தான். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மழை வந்து அதிகமாக பெஞ்சாலும் வந்து பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இன்றைக்கி பெய்கிற மழை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா வந்து தண்ணி போகிற வழியை நம்ம வந்து மறைச்சிட்டு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். இதனால தான் வந்து இருக்கிற பிரச்சனையை நம்ம அது போகல அதை விட்டுட்டு வந்து மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் கடலில் கலக்கிற மாதிரி வச்சுன்னா கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து இந்த ஏரி, குளம், கண்மாய், குட்டை இதெல்லாம் வந்து அதிகமாக தூர்வாரி நம்ம நீர் தேக்கடை அதிகமாக வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து மழை வந்து வெறும் தண்ணியில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது கூடவே சேர்ந்து ஒரு சில விலங்குகளும் அந்த மழையில் வரதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். அப்படி என்னென்ன விலங்குகள்லாம் வரும்னு தெரியுமா? மீன், தவளை, தவளை, நண்டு, இந்த மாதிரியான விலங்குகள்லாம் எப்படி மழையில் வருது? அதுதான் அது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த செம்மண்லேருந்து போகிற மாதிரி தான் கடலில் வந்து ரொம்ப அதிகமான லெவலில் அந்த சூறாவளி காற்றுகள் வருமா. அந்த காற்றுல வந்து அந்த மீனுங்களும் அந்த நண்டுகளும் வந்து வானத்துக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வந்து மீன்களாகவே மழையாக கொட்டுமா. இந்த மீன் மழை, வாத்து மழை, நண்டு மழை இந்த மாதிரிலாம் கொட்டும். இந்த மாதிரி பறக்க முடியாத ஒரு சில உயிரினங்கள்லாம் மழையிலேருந்து கொட்டுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா பல இடங்களில் பல நேரங்களில் இந்த மாதிரியான மழைகள் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான மழை நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த அத்தியாவசியமான மழை வந்து பெய்யறதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். இதை தாண்டி மழை அப்படின்னு சொல்லும்போது அதை சேகரிக்கிறதுக்கான ஒரு சில முறைகளையும் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மழையை வந்து சேகரிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து அதோடைய வளம் பெருகும். அப்படி பெருகும் போது நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம வந்து மழை நீரை வீணாக்குறது மூலமாக நம்மளுக்கு பிற இடர்கள் பல விஷயங்களில் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறதுன்றது அசைக்க முடியாத ஒரு உண்மை. அதனால மழையை வந்து சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இன்றைக்கி அறிவமாயிரம் நிகழ்ச்சியில் நம்ம பதிய வைக்கிறோம். இந்த மழையை வந்து பாதுகாப்போம். மழை நீரை ஒவ்வொரு சொட்டையும் நம்ம வீணாக்காமல் நிலத்தடி நீராக மாற்றுறதுக்கு உண்டான அனைத்து வகைகளையும் செய்வோம். அது கடலில் கலக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகைகளையும் செய்வோம். அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய கடல் வளமும் பெருகும், நில வளமும் பெருகும், நிலத்தடி நீர் வளமும் பெருகும் அப்படின்ற ஒரு சிறந்த கருத்தோடு இன்றைக்கி அறிவமாயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், நித்யராஜ். நன்றி நேர்களே. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிகளுக்கு ட்ரெஸ், அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புகையிலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं, ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए
उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ भी है सजा रे, जज्बात अब है कफारे, अपना कोई मुझे पुकारे। अब जीती में भी गम है, मन अश्क से भी गम है, अब हद से ज्यादा सहारे। மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.